What is geography? In general, ஏதாவது ஒரு ஐடியா இருக்கும். Study about Earth. Very good. So that's it. Geography is a study of Earth. The title செல்ஃபன் இருக்கு. ஜியோ அப்படின்னா எர்த்னு அர்த்தம். ஸோ கிராஃபி அப்படின்ற போது டிஸ்கிரிப்ஷன். ஸோ த டிஸ்கிரிப்ஷன் அபவுட் எர்த். ஸோ இங்கே எங்கிறது எந்த வேர்டு இது? இட்ஸ் அ கிரீக் வேர்டு இல்லையா? ஸோ ஸ்டடி ஆஃப் எர்த் அப்படின்ற போது நமக்கு ஜியாகிரபி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஸ்டடி ஆஃப் எர்த் அப்படின்ற போது ஃபிசிக்கல் ஃபீச்சராக இருக்கட்டும், லேண்ட் ஃபார்ம் ஃபிசிக்கல் ஃபீச்சரில் வந்துடும், அண்ட் ஹைட்ராலஜி, கிளைமட்டாலஜி, ஸோ இந்த மாதிரி எல்லாமே இந்த ஜியாகிரபிக்குள்ளே அடங்கும். ஸோ இதை தாண்டி இப்போ ஹியூமன் ரேஸ் டெவலப் ஆக நம்ம அவங்களோட கல்ச்சர், எக்கானமி, சோஷியல் ஆஸ்பெக்ட் எல்லாமே பர்சீவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்படின்ற போது ஜியாகிரபி இஸ் அ டிசிப்ளின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தாண்டி ஜியாகிரபியை வந்து ஒரு எர்த்தை வந்து 4 ஸ்பியர்ஸாக பிரிச்சிருக்காங்க. என்னென்ன ஸ்பியர் இருக்கு? லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், பயோஸ்பியர். ஸோ இந்த லித்தோஸ்பியர்னு சொல்லும் போது நமக்கு ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் லேண்ட் ஃபார்ம் வந்துடும். ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லும் போது லேக், பாண்ட், ஓஷன், ஸோ எவ்ரி திங் ரிலேட்டட் டு த ஓஷன் ஆர் வாட்டர் வி கால்ட் அஸ் அ ஹைட்ரோஸ்பியர். ஸோ வாட்டர் வந்துடும். ஸோ அட்மாஸ்பியர் இந்த கிளைமேட், டெம்பரேச்சர், வெதர், இது எல்லாமே வந்து நமக்கு அட்மாஸ்பியரில் வந்துடும் இல்லையா? கிளைமேட் எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த பயோஸ்பியர் அப்படின்றது இந்த 3மே எக்ஸிஸ்ட் ஆனால் தான் இந்த பயோஸ்பியர் அப்படின்றது. ஸோ பயோஸ்பியர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து பிளான்ட், அனிமல்ஸ் போயிடணும் இல்லையா? பயோ அப்படின்ற போதே ஒரு லைஃப் ஃபார்ம், ஒரு லிவிங் திங்ஸ், ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருக்குது அப்படின்னு. ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு வென் டயக்ராமில் இதை ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க. இது 3மே, இந்த லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அட்மாஸ்பியர், இது 3 இருந்தால் தான் the biosphere will be exist. So study of the landform, the study of hydrosphere, the ocean அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன சொல்றோம்? ஜியோமார்ஃபாலஜி அப்படின்னு சொல்றோம். ஜியோமார்ஃபாலஜி, the study of hydrosphere. வாட்டரை படிக்கிறது என்னன்னு சொல்றோம் அப்படின்னா ஹைட்ராலஜி. லஜி அப்படின்ற போது அது ஸ்டடி வந்துடும். ஒரு ஸ்டடி ஆஃப் ஜியாகிரபியை வந்து நம்ம லஜி அப்படின்றத வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஹைட்ராலஜி. ஸ்டடி ஆஃப் அட்மாஸ்பியரை கிளைமட்டாலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது ஒரு ஜியாகிரபிக்கோட பேஸு. நம்ம இந்த சிலபஸில் நம்ம யூபிஎஸ்சி பொறுத்தவரை என்ன படிக்க போகிறோம் அப்படின்றதுக்கான பேசிக் இதுதான். ஸோ லித்தோஸ்பியர், த லேண்ட் ஃபார்மை படிக்கிறோம், அண்ட் ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லும் போது இந்த கிளைமேட்டை படிக்கிறோம். ஸ்டடி ஆஃப் ஹைட்ரோஸ்பியர்ன்ற போது ஹைட்ராலஜியை படிக்கிறோம். ஸோ அட்மாஸ்பியர், த கிளைமேட் ஃபினாமினா. ஸோ கிளைமேட் இஸ் அ லாங் டேர்ம் ஃபினாமினாவா, ஷார்ட் டேர்ம் ஃபினாமினாவா? லாங் டேர்ம் ஃபினாமினா. ஸோ கிளைமேட் அப்படின்ற போது இந்த 30 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் நடக்கிற ஒரு ஃபினாமினா. இப்போ ஐசிஏஜ் பீரியட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அது ஒரு லாங் டேர்ம் ஃபினாமினா. இப்போ நம்ம இருக்கிறது ஐசிஏஜ் பீரியட் கிடையாது. ஸோ ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு ஃபினாமினா. ஸோ இப்போ வெதர் அப்படின்றது ஒரு ஷார்ட் டேர்ம் ஃபினாமினா. 3 months ஒன்ஸ் மாறும். மான்சூன், வின்டர், சம்மர், இந்த மாதிரி வெதர் ஈவெண்ட் அப்படின்றது மாறும். சரியா? ஸோ இது மாதிரி பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த ஜியாகிரபி டிசிப்ளின் அப்படின்றது ஸோ இவ்வளோதான். ஸோ இதோட ஜென்ரல் ஐடியா. ஸோ இதில் சப் கேட்டகரி இருக்குது. ஜியோமார்ஃபாலஜின்னு சொல்லும் போதே நான் லேண்ட் ஃபார்ம்ஸ் படிக்கிறோம், எர்த்தோட கிரஸ்ட் லேயரை படிக்கிறோம், இந்த ஓஷனோட பிளேட்ஸ் படிக்கிறோம், இந்த மேண்டல், கோர், இதெல்லாமே வந்து நமக்கு இதில் வந்துடும். ஸோ இதை தாண்டி இன்னும் டெப்த்தாக பார்க்கும்போது இப்போ ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸை வந்து பார்க்கலாம். ஸோ ஜியாகிரபியில் என்னென்ன ஸ்டடி பண்ணலாம் அப்படின்றதுக்கான டிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. ஸோ பேசிக்காக நான் ஜியாகிரபிக்கு ரிசோர்ஸ் சொல்கிறேன். ஸோ நீங்கள் 6th-லேருந்து 12th என்சிஆர்டிஸை படித்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சிலபஸ் கவர் ஆயிடுச்சு. இது சஃபிஷியன்ட், மோர் தென் எனஃப். யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸாக இருக்கட்டும். ஸோ அதை தாண்டி ஒரு சில ரெஃபரன்ஸ் புக்ஸை வச்சு பண்ணிக்கலாம். அது என்ன நான் ஃபர்தராக சொல்கிறேன். ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபி அப்படின்றப்போ ஹிஸ்ட்ரி படிப்போம். ஸோ ஜியாகிரபியில் என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னா, ஸோ த ஃபார்மேஷன் ஆஃப் எர்த், எவல்யூஷன், ஸோ அதில் இருக்க ஹிஸ்ட்ரி. ஸோ பேசிக்காகவே இந்த ரூலர்ஸ்லாம் எதுக்கு அவ்வளோ போராட்டம் பண்ணால், ஒரு பர்டிகுலர் லேண்ட் வந்து நான் கேப்சர் பண்ணணும், என்னோட டெரிட்டரியை எக்ஸ்பேன்ஷன் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஆசை எல்லாமே லேண்டு தான். ஸோ லேண்டுன்றது அல்டிமேட் ரிசோர்ஸ் இல்லையா? அல்டிமேட் ரிசோர்ஸ்னு சொல்லும் போது அங்கேருந்து தான் நமக்கு வெஜிடேஷன், அக்ரிகல்ச்சர் பர்ஃபார்ம் பண்ணுறான், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து டெரிட்டரி செக்டர் மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னா கோல்டு ஒரு ரிசோர்ஸாக எடுத்தான், காயின்ஸ் தயாரிக்கிறதுக்கான மெட்டல்ஸ்லேருந்து. ஸோ லேண்ட் இஸ் அ அல்டிமேட் ரிசோர்ஸ். ஸோ விச் இஸ் ஜியாகிரபி. த எர்த் இஸ் அல்டிமேட் ரிசோர்ஸ். ஸோ அதை கேப்சர் பண்ணுறதுக்கு நடந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஜியாகிரபியில் நம்ம பார்ப்போம். அடுத்து ஹியூமன் எக்காலஜி. ஹியூமன் எக்காலஜி அப்படின்னா அது எக்கோசிஸ்டம் என்ன ஐடியா?
ஸோ எக்கோசிஸ்டம் அப்படின்னா அந்த 3 சொன்னேன் இல்லையா, லேண்ட் ஃபார்ம் இருக்கு, ஹைட்ராலஜி, த ஓஷன் இருக்கு, அண்ட் அட்மாஸ்பியர். ஸோ இது 3மே இன்டர்லிங்க்டாக இருக்கும், ஒவ்வொன்றும் இன்டர்டிபெண்ட்டாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் ஹியூமன் பீயிங்கான நம்மளும் அதோட இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்கு. ஸோ ட்ரீஸ் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, வாட்டரை கன்சியூம் பண்ணாமல் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. அப்போ அந்த இன்டர்டிபென்ஸ் இருக்கு. இப்போ இந்த ஃபாரஸ்ட்டில் இருக்க அனிமல்ஸாக இருக்கட்டும், அதுக்கு ஃபாரஸ்ட் இல்லைனா என்ன பண்ணும், ஹியூமனோட ஹேபிடேட்குள்ளே வந்து. ஸோ இப்போ அதை படுத்தி படிக்கிறது இது பேசிக்காக நம்ம என்விரான்மெண்ட்டில் படிப்போம். ஸோ என்விரான்மெண்ட் ஜாகிரஃபி எதுவும் ரிலேட் ஆகும். ஜாகிரஃபி என்விரான்மெண்ட் இது ஒரு நெய்பர்ஸ் மாதிரி தான். நீங்கள் அதை இது தொடும் போதே உங்களுக்கு என்விரான்மெண்ட்டும் ஆட்டோமேட்டிக்காக கவர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஸ்டடிஸ் எக்கனாமிக் ஜாகிரஃபி. ஸோ எக்கனாமிக் ஜாகிரஃபியில் ரிசோர்ஸோட யூட்டிலைசேஷன், எப்படி அந்த ரிசோர்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம், அதை எப்படி ஒரு எக்கனாமி அப்படின்னா ஒரு மணியை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதில் எப்படி மணி இன்வால்வ்டாக இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ டெமோகிராஃபி அப்படின்ற போது இந்த பாப்புலேஷன் டிவைடட். டெமோகிராஃபி அப்படின்னா 80% ஆஃப் பாப்புலேஷன் லைஸ் இந்த ஏஷியா அலோன். வேர்ல்டில் எவ்வளோ இடம் இருந்தோம், ஏஷியாவில் மட்டுமே 80% பாப்புலேஷன் இருக்குது. ஸோ இந்த பாப்புலேஷன் டிவைடை பற்றி படிக்கிறது. ஸோ பொலிட்டிக்கல் ஜாகிரஃபி, எப்படி ஒரு பாலிட்டிக்கல் ஜாகிரஃபி ஹிஸ்ட்ரியில் பார்ப்பீங்க, அது ஜாகிரஃபிலையும் வரும். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இது ஒன்று பார்க்கலாம். நான் சொன்னேன்னா அதுக்கு அடுத்த டைம் பத்தாது. ஸோ ஆந்த்ரோபாலஜி, த எவல்யூஷன் ஆஃப் ஹியூமனோட எவல்யூஷன், எப்படி குரங்குலேருந்து மனுஷன் வந்தான் அப்படின்றது. ஓகே. ஸோ இதில் வந்து ஜாகிரஃபி ஸ்டடியில் ஒரு பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ பிரான்ச்சஸ்ன்னு சொல்லும் போது நம்ம வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறாங்க. ஒன்று வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச், இன்னொன்று ரீஜனல் அப்ரோச். இப்போ நமக்கு சிஸ்டமேட்டிக் அப்ரோச் போதும். ஸோ சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் தான் இப்போ நம்ம பார்த்தோம் முதல்ல ஃபிசிக்கல் ஜாகிரஃபி. ஸோ ஃபிசிக்கல் ஜாகிரஃபின்னு சொல்லும் போது த லித்தோஸ்பியர், த ஸ்டடி ஆஃப் லித்தோஸ்பியரை ஜியோமார்ஃபாலஜின்னு பார்த்தோம். ஸோ அந்த ஃபிசிக்கல் ஜாகிரஃபியில் இந்த சிஸ்டமேட்டிக் பிரான்ச்சில் அப்ரோச்சில் ஃபிசிக்கல் ஜாகிரஃபி ஒரு பார்ட். அந்த ஃபிசிக்கல் ஜாகிரஃபியில் என்ன படிப்போம் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, கிளைமேட்டாலஜி படிப்போம், நெக்ஸ்ட்டு ஹைட்ராலஜி படிப்போம், நெக்ஸ்ட்டு ஜியோமார்ஃபாலஜி, த ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ், அண்ட் சாயில் ஜாகிரஃபி. சாயில் ஜாகிரஃபினா எப்படி வெஜிடேஷன் நடக்குது, ஸோ டைப்ஸ் ஆஃப் சாயில் அண்ட் தேர் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம படிப்போம். ஸோ இது எல்லாமே இந்த ஜியோமார்ஃபாலஜி, இந்த சாயில் எல்லாமே நம்ம ஜியாலஜியோட வரும். ஸோ ஜியாலஜியோட ஒரு பிரான்ச் தான் இதெல்லாம். சரியா? அடுத்து இன்டர்ஃபேர் பயோஜாகிரஃபி. ஸோ பயோஜாகிரஃபி சொன்னா இல்லையா, அது ஒரு லிவிங் ஆர்கானிசம், ஒரு லிவிங் திங்ஸ் இன்வால்வ்டாக இருக்கிறது பயோஜாகிரஃபின்னு சொல்கிறோம். அதுதான் பிளான்ஸ் வந்துடும் உங்களுக்கு. எக்காலஜின்னு சொல்லும் போது இது எக்காலஜி. எக்கோனா இது எக்கோசிஸ்டம், ஸ்டடி ஆஃப் எக்கோசிஸ்டம் இஸ் எக்காலஜி. ஸோ எக்கோசிஸ்டம், ஸோ த வாட்டர், ட்ரீ அண்ட் ஹியூமன் பீயிங்கோட இந்த இன்டர்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்விரான்மெண்டல் ஜாகிரஃபி, ஜூ ஜாகிரஃபி, த ஸ்டடி ஆஃப் அனிமல்ஸ் அண்ட் அதர் திங். ஹியூமன் ஜாகிரஃபி, ஸோ தேர்ட் பார்ட். ஹியூமன் ஜாகிரஃபியில் நமக்கு சோஷியல் கல்ச்சர். ஸோ கல்ச்சர் எவால்வ் ஆனதுக்கு ஜாகிரஃபி எப்படி கான்ட்ரிபியூட் பண்ணுச்சு. இப்போ நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான கல்ச்சராக இருக்கும். நம்ம கவர்மெண்ட்டே என்ன பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கான தனி ப்ரொவிஷன்ஸ் வச்சுருவாங்க. நீங்கள் வந்து அங்கே போய் லேண்ட் வாங்க முடியாது. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் அப்படி, அவங்களோட எத்தனிசிட்டி அப்படி, அவங்கள நீங்கள் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஸோ அந்த கல்ச்சரோட எவல்யூஷன் எப்படி நடந்ததுன்ற பார்ப்போம். அந்த பாப்புலேஷன் செட்டில்மெண்ட் இல்லையா, அந்த பாப்புலேஷன் செட்டில்மெண்ட் பார்க்கும்போது ஹியூமன் ஜாகிரஃபியில் வந்துடும். ஸோ எப்படி அந்த பாப்புலேஷன் சொல்லும் போது நம்ம ஏஷியாவில் இருக்கிறவங்க ஒரு கலராக இருப்பாங்க, இது சைனாவில் இருக்கவங்க, ஜப்பானில் இருக்காங்க. ஸோ இந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இன்னொன்று இந்த வெதர் ஃபினாமினா, இந்த வெதர் ஃபேக்டர்னால நம்மளோட லிட்ரஸி ரேட் கம்மியாகுதுன்னு சொல்ல நம்ப முடியுமா? வெதர் ஃபேக்டரும் ஒரு காரணம். நம்ம ஊர் அடிக்கிற வெயிலுக்கு வேர்த்தாலே டென்ஷன் ஆகும், டென்ஷன் ஆனாலே படிக்க முடியாது. ஸோ இது ஒரு ஃபேக்டர் இருக்குது. ஸோ அந்த பாப்புலேஷனோட டிஸ்ட்ரிபியூஷன், அதுக்கான செட்டில்மெண்ட்ஸ் எப்படி நடந்துச்சு, ஏன் இந்த ஏஷியாவில் மட்டும் இவ்வளோ பாப்புலேஷன் அக்குமுலேஷன், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். அந்த எக்கனாமின்னு சொல்லும் போதே ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து சரியா, ஹிஸ்டாரிக்கல், பொலிட்டிக்கல், ரூரல் அர்பனில் எப்படி செட்டில்மெண்ட் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இண்டஸ்ட்ரி, அக்ரிகல்ச்சர் வந்து பிரைமரி செக்டர்ஸ், இந்த மாதிரி பல ஸ்டடிஸ் இருக்குது. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த சம் ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஜியோகிராஃபி. ஸோ இப்போது நம்ம சப்ஜெக்டில் போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன கவர் பண்ணலாம் அப்படின்னா சோலார் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். நம்ம சின்ன வயசில் படித்தது தான் ஸ்கூல் புக்ஸில். ஸோ அது வந்து இப்போ நம்ம யூபிஎஸ்சி ரெலவெண்ட்டாக எப்படி நம்ம அதை கொண்டு போகலாம். சோலார் சிஸ்டம் ஜஸ்ட் ஒரு 8 பிளானட்ஸ், கன்சிஸ்ட் ஆஃப் 8 பிளானட்ஸ்ன்னு தெரிஞ்சால் மட்டும் போதாது. அந்த யூபிஎஸ்சிக்கு என்ன தேவை, எப்படி கேட்பான் அப்படின்றத சோலார் சிஸ்டமில் பார்ப்போம். அண்ட் எவல்யூஷன் ஆஃப் எர்த்து, அதில் இருக்க தியரிஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் லேட்டிடியூட், லாங்கிடியூட் அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, லேட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னா என்ன, இது ஐடியா இருக்கா? எனிஒன்? ஸோ இப்போது லேட்டிடியூட் அப்படின்னா ஒரு வெர்டிக்கல் லைன், லாங்கிடியூட்னா நீங்கள் சொன்ன மாதிரி
சாரி, latitude is a horizontal line, longitude is a vertical line. ஸோ ஹைட். ஸோ ஆல்டிடியூட்னா தான் ஹைட்டு. நம்ம அடுத்து பார்ப்போம், நான் சொல்கிறேன். ஓகே, சோலார் சிஸ்டம். ஸோ வாட் இஸ் செலஸ்டியல் பாடி? செலஸ்டியல் பாடி அப்படின்னா அப்பார்ட் ஃப்ரம் த பியாண்ட் எர்த்தில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்டை, இல்லை ஒரு பிளானட்டையோ, இல்லை ஒரு திங்ஸையோ என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நம்ம செலஸ்டியல் பாடின்னு சொல்கிறோம். ஸோ இது எல்லாமே செலஸ்டியல் பாடி தான். ஸ்டாராக இருக்கட்டும், பிளானட்டாக இருக்கட்டும், மூன், ஆஸ்டராய்ட்ஸ், கேலக்ஸி, ஸ்டார் கஸ்டர்ஸ், நெபுலே. நெபுலேனா இட்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் கேஸ், டஸ்ட் அண்ட் ஐஸ் பிளாக்ஸ். அதுதான் வந்து இந்த நெபுலா அப்படின்னு சொல்லுவோம். இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டார் தான், கொஞ்சம் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி எல்லாமே என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஒரு செலஸ்டியல் பாடி, இல்லை ஹெவன்லி பாடின்னு சொல்லலாம். ஹெவன்லி பாடின்னு சொல்லுவாங்க, சரியா? அதே மாதிரி கன்ஸ்டலேஷன் அப்படின்னா என்ன? கன்ஸ்டலேஷன், நீங்க ஸ்டார் பார்த்துருக்கீங்களா? ஸ்டார்ல ஏதாவது ஒரு பேட்டர்ன் ரெகக்னைஸ் பண்ணிருக்கீங்களா? ஏதாச்சும் ஒரு பேட்டர்ன், ஒரு பேட்டர்ன் மட்டும் நமக்கு ஃபெமிலியரா இருக்கும். இந்த மாதிரி ஒரு 3 டாட்ஸ்க்கான, சாரி, இந்த மாதிரி 3 டாட்டட் பேட்டர்ன் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? அப்படியே ஒரே சிமிலரான ஒரு லைன்ல இருக்கும் அந்த மாதிரி, அது பார்த்துருக்கீங்களா? இதுதான் கன்ஸ்டலேஷன். ஒரு பேட்டர்ன் நமக்கு காட்டும். ஸோ அது கன்ஸ்டலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் பார்க்குறாங்கல்ல, இந்த ஆஸ்ட்ராலஜிலாம் அந்த ஸ்டார் சயின்ஸு, அந்த ஸ்டாரோட பேட்டர்ன் அந்த நீங்கள் பிறந்தப்போ எப்படி இருக்குன்றத வச்சுலாம் உங்களுக்கு நேம் சஜஸ்ட் பண்ணுறது, உங்களுக்கு ராசி இருக்கிறது, அதெல்லாம் இது ஒரு ஸ்டார் கன்ஸ்டலேஷன். ஸோ மோஸ்ட்டாக நம்ம எதுக்கு வந்து சயின்டிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ எர்த்தோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு. ஸோ எவ்வளோ எவ்வளோ ஃபார்தஸ்ட்டாக அந்த ஸ்டார் இருக்குது, இல்லை ஒரு யூனிவர்ஸை ஐடென்டிஃபை பண்ணணும், இது எங்கே இருக்குன்னு பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ற அந்த கான்ஸ்டலேஷன் யூஸ் பண்ணுவாங்க. இதில் ஃபேமஸ் வந்து ஓரியன்ட் கன்ஸ்டலேஷன். இது ஒரு மாதிரி ஸ்ட்ரக்சர்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ சம் பர்சன் வந்து இங்கே நிற்கிற மாதிரி ஏதோ அம்பை பிடிச்சிட்டு அந்த மாதிரி சொல்லுவாங்க. பட் ஒரு ஃபேமஸான கன்ஸ்டலேஷன். ஸோ செலஸ்டியல் பாடிஸ்னால் உங்களுக்கு தெரியும், செலஸ்டியல் பாடிஸ்னால் சம் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட் இன் த யூனிவர்ஸ் பியாண்ட் த எர்த் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் we go to the solar system. So we know solar system. So solar system consists of how many planets? 8 planets. So Pluto இல்லை. ஸோ Pluto ஏன் இல்லை அப்படின்றத பார்ப்போம். Pluto இல்லை. ஸோ எர்த் இஸ் த தேர்டு பிளானட் ஃப்ரம் சன், இல்லையா? ஸோ மெர்க்குரி இருக்குது, வீனஸ் இருக்குது, எர்த் இருக்குது, மார்ஸ் இருக்குது. ஸோ ஏன் நம்ம இதை ஆர்டர் பேசிஸில் படிக்கணும் அப்படின்னா, ஸோ எந்தெந்த ஒரு பிளானட் எங்கே சிச்சுவேட்டட் ஆகிருக்கு, அதனால நம்ம சோலார் சிஸ்டம்க்கு இருக்கிற கான்ட்ரிபியூஷன் என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து ஆஸ்டராய்ட் பெல்ட்ஸ். வாட் இஸ் ஆஸ்டராய்டு? ஆஸ்டராய்டு அப்படின்னா என்ன? ஆஸ்டராய்டு, சாரி, பிளாக்ஸ். வெரி குட். ஸோ ஒரு ராக்ஸ் தான், ஒரு ராக்கு பிளாக். என்ன அப்படின்னா இந்த பிளானட் இந்த யூனிவர்ஸ் ஃபார்மேஷனில் நடக்கும்போது அங்கேருந்து உடஞ்சி போன டிபிரிஸ்லாம் பறந்துக்கிட்டே இருக்கும். யூனிவர்ஸ் ஆல் அரௌண்ட் த யூனிவர்ஸ் பறந்துகிட்டே இருக்கும். அது சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து எர்த்தை ஹிட் ஆகும், இல்லையா? அது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்காது. அதுக்கு ஒரு டைம் ஸ்கேல் இருக்குது. 50 இயர்ஸாக இருக்கட்டும், 10 இயர்ஸாக இருக்கட்டும், அந்த டைமில் நடக்கும். அது அப்படியே ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிட்டே இருக்கும், சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் வீனஸும் அந்த எர்த்தோட சைஸும் சிமிலராக இருக்கும். இந்த க்ளோசஸ்ட் வந்து மெர்க்குரி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு எர்த்தில், ஐ மீன் சோலார் சிஸ்டமில் எது வந்து வெரி டென்சர் பிளானட்? டென்சர் அப்படின்னா வெரி டீப். அந்த டென்ஸ்னா என்னன்னு புரியுதா உங்களுக்கு? டென்ஸ்னா வந்து ஒரு மாதிரி டைட்டாக எது வந்து அதிகமான ஆழம் இருக்கும் அப்படின்னு என்ன ஐடியா? நோ. ஸோ ஆப்வியஸ்லி எர்த்து தான். ஸோ ஏன் எர்த்து அப்படின்னா நம்ம பார்ப்போம் கீழே ஒரு கொஷின் இருக்குது. ஸோ ஏன் எர்த்து அப்படின்னா, ஸோ எர்த் இஸ் மேட் அப் ஆஃப் வெரி கம்ப்ரஸ்டு மெட்டீரியல், இல்லையா? ஏன்னா அதோட கோர் வந்து எரிஞ்சுக்கிட்டு இருந்தாலுமே அது இன்னுமே மோல்ட் ஆகலை, மோல்டன் ஸ்டேஜே ஆகலை. காரணம் என்னன்னா அதோட கம்ப்ரெஷன் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. இட்ஸ் லைக் ஒரு பால் மாதிரி, ஒரு ஃபயர் பால் மாதிரி அது அப்படியே இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே உங்களோட ரெஃபரன்ஸ்னால. ஸோ ப்ளூட்டோ இல்லை. ஸோ ப்ளூட்டோ வந்து 2006 வந்து இந்த ஆஸ்ட்ரானமிக்கல் பாடி ஒன்று என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எக்ஸம்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் அப்படின்னு என்ன பண்ணுறாங்கன்னா அதோட க்ரைட்டீரியாவை அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன க்ரைட்டீரியானா 3 க்ரைட்டீரியாவை அதை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஒரு சோலார் சிஸ்டமில் ஒரு பிளானட் இருக்கணும் அப்படின்னா, ஸோ பர்டிகுலராக சன்னோட சோலார் சிஸ்டமில் இருக்கணும் அப்படின்னா அது 3 க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஃபர்ஸ்ட் க்ரைட்டீரியா வந்து இதோட ஆர்பிட்குள்ளே அது இருக்கணும். ஆர்பிட்குள்ளே இருக்கானா? இருக்குது, ஆர்பிட்குள்ளே தான் இருக்குது. ஸோ அதுக்கு செகண்ட் க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா, பக்கத்தில் இருக்கிற பெல்ட்டு கிட்ட போய் டச் ஆகக்கூடாது, இல்லை பக்கத்தோட பிளானட்டோட கான்டாக்ட் இருக்கக்கூடாது.
கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இது பண்ணிருச்சு. என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த கியூபியர் பெல்ட், இங்கே ஒரு பெல்ட் இருக்கா, ஸோ இங்கே ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் பார்த்த மாதிரி சிமிலராக இங்கே ஒரு டெப்ரீஸ் பறந்துருக்கிற ஒரு பெல்ட். ஸோ இந்த பெல்ட்டோட கான்டாக்ட் அது இருக்கனால இந்த ப்ளூட்டோ வந்து அதுவும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பிளானட்டாக கன்சிடர் பண்ணுறதுக்கான சைஸே அது இல்லை. ஸோ இதனால் இது நோ லாங்கர் ஆஸ் அ பிளானட் அப்படின்னு சொல்லி அதை எலிமினேட் பண்ணிட்டாங்க. ஸோ ப்ளூட்டோ அது இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ உங்கள் டேட்டாஸ்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ சன் இஸ் அபவுட் 150 million kilometers away from Earth and it is also called as GEO. ஸோ அகெயின் ஜியோ அப்படின்னா இந்த ஜியாய்டு, அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிறதெல்லாம் வந்து ஜியாய்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஆல்ரெடி ஸோ எர்த்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜியாய்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ வாட் இஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் ரெவல்யூஷன் அண்ட் ரொட்டேஷன்? Revolution, okay. Rotation? 360 degrees, very good. ஸோ இல்லை அது ஓகே, டைம் ஸ்கேலில் ஓகே. ஸோ ஜென்ரலாக சொல்லுங்களேன், ரொட்டேஷன் என்ன, ரெவல்யூஷன் என்ன? ஸோ இட்ஸ் ஓன் ஆக்சிஸில் சுற்றுச்சு அப்படின்னா இட்ஸ் ரொட்டேஷன், சரியா? எர்த்தோட ஓன் ஆக்சிஸில். ஸோ எர்த் இப்படி இங்கே இருக்குது, எர்த் இங்கே இப்படி இருக்குது அப்படின்னா இது ஒரு நார்த் போல் சவுத் போலோட பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒன்று பார்த்துருப்பீங்க குளோபல், இது அப்படியே சுற்றிட்டு இருக்கும். இந்த ஆக்சிஸ் இங்கே தான் இருக்கும், மூவ் ஆகாது இல்லையா? அதே மாதிரி இது என்ன பண்ணுவோம்னா அதோட ஓன் ரொட்டேஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கும். 24 hours ஒன்ஸுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் ரொட்டேஷன் சொல்லுவோம். ஸோ ரெவல்யூஷன் அப்படின்னா இந்த சோலார் பிளானட்டோட ஆர்பிட் இருக்கு இல்லையா, இந்த ஆர்பிட் இருக்கு பாருங்க, இந்த ஆர்பிட்டை வந்து சுற்றிட்டு வந்துச்சு அப்படின்னா தான் அது ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் என்ன ஒரு பேட்டர்னில் சுற்றும்? ரெவல்யூஷன் தெரிஞ்சிச்சு. ரெவல்யூஷன்னா ஸ்பின்னிங் அரௌண்ட் த சோலார் சிஸ்டம் விச் இஸ் சன்னை சுற்றிட்டு வருது அப்படின்றது. அது என்ன ஒரு பேட்டர்னில் சுற்றுதுன்னு ஐடியா இருக்கா? வெரி குட். ஹூ செட்? எலிப்டிக். எஸ், எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் சுற்றுது அப்படின்னு சொல்லுவோம். எலிப்டிக்கல் அப்படின்னா எலிப்டிக்கலோட ஷேப் என்ன? ஸோ எப்படி இருக்கும்? ஓவல் ஷேப் தான் எலிப்டிக்கல் ஷேப், சரியா? ஆக்சுவலி நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி ஸ்பைரல் ஷேப் இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். சன் இங்கே இருக்கும், ஒரு மாதிரி இங்கே இப்படி ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும் ஸ்பேஸில். நீங்கள் வந்து இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா அது எலிப்டிக்கல் தான், ஓவல் ஷேப்பில் இருக்கும். ஸோ அது ஒரு வாட்டி பார்த்துருங்க ரைட், சரியா? அந்த எலிப்டிக்கல் ஷேப்பில் அது சுற்றிக்கிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்டில் தான் வந்து டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுவாங்க, ஏன்னா அதோட டிஸ்டன்ஸ் அவ்வளோ இல்லையா? நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் நேச்சுரல் சேட்டலைட் அண்ட் ஹியூமன் மேட் சேட்டலைட்? நேச்சுரல் சேட்டலைட்ஸ், ஓகே, 3 ஓகே. வேற என்ன விஷயங்களை நம்ம வந்து நேச்சுரல் சேட்டலைட்ஸ் சொல்லலாம்? ஓகே, ஸோ எப்படி வந்து நம்ம சன்னை வந்து எர்த்தை ரொட்டேட் ஆகுதோ அதே மாதிரி எர்த்தை வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரொட்டேட் பண்ணிட்டு இருக்கு. அது என்னன்னா மூன். ஸோ அப்போ ஒரு நேச்சுரலாக ஒரு ஆப்ஜெக்ட், ஒரு மேட்டர், யூனிவர்ஸில் இருக்க மேட்டர் வந்து அது சுற்றிட்டு வருது அப்படின்றப்போ அது நேச்சுரல் சேட்டலைட்னு சொல்கிறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் மூன். இந்த மூனை வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம நேச்சுரல் சேட்டலைட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இதில் இம்பார்ட்டண்டான ஃபினாமினா என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரொட்டேஷன் சொன்னேன் இல்லையா, அந்த ரொட்டேஷன் மூணையும் சுற்றிக்கும், தன்னை சுற்றிக்கும், அதே மாதிரி ஏர்த்தையும் அதை சுற்றி வரும். அப்படி இருக்கப்போ ரெண்டோட டேஸும் ஒரே மாதிரி இருக்குமா? மூணு அதை ரொட்டேட் பண்ணுறதுக்கான டேஸும் 27.3 டேஸ் எர்த்தோட டைம் ஸ்கேலில் சொல்கிறேன். எர்த்தோட டேஸ் பீரியடில் 27, நம்ம ஸ்பேஸ்க்கு இந்த யூனிவர்ஸோட கால்குலேஷன்லாம் வேண்டாம், 27.3 டேஸோட ரொட்டேஷன் தான் மூணோட பீரியடும். எர்த்து அது ரெவல்யூஷன் பண்ணி வர டைமுமே வந்து 27.3 டேஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபினாமினா அபவுட் மூன். அண்ட் மூனோட டிஸ்டன்ஸ் வந்து 3,84,400 கிலோமீட்டர் பெர். இல்லை இல்லை இல்லை, ஒரு மூன் ரொட்டேஷன் ரெவல்யூஷன் பார்த்தோம். ரெவல்யூஷன் அப்படின்னா ஒரு பிளானட்டை இன்னொரு பிளானட்டை சுற்றிட்டு வந்துச்சு அப்படின்னா அது ரெவல்யூஷன். ரொட்டேஷன் அப்படின்னா அதோட ஓன் ஆக்சிஸில் அதுவே சுற்றுது அப்படின்னா அது வந்து ரொட்டேஷன் சொல்லுது. ஸோ இப்போ மூன் என்ன பண்ணுது அப்படின்னா அதையும் சுற்றிக்குது, ஏர்த்தும் அதே தானே பண்ணுது, அதையும் சுற்றிக்குது, சன்னையும் சுற்றிட்டு வருது. அப்போ மூணுக்கும் ஏர்த்துக்கும், ஐ மீன் மூன் வந்து அதை சுற்றிக்கிற நாளும் 27 நாள் தான், அது ஏர்த்தை சுற்றி வர நாளும் 27 நாள் தான். அதான் பாருங்க, இட் டேக்ஸ் த மூன் 27.3 days to complete one full orbit around Earth.
one full orbit around the revolution, because its rotation and orbit are perfectly synchronized ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் அபவுட் மூன். அண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3,84,400 km அவே ஃப்ரம் அஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னைக்கு நெக்ஸ்ட் மூன் பார்க்கும் போது ஸோ அதோட ஃபினாமினான் எப்படி எர்த்தை அஃபெக்ட் பண்ணுதுன்றதை பார்த்துடலாம். ஸோ லூனார் எக்லிப்ஸ் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் லூனார் எக்லிப்ஸ் போட்டுட்டேன். சந்திர கிரகணம் என்ன நடக்கும் லூனார் எக்லிப்ஸில் பார்த்தே சொல்லுங்க. ஸோ ஏர்த் வந்து மிடில் இருக்கும், அவ்வளோதான். சோலார் எக்லிப்ஸில் மூன் வந்து மிடில் இருக்கும், அவ்வளோதான். ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறேன்னா சந்திர கிரகணம். லூனார்னா மூன், சந்திர கிரகணம்னு சொல்கிறோம். சோலார் எக்லிப்ஸ் அப்படின்னா சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ஆர்பிட் பாருங்களேன் என்ன பண்ணோம் அப்படின்னா இது சன்னோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே போகுது எர்த்துக்கு. அப்போ என்ன பண்ணும் அப்படின்னா இதை அப்படியே மறைச்சிடும். இந்த பிளட் மூன் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா, அந்த பிளட் மூனோட அப்பியர் ஆகிற டைம் வந்து லூனார் எக்லிப்ஸில் தான். இங்கே ரிஃப்ளெக்ஷன் ஃபுல்லாகவே எர்த்தோட ஒரு பார்ட்டில் இருக்கும்போது இப்போ நிழல் அங்கே போயிடுமா? அப்போ இந்த சைடில் இருக்க பீப்புளுக்கு மூனோட அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும்? பிளாக்காக தான் இருக்கும். பிளாக்காக இருந்துமே அது எப்படி பிளட் மூன் ரெட் கலரில் வருது அப்படின்னா இந்த அம்பரான்னு சொல்லுவாங்க. இந்த அம்பரா போர்ஷன் தான் இந்த கம்ப்ளீட் ஷேடோ. ஓகே, இந்த கம்ப்ளீட் ஷேடோஸ் தான் அம்பரா போர்ஷன். இந்த அம்பரா போர்ஷன் இருக்கு இல்லையா, இந்த கம்ப்ளீட் ஷேடோ. பெனும்பரா போர்ஷன் வந்து இதோட ரிஃப்ளெக்ஷன், இந்த லைட்டோட எக்ஸ்ட்ரா ரிஃப்ளெக்ஷன்ஸ்லாம் இந்த இடத்துல வந்து. ஸோ இதனால தான் நமக்கு வந்து பிளட் மூன் வருது. இந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரா ரேடியேஷன்ஸ்லாம் தன்னோட ரேடியேஷன் தான் நமக்கு வந்து வருது. ஸோ இப்படி தான் இருக்கும். இதுதான் பிளட் மூன். சரியா, பிளட் மூன் வந்து ஒரு லூனார் எக்லிப்ஸோட ஒரு ஃபினாமினா. சரியா, டூரிங் த லூனார் எக்லிப்ஸ் த மூன் டார்க்கன்ஸ் becomes transform into rusting red. the rusting red அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பிளட் மூன் அப்படின்னு சொல்றோம். இது வந்து என்னதான் நம்ம ஷேடோ வந்து ஃபுல்லாக வந்து மூணை மறைச்சு பிளாக்காக தெரிஞ்சாலும் இந்த பெனும்பரா போர்ஷனோட ரிஃப்ளெக்ஷன் போய் மூணில் பட்டு நம்ம பிளட் மூன் மாதிரியான தோற்றத்தை நமக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தென் வாட் இஸ் சோலார் எக்லிப்ஸ்? சோலார் எக்லிப்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா சன்னுக்கும் எர்த்துக்கும் நடுவில் மூன் வந்துடும். ஸோ இப்போ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது அகெயின் இந்த கம்ப்ளீட் ஷேடோ இப்படி இருக்கும். இதுதான் சோலார் எக்லிப்ஸ், டோட்டல் சோலார் எக்லிப்ஸ். இப்போ என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக? இங்கே பார்த்தீங்கன்னா சன்னோட ரிஃப்ளெக்ஷன் வந்து இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுது. ஆல் அரவுண்ட் எர்த்துக்கு வந்து மூனோட ஷேடோ கவர் பண்ண முடியாது. ஸோ ஒரு சில சைடில் மட்டும்தான் அதோட போர்ஷன்ஸ் இருக்கு, புரியுதா? இங்கெல்லாம் இல்லை. அதனால தான் நமக்கு எப்படி தெரியுது இப்படி இருக்கு. ஸோ இதோட அந்த லைட் இருக்கு இல்லையா, ஒரு க்ளோ, இந்த பிரகாச ஒளியெல்லாம் சூரியன்லேருந்து வர்றது. ஸோ இதுதான் இருக்கும். இது ஒரு ஸ்டேஜஸில் நடக்கும். ஸ்டேஜஸ்லன்னு சொல்லும் போது இந்த அலைன்மெண்ட் இருக்கு இல்லையா, இந்த பர்ஃபெக்டாக அலைன் ஆகிறதாங்க நம்ம லூனார் எக்லிப்ஸ்ன்னு சொல்கிறோம். அதுக்கு நிறையா போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, நிறைய டைம் இருக்கும் இல்லையா. ஒரு டைம் இங்கே இருக்கும், ஒரு டைம் இங்கே இருக்கும். அது பர்ஃபெக்டாக அலைன் ஆகணும் அப்படின்னா நிறைய பேஸை கடந்து வரணும் இல்லையா, இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பேஸில் வரும். பாதி மறைச்சிருச்சு அப்படின்னா எல்லாம் இப்படி தான் தெரியும். இல்லை ஒரு அளவுக்கு முக்கால்வாசியும் மறைச்சிச்சுன்னா இப்படி தெரியும். முழுசாக மறைஞ்சா இப்படி தெரியும் சோலார் எக்லிப்ஸில். ஸோ இதுதான் இப்படி சொல்கிறாங்க. ஓகே, லூனார் அண்ட் சோலார் எக்லிப்ஸ் பார்த்தாச்சு. ஸோ ஆஸ்டராய்டுக்கும் மீட்டராய்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஆஸ்டராய்டு இட்ஸ் அ பிக் போல்டர், பெரிய போல்டர் சைஸில் இருக்கும். ஸோ அகேன்ஸ்ட் இஸ் அ டஸ்ட் அண்ட் தேவையில்லாத பார்ட்டிகல். பிளானட் உருவான டைமில் வந்த ஒரு பார்ட்டிகல் தான் நம்ம ஆஸ்டராய்டுன்னு சொல்லுவோம். சரியா, இப்போ மீட்டராய்டு அப்படின்றது அதோட சைஸ் சின்னது. ஸோ மீட்டராய்டு வந்து ஸ்பேஸில் இருக்கும்போது தான் அது பேர் மீட்டராய்டு. ஏர்த்தில் வரும்போது இல்லை ஏர்த்தோட அட்மாஸ்பியர் வரும்போது ஏர்த்தோட சர்ஃபேஸை தொடும்போது அந்த மீட்டராய்டோட பேர் என்ன ஐடியா இருக்கா? ஷூட்டிங் ஸ்டார்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷூட்டிங் ஸ்டார் பார்த்துருக்கீங்களா? பார்க்கலனாலும் பரவாயில்ல, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது என்ன பண்ணுவோம், அப்படியே ஒரு க்ளோயியான அப்பியரன்ஸ் கொடுக்கும் இல்லையா, ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்லுவோம். வால் நட்சத்திரம், எது நட்சத்திரம். ஸோ அது வந்து அது மீட்டராய்டு தான். அது எப்போ அது பேர் மீட்டராய்டு அப்படின்னா எர்த்துக்கு வெளியில் இருக்கும்போது அது பேர் மீட்டராய்டு. அது பாட்டி பறந்துகிட்டு இருக்கோம், எங்கிட்டாவது போயிட்டு இருக்கோம், எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே வராது, அப்போ அது மீட்டராய்டுன்னு சொல்லுவோம். சரி, நான் சொல்கிறேன், அதுக்கு வரேன். அதுக்கு முன்னாடி ஆஸ்டராய்டு என்னன்னு பார்த்தோம். Apart from the stars, planet and satellite, there are numerous tiny bodies. ஸோ டைனி பாடிஸ்ன்றது ரோம் ஆகிட்டே இருக்கும். சரியா, அந்த ஆஸ்டராய்டு பெல்ட்டில் இருக்கு இல்லையா, ஆஸ்டராய்டு பெல்ட் மார்ஸுக்கு ஜூபிட்டருக்கும் நடுவில் இருக்கிற பெல்ட்டில்
சுற்றிக்கிட்டே இருக்கும். சரியா? அந்த பாடிஸ் வந்து சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ரோம் ஆயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பிளானட்டோட அட்மாஸ்பியர்ல பூந்து டஸ்டப் பண்ணுது. மூணுல பார்த்தீங்கன்னா அங்கங்க குழி குழியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா பிக்சரை? அது க்ளோசர் பிக்சர். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் இந்த ஆஸ்டரோட டேமேஜஸ் தான். ஸோ இதுதான் ஆஸ்டராய்ட். அந்த மீட்டராய்டுன்னு சொல்லும்போது இட்ஸ் அ ஸ்மால் பீஸ் ஆஃப் டெப்ரிஸ், யூஸ்வலி சங்க்ஸ் ஆஃப் ராக் ஆர் அயன். ஸோ டெப்ரிஸ்ன்னு சொல்லும்போது இந்த பிளானட் வந்து ப்ரோக் அவுட் ஆகும்போது, ரெண்டு பிளானட்டோட கொல்யூஷன் நடக்கும்போது அதுல வந்து வெடிஞ்சு போற பார்ட்ஸ் தான் வந்து நம்ம மீட்டராய்டுன்னு சொல்றோம். சரியா? ட்ராவலிங் த்ரூ ஸ்பேஸ் they can be as large as boulder or tiny as grain of sand. சாண்டாகவும் இருக்கலாம், போல்டர் சைஸாக இருக்கலாம். பட் இன் ஜென்ரல் ஆஸ்டராய்ட் இஸ் பிக்கர் தென் மீட்டராய்ட் அப்படின்ற மாதிரி நம்ம தெரிஞ்சா போதும். சரியா? லொக்கேஷன் இன் டீப் ஸ்பேஸ்ல இருக்கும் போது அது ஆஸ்டராய்டுன்னு சொல்றோம். வாய்ட் ஆஃப் ஸ்பேஸ்ல அது மூவ் ஆகிட்டு இருக்கும்னு சொல்றோம். ஸோ அடுத்து நான் மீட்டராய்டு வந்து அட்மாஸ்பியருக்கு உள்ள வந்து அது பேர் என்னன்னு சொல்லணும்னா மீட்டியோர்னு சொல்லுவோம். இந்த அட்மாஸ்பியர் ஸ்பேஸ்க்குள்ள இருக்கும்போது மீட்டராய்ட், அட்மாஸ்பியருக்குள்ள வந்துச்சு அப்படின்னா அது பேர் மீட்டியோர். அது என்ன பண்ணும் அப்படின்னா இதை தான் நம்ம ஷூட்டிங் ஸ்டார்னு சொல்றோம். ஷூட்டிங் ஸ்டாரோட டெஃபினேஷன் இதுக்கு தான். ஸோ மீட்டியோருக்கு தான் நம்ம இந்த பேரை கொடுக்குறோம். அடுத்து அது கிரவுண்ட் டச் பண்ணிடுச்சு அப்படின்னா, கிரவுண்டில் அதோட இம்பேக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது பேர் தான் மீட்டியோரைட். ஸோ கீ பிரேஸ் என்னன்னா இந்த ரைட் ஆன் த கிரவுண்ட், கிரவுண்டில் டச் ஆயிடுச்சு அப்படின்னா அது மீட்டராய்ட். ஸோ ஒரே ஆப்ஜெக்ட் அது ஒவ்வொரு பேஸை கடந்து வரும்போது அதுக்கு இருக்கிற பேர் வந்து மாறிக்கிட்டு இருக்கும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இது ஒரு ஃபினாமினான் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நான் பாருங்க. ஸோ இதோட ஸ்பீடை பாருங்களேன், 72,000 கிலோமீட்டர். இப்போ இந்த 72,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் வரும்போது எர்த்தோட மாலிகூல்ஸில், அதாவது அட்மாஸ்பியரில் இருக்க மாலிகூல்ஸ் இந்த ஏர் பார்ட்டிகல்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா இதோட ஃப்ரிக்ஷன் ஆகும். அந்த ஆப்ஜெக்டோட ஃப்ரிக்ஷன்னால என்ன ஆகுதுன்னா அது பேர்ன் ஆகிடும். ஸோ மோஸ்ட்லி வந்து அது ஏர்த்தை டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு கம்மி. டிபெண்ட்ஸ் அப்பான் இட் சைஸு. சைஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஸோ இந்த சின்ன சின்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா இது உள்ள அட்மாஸ்பியரில் வரும்போது அந்த ஏரோட பண்ணுற கொலிஷன் ஃப்ரிக்ஷன்னால என்ன பண்ணுன்னா அது எரிஞ்சு போயிடும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி பின்னாடி இந்த ஃபயர் மாதிரியான அப்பியரன்ஸ் நமக்கு காட்டும். ஸோ இது ரிகார்ட்லெஸ் ஆஃப் டே ஆர் நைட் எனி டைம் வேணால் வரும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வெளியே இருக்க பாருங்க மீட்டராய்டு. ஸோ உள்ளே வரும்போது நமக்கு என்ன ஆயிடுதுன்னா மீட்டியோர் ஆயிடுது. ஸோ டச்சஸ் த கிரவுண்ட், இட் பிகம்ஸ் அ மீட்டோரைட். அவ்வளோ. ஸோ வேற என்ன காமெட். ஸோ காமெட் டிஃப்ரென்ஸ், காமெட்டோட கம்போசிஷன் வேறு. கம்போசிஷன் சொன்னோன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அது ரெண்டையும் ஒரு ராக்காக பார்த்தோம், ஒரு டிஸ்இன்டகிரேட்டட் பார்ட் ஆஃப் எ பிக் பிளானட்டாக பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து காமெட் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த காமெட்ன்றது ஒரு ஃப்ரோசன் கேஸஸ் தான் சொல்கிறாங்க. ஃப்ரோசன் கேஸஸ் மோஸ்ட்லி ஹீலியம், ஹைட்ரஜன், நமக்கு அடுத்து ஃபர்தராக வர கிளாஸ் சாப்டர்ஸில் பார்ப்போம். ஸோ ஃப்ரோசன் கேஸாக இருக்கும். ஸோ ராக் அண்ட் டஸ்ட். டஸ்ட் அப்படின்னா ஸோ இந்த ஜூபிட்டரை சுற்றி ஒரு ரிங் இருக்கும்ல, இட்ஸ் ரிங் ஆஃப் டஸ்ட். டஸ்ட்னா இப்போ நம்ம பார்க்குற தூசி இல்லை, இட்ஸ் வெரி பிக் இன் சைஸ் டஸ்ட். அது என்ன பண்ணும் அப்படின்னா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மோஸ்ட்டாக வந்து உள்ளே வந்தாலும் அதோட இம்பாக்ட் பெருசாக இருக்காது, அட்மாஸ்பியருக்குள்ள வந்தாலும் இம்பாக்ட் இருக்காது. இந்த கேஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரோசன் கேஸு, இதெல்லாமே இந்த டஸ்டோட கம்போசிஷன்னால ஒரு மாதிரி கலர்ஃபுல்லான அப்பியரன்ஸ் கிடைக்கும். சரியா? இது இமீடியட்டாக இது போயிடும், லாங் டேர்முக்கு இது வந்து நமக்கு அப்பியர் ஆகாது அப்படின்றது பார்ப்போம். சரியா? இது என்னன்னு சொல்றாங்கன்னா தே ஆர் ஏன்ஷியன்ட் லெஃப்ட் ஓவர்ஸ் ஃப்ரம் ஃபார்மேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம். லெஃப்ட் ஓவர்ஸ் அப்படின்னா சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆன தியரிஸ்லாம் நிறையா இருக்குது. அந்த தியரியில் நடக்கிற ஈவெண்ட்டில் இருக்க ஒரு பார்ட்டிகல் தான் இது. ஸோ வாட் இஸ் சோலார் ஃப்ளாஷ்? ஸோ சோலார் ஃப்ளேர் எப்போ நடக்கும் அப்படின்னா சடன் ட்ரமண்டஸ் எக்ஸ்ப்ளோஷன் ஆன் சன் சர்ஃபேஸ். ட்ரமண்டஸ் எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளோஷன் சடனாக நடக்கும். சரி, எப்போவுமே சோலாரோட ஃப்ளேர் இருந்துட்டு தான் இருக்கும். அதோட இம்பாக்ட் எப்போ வந்து நம்ம ஏர்த்துக்கு வரும் அப்படின்னா ஒரு ட்ரமண்டஸான ஒரு சடன் ஸ்பைக் ஆகும். அந்த சடன் ஸ்பைக்கில் வர ஃப்ளார்ஸ் என்ன எமிட் பண்ணும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ரேடியேஷன், எக்ஸ்ரேஸ், அல்ட்ரா வயலட் ரேஸ், ரேடியோ வேவ்ஸ்லாம் வந்து இது பறக்கும். ஸோ இப்படி சடன் சோலார் ஃப்ளாஷ் வரும்போது நமக்கு என்ன இம்பாக்ட் நடக்குது அப்படி ஏர்த்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரீக்வன்சி பிளாக்ஸ் இருக்குது. ஸோ அந்த சேட்டலைட்ஸ் இருக்குல்ல, ஹியூமன் மேனோட சேட்டலைட்ஸோட கெப்பாசிட்டி அந்த எஃபிஷியன்சி குறையுதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜிபிஎஸ் அண்ட் நேவிகேஷன் சிஸ்டம். ஸோ நேவிகேஷன் சிஸ்டமுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? ஆப்வியஸ்லி சேட்டலைட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இந்த சேட்டலைட்ஸோட நேவிகேஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது குறையும். அண்ட் அதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அபவுட் த பிளானட் இந்த பிளானட் சோலார் சிஸ்டம். சாரி. ஸோ மெர்க்குரியோட சன்னை அரௌண்ட் பண்ணி வரதுக்கு, ஆர்பிட்டை சுற்றி வரதுக்கான டேஸ் என்ன? 88 டேஸ். ஸோ ஒன் ஸ்பின் அதோட ஆக்சஸை சுற்றிக்கிறதுக்கு, ஓன் ஆக்சஸை சுற்றுறதுக்கு 59 டேஸ். அந்த மாதிரி டேட்டாஸ் இருக்கும். நான் அப்புறமா அனுப்புகிறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம மூவ் ஆன் ஆகலாம்.
ஸோ இங்கே ஒரு கொஷின், இன் அன் ஆர்டர் ஆஃப் தேர் டிஸ்டன்ஸ் 2008ல் கேட்ட ஒரு பிவிக்கு கொஷின். இன் ஆர்டர் ஆஃப் தேர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளானட்ஸ் லை பிட்வீன் மார்ஸ் அண்ட் யுரேனஸ்? ஆன்சர் பண்ணுங்க. மார்ஸுக்கும் யுரேனஸ்க்கும் நடுவில் இருக்கிற பிளானட் என்ன இருக்கு, எத்தனை பிளானட் இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சாரி, யார் சொன்னது? ஜூபிட்டர் கடைசியில். ஜூபிட்டர் அண்ட் சாட்டனா? செக் பண்ணிடலாமா? மார்ஸுக்கும் யுரேனஸ்க்கும் நடுவில் இருக்கிறது தானே. ஸோ மார்ஸ் அண்ட் யுரேனஸ், ஜூபிட்டர் அண்ட் சாட்டன். எஸ். ஸோ இப்படி வந்து டைரக்டான கொஷின்ஸ் கேட்டு யூபிஎஸ்சி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஒரு எக்ஸாம்பிள் இப்படியும் வரலாம். ஒரு கொஷின் பேப்பர் ஈஸியாக பண்ணணும்னு நினச்சா இது கேட்கலாம். ஸோ இந்த இயர் பேப்பர் கொஞ்சம் அன்கன்வென்ஷனான பேப்பர் தான். இப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஃபர்தர் கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். சரியா? இது ஒரு டேட்டா, ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம காட்டுறோம். ஓகே, நெக்ஸ்ட் latitude and longitude. So again, what is latitude and longitude? Latitude is a horizontal line. Longitude is a vertical line. இது ஒரு இமேஜினரி லைன் தான். எர்த்துக்கு அப்படி ஒரு லைன் கிடையாது, நம்மளா போட்டுக்கிட்டோம். இப்போ சென்னையில் இந்த லொக்கேஷன் இங்கே, இந்த டியூஷன் எஸ்கே டியூஷன் இங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு பாயிண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு எல்லாமே ஒரு கோஆர்டினேஷன் வேணும், கோஆர்டினேட்டிங் பாயிண்ட்ஸ் வேணும், ஒரு ஆக்சிஸ் வேணும், ஒரு கிரிட் லைன். இப்போ நம்ம கிராஃப் பார்த்துருக்கோம் இல்லையா, கிராஃப் யூஸ் பண்ணியிருக்கோம். அந்த கிராஃப் ஏன் கிரிட் லைன்ஸாக இருக்குது அப்படின்னா, ஒரு கோஆர்டினேட் நீங்கள் ஒரு விஷுவல் ரெப்ரஸன்டேஷனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணுறீங்க இல்லையா. ஸோ இப்போ இங்கே டேட்டாஸ் கொடுத்துருப்பீங்க 10, 20, 30. ஸோ இந்த இயரோட பாப்புலேஷன் க்ரோத் எவ்வளோ அப்படின்னு நீங்கள் ஒரு டேட்டாவை கொடுத்துட்டு அதுக்கான பாயிண்ட்ஸ் இங்கே பிளாட் பண்ணி ரவுண்ட் பண்ணுவீங்க. இது நம்ம ஒரு விஷுவலான ரெப்ரஸன்டேஷன் கொடுக்குது. அந்த விஷுவல் ரெப்ரஸன்டேஷனுக்காகவும், ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காகவும், ஜியாலஜிக்கல் மேப்பிங்காகவும், நேவிகேஷனுக்காகவும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு இமேஜினரி லைன்ஸை வந்து ட்ரா பண்ணிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டைம் டிஃப்ரென்ஸை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி இமேஜினரி லைன்ஸை போட்டுக்கிறோம். அந்த இமேஜினரி லைன்ஸில் லேட்டிடியூட்னு சொல்லும் போது ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்துடும். இந்த ஹரிசாண்டல் லைன்ஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நார்த் அண்ட் சதர்ன் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்காக. எப்படி நார்த் அண்ட் சதர்ன் டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, ஒரு இந்தியா மேப் இங்கே இருக்குது அப்படின்னா, இங்கே ஒரு லேட்டிடியூட் பாஸ் ஆகுது, இங்கே ஒரு லேட்டிடியூட் பாஸ் ஆகுது அப்படின்னா, ஸோ இப்போ இந்த லேட்டிடியூடுக்கும் இந்த லேட்டிடியூடுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸோ இல்லை அதோட பிளாட்டை, அந்த கோஆர்டினேஷனை கண்டுபிடிச்சிட்டாலே, ஓ இந்த பிளாட்டா, இந்த கோஆர்டினேஷனா, அப்போ இந்த இடத்துல லை ஆகியிருக்கிற ஒரு கண்ட்ரி இந்தியா அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடறோம். ஸோ அதுக்காக நார்த் டு சவுத் டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறது. அதே மாதிரி லாங்கிடியூட் அப்படின்னா ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ லாங்கிடியூட்னா என்ன? இஸ் அ வெர்டிகல் லைன். ஸோ அப்போ என்ன பண்ணுறது, வெஸ்ட் டு ஈஸ்டோட லொக்கேஷன் கண்டுபிடிக்க யூஸ் பண்ணுதா. அப்போ நமக்கு நார்த் டு சவுத்தோட பொசிஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ வெஸ்ட் குஜராத்லேருந்து இந்த பக்கம் இருக்கிற அருணாச்சல பிரதேஷ் வரைக்கும் இருக்கிற எனக்கு கோஆர்டினேஷன் தெரியணும். அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா லாங்கிடியூடை யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ இப்போ இந்த லாங்கிடியூடு அப்படின்றது ஒரு நடுவில் ஒரு லைன் பாஸ் ஆகுது. லாங்கிடியூடு ஒரு எர்த்துக்கு நடுவில் ஒரு லைன். இது அகைன் இட்ஸ் இமேஜினரி லைன். அப்படி ஒரு லைன் கிடையாது, இமேஜினரியாக நம்ம போட்டுக்கிறோம். அப்போது இந்த ஹரிசாண்டல் லைனை நடுவில் பாஸ் ஆகிறத நம்ம என்ன சொல்கிறோம், ஈக்குவேட்டார் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஈக்குவேட்டாரை வந்து எர்த்தை ரெண்டாக பிரிக்குது, ஹரிசாண்டலாக பிரிக்குது. அப்போ அந்த ஈக்குவேட்டாருக்கு மேலே இருக்கிற இந்த போர்ஷன் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். நார்தர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ அதே மாதிரி ஈக்குவேட்டருக்கு கீழே இருக்க போர்ஷனை, சவுத்தில் இருக்க போர்ஷனை சவுதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ சதர்ன் ஹெமிஸ்பியர்னு சொல்கிறோம். ஸோ இதுவும் அகைன் எதுக்கு, நம்மளோட ரெப்ரஸன்டேஷனுக்காக தான். ஸோ அப்போ இங்கேருந்து ஆரம்பிக்குது. இங்கே ஒவ்வொரு டிகிரி என்ன சொல்கிறேன், இங்கே ஒரு 20 டிகிரி, 30 டிகிரி, 45 டிகிரி அண்ட் 90 டிகிரி. ஓகே. ஸோ எர்த்தோட கம்ப்ளீட் ஒரு சர்க்கிளோட டிகிரி என்ன, 360 டிகிரி. அப்போ தான் கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு 360 ஆகிடும். அப்போ அதில் 1/4 எவ்வளோ, 360ல் 1/4 கால்வாசி 90. அப்போ இந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட்ல இருந்து நார்தர்ன் போல், இதான் நான் சொல்லுவோம் நார்தர்ன் போல்னு சொல்லுவோம், இதான் சவுதர்ன் போல். இது நார்த் போல், இதெல்லாம் சவுத் போல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஈக்குவேட்டர்லேருந்து இந்த பாயிண்ட், அதனால தான் இங்கே என்னென்னு மார்க் பண்ணுறோம், 90 டிகிரின்னு மார்க். அதே மாதிரி இங்கே என்னென்னு வருது, 90 டிகிரி சவுத்துன்னு வந்துடும். அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி மேலே ஒவ்வொரு இப்போ இங்கே 20 டிகிரி இருந்துச்சு அப்படின்னா, இது ஈக்குவேட்டருக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா
அது 20° நார்த். அதுவே அந்த ஈக்குவேட்டர் கீழே இருக்கிற லாட்டிடியூட் என்னன்னு சொல்லுவோம்? சிமிலர்லி, வெரி குட், அவ்வளோதான், 20° சவுத். இது வந்து லாட்டிடியூடை பொறுத்தவரை இப்படி தான். ஓகே, நெக்ஸ்ட் அதே மாதிரி லாங்கிடியூட் பார்த்தாலும். ஸோ லாங்கிடியூடும் அதே மாதிரி தான். இப்போ இந்த 90 + 90 180°. அப்போது இந்த லாங்கிடியூடல் லைன்ஸ் ஒவ்வொன்றும் 180°. சிம்பிள். நார்த் போல நோக்கி போகும்போது இதோட சைஸ் குறையலாம். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ லாங்கிடியூட் நார்தர்ன் போல்ஸையோ இல்லை சதர்ன் போல்ஸையோ நோக்கி போகும்போது குறையும். விசிபிளாகவே தெரியுது இல்லையா குறையிறது. ஸோ இதை நம்ம பார்க்க முடியும். இதுதான் இதை பொறுத்தவரை லாங்கிடியூட் வேரியஸ் ஃப்ரம் 0 to 90°. அவ்வளோதான், 0 to 90° தான் வேரியஸ் ஆகும். நார்த் அண்ட் சவுதர்ன் போல் வரைக்குமே பாஸ் ஆகும். நார்த்தன் போல் சதர்ன் போல் வரைக்குமே பாஸ் ஆகும். சரியா? இந்த லாங்கிடியூட் இருக்கு இல்லையா, லாங்கிடியூடுக்கு எப்படி வந்து லாட்டிடியூடுக்கு இங்கே ஒரு லைன் பாஸ் ஆச்சோ நடுவில், அதே மாதிரி லாங்கிடியூடுக்கு ஒரு பாயிண்ட் பாஸ் ஆகும், ஒரு லைன் பாஸ் ஆகும். அதான் என்னன்னு சொல்லுவோம்? பிரைம் மெரிடியன் சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்கூலில் பார்த்துருப்போம். பிரைம் மெரிடியன் அப்படின்னா நம்மளோட டைம் ஜோன். ஒரு எர்த்துக்கு ஒரு காமனாக ஒரு டைம் ஜோன் வச்சிடணும் அப்படின்றது. வி நோ தட் சன் ரைசஸ் அட் ஈஸ்ட். அப்படி இருக்கும் போதும் அதோட சன்லைட்டை வச்சு தான் நம்ம டே கால்குலேஷன் பண்ணுறோம். அப்போ இந்த பிரைம் மெரிடியன் நடுவில் வரும்போது இங்கே லண்டனில் இருக்க கிரீன்விச் அப்படின்ற ஒரு இடத்துல நடக்குது. ஸோ அதோட பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு தான் நம்ம கால்குலேஷன் பண்ணுவோம். அது வந்து நான் பிரைம் மெரிடியன் வரும்போது சொல்கிறேன். ஸோ ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒரு 4 minutes கணக்கில் வச்சு எந்த இடத்துல என்ன லாங்கிடியூட் பாஸ் ஆகுதோ அதை கணக்கு வச்சு அந்த டைம் ஜோனை பிரிச்சிடுறோம். ஸோ அந்த டைம் ஜோனுக்காக தான் இங்கே ஒரு நடுவில் ஒரு கோடு போட்டுருக்கோம், பிரைம் மெரிடியன். ஸோ ஈக்குவேட்டர் எதுக்கு அப்படின்னா நார்த்துக்கும் சவுத்தையும் பிரிக்க. அதே மாதிரி பிரைம் மெரிடியன் ஒரு லைன் பாஸ் ஆகுது. அது எதுக்குன்னா அகைன் வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், இந்த பக்கம் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படின்னு சொல்லி ஆயிடுது. ஸோ இவ்வளோதான் லாங்கிடியூட் லாட்டிடியூட். சரியா? ஸோ இந்த லாங்கிடியூட் ஆட்டிடியூடை ஃபர்தராக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஹீட் ஜோன்ஸாக பிரிச்சோம். ஸோ இதுவும் அகெயின் ஹீட் ஜோன்ஸும் பிரிக்கிறதும் ஒரு இமேஜினரி லைன் தான், இது ஒரு லைன் கிடையாது. ஏன் வந்து ஹீட் ஜோன்ஸை பிரித்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கிளைமேட் மிட்டிகேஷனுக்காக. கிளைமேட் மிட்டிகேஷன்னா இப்போ எல்னினோ எஃபெக்ட் போயிட்டு இருக்கு, கேள்விப்பட்டீங்களா? ஸோ இது இப்போ இங்கே நடக்குதுன்னு நமக்கு தெரிஞ்சப்போ நமக்கு அதுக்கு ப்ரிகாஷன் மெஷினரிஸ் எடுக்கலாம், மெஷர்ஸ் எடுக்கலாம். அண்ட் அதை தாண்டி ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக ஒரு நாலேஜ்க்காக இதை பிரிச்சுக்கிறோம். அண்டு சன்னோட இம்பேக்ட் வந்து டைரக்ட் சன்லைட் எங்கே இருக்கும் அப்படின்னா இந்த போர்ஷன்ஸில் அதிகமாக இருக்கும். இந்த போர்ஷன்ஸில் நமக்கு சன்னோட இம்பேக்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த இடத்த என்னன்னு சொல்கிறேன்னா டாரிட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? டாரிட் ஜோன் பார்த்துக்கோங்க, இதுதான் எர்த் அதை பிரிச்சிருக்காங்க. டாரிட் ஜோன், எந்த ஜோன்? இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. சரியா? ஸோ இதையும் தாண்டி இன்னொன்று காட்டணும் உங்களுக்கு. அந்த ஹீட் ஜோனாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு லைன்ஸ் இருக்கு, அகைன் ஹீட் ஜோன். இந்த இடத்துல என்ன வரும்? பெல்ட். ஹீட் ஜோனை பிரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு லைன், இமேஜினரி லைன் இருக்கு, லாட்டிடியூடல் லைன் தான். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வருது. கீழே ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான் வருது. ஹீட் ஜோன்ஸ் வரைக்கும் பார்த்தோம். ஹீட் ஜோன்ஸ் டாரிட் ஜோன்ஸில், டாரிட் மீன்ஸ் பிளேசிங் ஆல். சரியா? ஸோ இந்த மிடில் இருக்கும், எதுக்கும் நடுவில் இருக்குது டாரிட் ஜோன். வந்து ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் நடுவில் இருக்குது. ஆமாம் தானே? ஸோ இந்த ஜோன் தான் என்னது? கேன்சர். ட்ராபிக் ஆஃப் கேன்சர் வந்துடுது. ஸோ இந்த ஜோன் நம்ம கேப்ரிகான் சொல்கிறோம். ஸோ இந்த ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கும் கேப்ரிகானுக்கும் நடுவில் தான் நம்ம என்னது டாரிட் ஜோன் லைஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ நான் பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். பிடிஎஃப்ல ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23° நார்த்து லாங்கிடியூட், சாரி லாட்டிடியூட். ஸோ இது இருக்கு இல்லையா, இந்த பெல்ட், இந்த லாட்டிடியூட் லைன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் 23°.5 நார்த் லாட்டிடியூட். ஸோ இப்படி தான் பிளாட் பண்ணுவாங்க. சரியா? ஸோ why it's hot? The sun shines directly overhead at least once a year over every location in this zone. So once a year every location in the zone அப்படின்னா ரொட்டேட் ஆகிட்டே இருக்கு. அப்போது ஒவ்வொரு ஜோனுமே அந்த சன் மேலே எக்ஸ்போஸ் ஆகும். 365 டேஸும் அந்த ரொட்டேட் ஆகுது, ஒரு கம்ப்ளீட் ரெவல்யூஷனுக்கு ஆகுது அப்படின்ற போது, அப்போது ரெவல்யூஷன் நடக்கும் போது ஒவ்வொரு ஜோனும் எக்ஸ்போஸ் ஆகுது இல்லையா சன்னுக்கு. ஸோ அந்த எக்ஸ்போஷன்னால எப்படியா இருந்தாலும் சன் அங்கே தான் டைரெக்டாக அங்கே தான் பாஸ் ஆக போகுது, மேலே நார்த்து போலியோ சவுத் போலியோ ஆகிறது இல்லை. ஸோ அதனால் இந்த டைரக்ட் ஓவர் ஹெட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் a year, அதனால்
அதோட இம்பாக்ட் அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எல்லாமே அந்த ஜோனில் தான் இருக்கும். ட்ராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் அப்படின்னா இந்த அமேசான் ஃபாரஸ்ட் எல்லாமே அந்த ஜோனில் தான் இருக்கும். சரியா? ஸோ டெம்பரேட் ஜோன்ஸ் அப்படின்ற போது மாடரேட் கிளைமேட் இருக்கும். இது எங்கே சிச்சுவேட் ஆகிட்டு இருக்கு? மேலே ட்ராபிக் ஆஃப் கேன்சருக்கு மேலே, ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கு கீழே, இன் பிட்வீன் நார்த் போல் அண்ட் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். அதே மாதிரி கீழே பார்க்கும்போது ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகானுக்கும் சவுத் போலுக்கும் நடுவில் இருக்கு இல்லையா? டெம்பரேட் ஜோன் மேலே வந்து நார்தன் டெம்பரேட் ஜோன்னு சொல்லுவோம், கீழே வந்து சவுத் டெம்பரேட் ஜோன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ரெண்டு சைடுமே டெம்பரேட் ஜோன் தான். ஸோ இந்த சவுத் போலில் அந்த இந்த போர்ஷன் இருக்கு இல்லையா, அதை ஃப்ரிட்ஜுன்னு சொல்லுவோம். ஃப்ரிட்ஜட் அப்படின்னா கோல்டு ஃப்ரோசன் ஸ்டேட்டில் இருக்கிறது. ஸோ பாருங்க, ஃப்ரிட்ஜின். ஃப்ரிட்ஜின் மீன்ஸ் ஃப்ரீசிங் கோல்டு. ஸோ கோல்டாக இருக்கும். அங்கே டெம்பரேச்சர் அப்படின்றது, அந்த ஹாட் கிளைமேட் அப்படின்றது பெருசாக இருக்காது அப்படின்றத பார்த்தோம். ஸோ வை இட்ஸ் ஃப்ரீசிங் அப்படின்னா, தான் சன் பேர்லி ரைசஸ் அபோவ் த ஹாரிசான். அந்த ஹாரிசானுக்கு ரைசஸ் ஆகவே ஆகாது, ரைஸ் ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதோட பவுண்டரி, அதாவது சதன் பார்ட்டில், சதன் போலில் எங்கே இருக்கும்? சதன் பார்ட்டில் வந்து அண்டார்டிக் இருக்கு, நார்தன் பார்ட்டில் ஆர்டிக் இருக்கும். சரியா? ஆர்டிக் ஓஷன் எங்கே இருக்கு? நார்த் தான் இருக்கு. அண்டார்டிக் ஓஷன் கீழே இருக்கு. அதே மாதிரி இந்த ஆர்டிக் சர்க்கிள் கிட்ட இருக்கு மேலே நார்த் போலில். சவுத் போலில் பார்க்கும்போது நமக்கு அண்டார்டிக் சர்க்கிள் கீழே இருக்கு. ஸோ இதோட லேட்டிடியூடல் பாயிண்ட்ஸ் பாருங்க, இது 66.5 நார்த் லேட்டிடியூட், நார்த் 66.5, அதே சேம் கீழே சவுத். ஸோ இந்த மாதிரி பிரிச்சுக்கிறோம். ஸோ நம்ம பிரைம் மெரிடியன் பார்த்தோம். லாங்கிடியூடல் லைன்ஸில் இந்த சென்டரை வந்து வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியராகவும் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியராகவும் பிரிக்கிற ஒரு சென்டர் லைனாக நமக்கு பிரைம் மெரிடியன் இருக்குது. அந்த பிரைம் மெரிடியன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற போது டைம் ஜோன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அதை வந்து ஒரு சென்டர் டைம் ஜோன், இது ஒரு கான்ஸ்டன்டான டைம் ஜோனாக வச்சுக்கிட்டு ஃபர்தராக வர லாங்கிடியூடல் லைன்ஸ் கூட இந்த டைம் ஜோனை ஆட் பண்ணிக்கும் போது நமக்கு ரீஜனல் லொக்கேஷனோட டைம் ஜோன் கிடைக்குது. ஸோ அப்படின்னா ஸோ இப்போ இந்தியாவில் வந்து ஒரு டைம் இருக்குது அப்படின்னா, பிரைம் மெரிடியனில் இருக்கும் இந்தியாவுக்கு இருக்கிற டைமும் 5 hours 30 minutes டிஃப்ரென்ஸ் இருக்குமா? அதுவும் தாண்டி இந்தியாவிலே டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ஐஎஸ்டி யூஸ் பண்ணுறோம், இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அந்த இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ பாசஸ் த்ரூ கிரீன்விச், லண்டன், இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் இங்கே பாஸ் ஆகுது. சரியா? நம்ம லண்டனை வந்து பாயிண்டாக வச்சு நம்ம பார்க்குறோம். சரியா? ஓகே. இந்தியாஸ் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ஸ் ஸ்பான்ஸ் ஃப்ரம் லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ஸ். நான் சொன்னேன் இல்லையா, இந்தியாவை வந்து இப்படி இருக்கப்போ அது குஜராத்தோடது என்னது? இந்த பக்கம் இந்த எண்டில் வெஸ்டர்ன் எண்டில் குஜராத் இருக்குது, ஈஸ்டர்ன் எண்டில் அருணாச்சல் பிரதேஷ் இருக்குது. ஸோ அதோட லாங்கிடியூடல் லைன் பாருங்கள், 68.7 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட். இந்த பக்கம் ஈஸ்டர்ன் சைடோட எக்ஸ்டென்ட் பார்க்கும்போது ஈஸ்டா, சாரி இது வெஸ்ட்டு, சாரி ஈஸ்ட் தான் வரும், ஏன்னா பிரைம் மெரிடியன் இருக்கு இல்லையா. ஸோ இந்தியா லைஸ் என்ன ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர், கன்ஃபியூஷன். ஸோ ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் பாஸ் ஆகும்போது 68.7 டிகிரி ஈஸ்ட் தான் வரும். ஸோ அருணாச்சல் பிரதேசர் 97 டிகிரி to 25 ஈஸ்டில் தான் வரும் அப்படின்றத பார்க்கணும். அதே மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை இருக்குது, என்ன அப்படின்னா அருணாச்சலில் ஃபஸ்ட்டு சைன் ரைஸ் ஆகிடும். அருணாச்சலுக்கும் குஜராத்துக்கும் 2 hours 30 minutes டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ பிரைம் மெரிடியனுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் 5 hours 30 minutes இருக்கும்போது இந்தியாவுக்குள்ளேயே இந்த அருணாச்சல் பிரதேசக்கும் குஜராத்துக்கும் இந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதுக்காக நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் யூஸ் பண்ணுறோம். இந்த பிரைம் மெரிடியனை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஒரு 90 டிகிரி லேட்டிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, லாங்கிடியூட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே ஒரு டைம் நடக்குது அப்படின்னா அந்த டைம்ல இருந்து ஒவ்வொரு லாங்கிடியூடல் லைன்ஸ்க்கும் 4 minutes ஆட் பண்ணணும். இப்போ இவ்வளோ லாங்கிடியூடல் லைன்ஸ் இங்கே ஒன்று நான் மார்க் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி பல லைன்ஸ் இங்கே இருக்கும். இப்படியான ஒவ்வொரு லைன்ஸுக்கும் நம்ம என்ன ஆட் பண்ணணும்னா 4 minutes ஆட் பண்ணணும். இப்போ 90 into 4 பண்ணா அப்படின்னா 9 4 36 என்ன வரும்? 360 வந்துடும். இப்போ 360ன்றப்போ இந்த ஒன் ரொட்டேஷன் நடக்குது. அப்போது அந்த சேம் டைம் ஜோன் வந்துடும் அப்படின்னு அர்த்தம் 90 டிகிரி. சரியா? இந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ when you travel away from prime meridian you use the 1 degree equal to 4 minute rule, calculate the local time. லோக்கல் டைம் நீங்கள் எந்த ரீஜனில் இருக்கீங்களோ அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு லோக்கல் டைம் யூஸ் பண்ணுறோம். சரியா? ஸோ ஈஸ்ட் வைட் போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பண்ணணும். வெஸ்ட் வைட் போனீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? சப்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ அதனால தான் இந்த பிரைம் மெரிடியனை பிளாட் பண்ணும்போது இங்கே லெஃப்ட்டில் வர ஒவ்வொரு டிகிரியும் நம்ம என்னென்னு பண்ணுவோம்னா மைனஸில் மார்க் பண்ணுவோம். ஸோ இந்த பக்கம் இருக்கு இல்லையா, லெஃப்ட்டு போகும் பிரைம் மெரிடியனுக்கும் வெஸ்ட்டில் போகும்போது மைனஸில் பிளாட் பண்ணுறீங்க. ரைட் சைடில் போகும்போது, ரைட் ஹேண்ட் சைடில் போகும்போது உங்களுக்கு வந்து
ப்ளஸில் ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் டைமோட ரீஜனல் டைமை வந்து கால்குலேட் பண்ணுறது யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கால்குலேஷன் கீழே ஒரு பிவைக்யூ எக்ஸாம்பிள் சம்ஸ் இருக்கு, அதை நான் காட்டுறேன். ஐஎஸ்டி, ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் எங்கே பாஸ் ஆகுது, இங்கே பாஸ் ஆகுது. ஸோ மிர்சாப்பூர்னு ஒரு இடத்துல உத்தரப்பிரதேஷில் பாஸ் ஆகுது. ஸோ அதை நான் சொன்ன மாதிரி இங்கே அருணாச்சல் பிரதேஷ்க்கும் இங்கே இருக்கிற குஜராத்துக்கான டைம் டிஃப்ரென்ஸ் வந்து 2 hours 30 minutes இருக்கு. அந்த 2 hours 30 minutes இருக்கும்போது நம்ம ஒரு பாயிண்ட்டை மட்டும் லொக்கேஷனை வச்சுக்கிட்டு அந்த லொக்கேஷனை மட்டுமே நம்ம என்டையர் இந்தியாவுக்கு நம்ம ஃபாலோ பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட மட்டுமே நம்ம சென்டர் பாயிண்டாக யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ அப்போ இந்த பிரைம் மெரிடியனோட கால்குலேஷன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து ஒவ்வொரு டிகிரிக்கும் 4 minutes ஆட் பண்ணி வரும்போது 82.5 டிகிரியை வந்து ரீச் ஆகும்போது என்ன நமக்கு டைம் இருக்கோ அந்த டைம் ஜோன் தான் நம்ம என்டையர் இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ நார்த்துக்கும் இங்கே இருக்கும் டைம் டிஃப்ரென்ஸ் கம்ப்ளீட்லி சேமாக தான் இருக்கும். அது ஒவ்வொரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க ரீஜனலாக அவங்க மாற்றிப்பாங்க. நம்ம இந்தியா பொறுத்தவரை இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். சரியா? இட்ஸ் அ யூனிஃபார்ம் டைம் ஜோன் observed across all of India because India is geographically the wide the sun rises nearly 2 hours early in the northeast. அருணாச்சல்ல ரைஸ் ஆகிடும். சரியா? அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து ரீச் ஆகும் குஜராத்தில். அதுக்கு 2 hours டைம் எடுக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மிர்சாப்பூர் அப்படின்ற ஒரு லொக்கேஷனில் பாஸ் ஆகும்போது அதை மட்டுமே நம்ம வச்சுக்கிறோம். சரியா? அந்த டைம் டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எங்கே பிரைம் மெரிடியனுக்கும் நம்ம இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமுக்கும் 5 hours 30 minutes. அந்த 5 hours 30 minutesல என்ன டைம் நடக்குதோ அதுதான் அந்த என்டையர் ஸ்டேட்டுக்கும் டைம். இதோட கால்குலேஷன் அப்படி தான். ஸோ மல்டிபிள் ஆஃப் 82.5 நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 330 minutes. அப்போ 1 ஹவருக்கு 60 minutesன்றப்போ மோர் ஆர்லெஸ் நமக்கு வந்து 3 hours என்ன வருது, 3 hours 50 minutes வந்துருதா. ஸோ அந்த மாதிரி டைமிங் வந்துடுச்சு. ஸோ ஏன் இப்படி பண்ணுறோம், அதை அப்படியே மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா 5 hours 30 minutes தான் உங்களுக்கு வந்துடும். ஸோ ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன், ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஆரிஜின் நம்ம சோலார் சிஸ்டம் பார்த்தோம். ஸோ அதோட ஆரிஜின் என்ன, ஸோ சோலார் சிஸ்டம்லேருந்து ஒரு பிளானட்டாக நமக்கு எர்த் வந்துச்சு. ஸோ அந்த சோலார் சிஸ்டம் எங்கே இருக்குது, மில்கிவே கேலக்ஸி. ஸோ கேலக்ஸி ஒரு யூனிவர்ஸில் இருக்குது. ஸோ மல்டிபிள் யூனிவர்ஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட்ஸ் அ எண்ட்லெஸ் யூனிவர்ஸ். ஸோ யூனிவர்ஸ் அப்படின்றது ஒன்றுக்குள்ளே ஒன்று அது இருந்துகிட்டே தான் இருக்கும். இந்த பிளாக் அவுட், த வாய்டு, இந்த டார்க் மேட்டர் அப்படின்லாம் எக்ஸ்பாண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்தோம். இது வந்து நமக்கு விசிபிளான எவிடன்ஸ் இல்லைனாலும், ப்ராப்பராக ஹிஸ்டாரிக்கலான பேக்ரவுண்ட் அதுக்கு இல்லைனாலும், நம்ம அந்த தியரிஸை ஃபாலோ பண்ணி, ஸோ எந்த தியரிஸ் வந்து மோஸ்ட் அக்செப்டபுளாக இருக்கோ அந்த தியரியை நம்ம அக்செப்ட் பண்ணிடுறோம். ஸோ இப்படி தான் நம்ம எர்த்து உருவாகுச்சு, இப்படி தான் நம்ம யூனிவர்ஸ் உருவாகுச்சு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடும். ஸோ அப்படி பார்க்கும்போது பிக் பேங் இஸ் அ வைட்லி அக்செப்டட் தியரிஸ். ஸோ பிக் பேங் தியரி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன தியரிஸ் இருந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ கேஷியஸ் ஹைப்போதசிஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எர்த் ஃபவுண்டு 4.6 பில்லியன் இயர்ஸ் ஆகும். ஸோ இந்த வந்து தியரிஸ் எல்லாமே எப்போ நடந்துச்சு, இந்த கேஷியஸ் ஹைப்போதசிஸ் தியரிஸ் எல்லாமே. ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்ன்றது பர்டிகுலராக எவல்யூஷன் வந்து 4.6 பில்லியன் தான். அங்கேருந்தா எர்த்துன்னு ஒன்று உருவாச்சு, எர்த்துன்ற ஒரு பிளானட் உருவாச்சு. ஸோ இந்த சோலார் சிஸ்டம் உருவாகிறதுக்கு, அதுக்கு மேலே இருக்க யூனிவர்ஸ் உருவாகிறதுக்கு அரௌண்ட் 13 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்த கதையை தான் இதை சொல்கிறாங்க. ஸோ கேஷியஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தியரி வந்து இமானுவேல் காண்ட் அப்படின்ற ஜெர்மன் ஃபிலாசபர் ப்ரொபோஸ் பண்ணுறாரு. சில என்ன சொல்கிறாரு அப்படின்னா ப்ரிமோடியல் மேட்டர். ஸோ வாட் இஸ் ப்ரிமோடியல்? ஸோ த பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி, பிஃபோர் த ஃபார்மேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம், அப்போ இருந்த எல்லா மேட்டரையும் ப்ரிமோடியல், இந்த பீரியடை தான், அந்த டைம் பீரியடை தான் நம்ம ப்ரிமோடியல்னு சொல்கிறோம். ஸோ த ப்ரிமோடியல் மேட்டர் இட் கேன் பி எனி திங், நமக்கு தெரியாதது. கேஸ் இருக்குன்னு சொல்கிறோம், டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது டஸ்ட்டோட கம்போசிஷன் என்ன, இதில் என்ன இருக்குன்றலாம் நமக்கு தெரியும். இட் கேன் பி எனி திங், எந்த மேட்டராக வேணால் இருக்கலாம். ஸோ இப்போ தான் நம்ம இந்த ஆஸ்டராய்டு, மூனோட சாம்பிள்ஸ்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். ஸோ அப்போ அந்த ப்ரிமோடியல் மேட்டர்ன்றது என்ன வேணா இருக்கலாம். ஸோ ஒரிஜினலி ஸ்கேட்டர்டாக இருந்துச்சான். ஸ்கேட்டர் அப்படின்னா அங்கங்கே பிரிஞ்சு போய் இருந்தது, ஸ்கேட்டர் ஆகிடுச்சு. மோஷன்லெஸ்ஸாக இருந்துச்சு. மோஷன்லெஸ்ஸாக அப்படின்னா மூமெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. ஹார்டாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ டென்சிட்டி அதிகமாக இருந்தது அண்ட் கோல்ட் பார்ட்டிகல்ஸாக கன்சிஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த பார்ட்டிகல்ஸ், இந்த ஸ்கேட்டர்டு மோஷன்லெஸ் ஹார்ட் பார்ட்டிகல் ஆர் மேட்டர் என்ன பண்ணுச்சு அப்படின்னா அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் ரெண்டு கொலிட் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு கேஷியஸ் ஃபார்மில் இருந்து சுற்றிக்கிட்டு இருந்த இந்த மேட்டர்லாம் என்னது, சம் பாயிண்ட் ஆஃப் யூனிவர்சல் கிராவிட்டியில் எல்லாமே என்ன பண்ணுச்சு, கொலிட் ஆக ஆரம்பிச்சு. அப்போ கொலிட் ஆகும்போது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகுமா, ஹீட் ஜென்ரேட் ஆகி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ரொட்டேஷன் அப்படின்றது ரேண்டம் ரொட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ரேண்டம் ரொட்டேஷன் அப்படின்னா, ஸோ இப்போ இங்கே ஒரு பார்ட்டிகல் இருக்குது, இங்கே ஒரு பார்ட்டிகல் இருக்குது அப்படின்னா
இதெல்லாம் சுற்றி ஒரு கேஷியஸ் பார்ட்டிகல் வச்சுக்கோங்க. இப்படி கொலிட் ஆக ஆக கண்ணா பின்னான்னு தானே வெடிக்கணும். ஸோ அப்போ இந்த கண்ணா பின்னான்னு வெடிக்கிற ஒரு மோது கொலிஷன் ஆகிற ஒரு ஹீட் ஜென்ரேட் பண்ணுற ஒரு மேட்டர் ரேண்டமாக நடந்துகிட்டு இருந்தது. இப்போ ரேண்டமாக நடந்துட்டு இருக்கும் போது அது ஃபைனலாக என்ன நடந்துருச்சு அப்படின்னா ஒரு ரிங் ஃபார்மேஷனுக்கு மாறிடுச்சான் ஃபைனல் ஸ்டேஜில். ஸோ இந்த நெபுலர் ஃபார்மேஷன். ஸோ இந்த நெபுலா அப்படின்னா இட்ஸ் ஒரு கேஷியஸ் டஸ்ட் அண்டு கிளவுட். ஒரு கேஷியஸ் கிளவுடு தான் என்னன்னு சொல்கிறோம், நெபுலான்னு சொல்லுவோம். ஒரு கிளவுடு இருக்கும், அங்கே ஒரு டஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நெபுலா ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இந்த ரேண்டமாக மோத அது என்ன பண்ணுறதுன்னா வேஸ்ட் ஹார்ட் ரொட்டேட்டிங் கேஷியஸ் நோன் ஆஸ் நெபுலா. ஸோ இதுக்கப்புறம் ஒரு ரிங் மாதிரியான ஃபார்மேஷன் வந்துருச்சான். ரிங் மாதிரியான அந்த ஸ்பைரல் ஷேப்பில் இருக்குல்ல, இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கான். ஸோ இப்படி வர ஆரம்பிச்சு இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் அந்த தீபாவளிக்கு இந்த சாட்டை தப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு சுற்றும் போது இந்த ஹீட் வில் பி எக்ஸ்பேண்ட். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ரிங் ஷேப்பில். ஸோ அது நடக்குது. ஸோ அப்போ இது வந்து இந்த சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் அப்படின்னா டுவோர்ட்ஸ் இன் இப்படி நடக்கும், உள்ளக்குள்ளே வரும். இந்த சென்ட்ரிஃபியூகல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்போது என்ன பண்ணுது, அதுக்கப்புறமா ஃபர்தராக அந்த ஸ்பைரல்லேருந்து ஒவ்வொரு ஸ்பைரும் கொலிட் ஆகி இதுலேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு ஒரு சோலார் சிஸ்டம், இந்த ஒரு யூனிவர்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படியான ஒரு தியரியை வந்து இமானுவேல் கான்ட் கொண்டு வராரு. பட் இதில் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த தியரி இருக்கு இல்லையா, இந்த சென்ட்ரிஃபியூகல் பீட்டல் ஃபோர்ஸ், அது வந்து ஃபிசிக்ஸ் படி தப்பு. ஒரு ரேண்டம் பார்ட்டிகல் கொண்டு போய் ஒன்றா மோதும் போது அது ஒரு ரிங் ஷேப்லலாம் சுத்தாது, அது கண்ணா பின்னான்னு வெடிஞ்சு அங்கேயே நின்றோம். அது எப்படி வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்மில் ஒரு ரொட்டேட்டிங் மோஷனில் வரும் அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் இன்ட்ரடியூஸ் பண்ண இந்த தியரியிலேருந்து டிரைவ் பண்ணி இன்னொரு தியரியை கொண்டு வராங்க, அது பார்ப்போம். அந்த இப்போ இவர் சொன்னார் இல்லையா, அதுதான் இது. ஃபஸ்ட்டு இப்படி இருந்துச்சு, ஒரு கேஷியஸ் ஃபார்மில் இருந்துச்சு. இது ஒன்றுக்கு ஒன்று மோதி இந்த மாதிரி வெடிக்குது. வெடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ஃபோர்ஸை சுற்றுது. வேகமாக சுத்த என்ன ஆகும், ஒரு டைமுக்கு மேலே எக்ஸ்பேண்ட் ஆகுதா, சுற்றிட்டு ஒரு மோஷனில். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் நடக்குது. எக்ஸ்பென்ஷன் நடக்க அது தனியாக போய் அங்கே சுற்றி இப்படியானது சோலார் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ இதுதான் இந்த நெபுலா. நெபுலான்ற போது இந்த கேஷியஸ் ஸ்டேட்டில் இருக்கிற டஸ்ட்டுங்க, சரி, கிளவுட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதோட கிரிட்டிசிசம் அதுதான், ஃபவுண்டேஷனல் அசம்ஷன். ஸோ அசம்ஷன் இதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்னா இட்ஸ் அசம்ஷன் சொல்லுவோம் ஒரே வார்த்தையாக. அதோட அசம்ஷன் தான், இதுக்கான எவிடன்ஸ் இல்லை. ரிசர்ச் ஃபர்தராக அவங்க டைமில் பண்ணுறதுனால பண்ணுது. த மோஷன்லெஸ் பார்ட்டிகல் could spontaneously begin rotating upon collision. சரியா? According to the law of conservation of angular momentum, colliding particle cannot generate rotating out of nothing. ஒன்றுமே இல்லாமல் ரொட்டேட் ஆகாது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது ஆனது ஒரு கிரிட்டிசிசமாக வந்துருச்சு. ஸோ இந்த கிரிட்டிசிசம்க்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, லாப்லஸ்ன்ற ஒருத்தர் 1796 கிரிட்டிசைஸ் பண்ணி அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒன்று பண்ணுறாரு. இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு கேஷியஸான ஸ்டேட்டில் இருந்து தான் ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் ஒரு ரிங் சைஸில் ஒரு நெபுலாவாக வந்துச்சு. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, எடுத்த உடனே ஒரு ரொட்டேட்டிங் கேஸாக தான் இருந்துச்சு, விச் இஸ் நெபுலா. நெபுலான்னா கேஷியஸ் கிளவுட், சிம்பிளி யூ ரிமெம்பர் ஆஸ் அ கேஷியஸ் கிளவுட். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இட் சீம்ஸ் லைக் எ நெபுலா. ஸோ நெபுலா மாதிரி இருந்து அது சுத்த தான் சன்னு ஜென்ரேட் ஆச்சு. சன்னும் வந்தது அப்போ தான், அதுக்கப்புறம் தான் பிளானட்டும் வந்துச்சு. அதுக்கு எல்லாமே ஃபர்ஸ்ட் நெபுலா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. லாப்லஸ் மாடிஃபைட் இமானுவேல் கான்ஸ் தியரி டு எலிமினேட் இட்ஸ் கோர் ஃபிளாஸ் இன் பிசிக்ஸ். அந்த ஆங்குலர் மொமெண்டமோட ஃபிசிக்ஸை வந்து தப்புன்னு சொல்லி அவர், அப்படின்னா நீங்கள் ரொட்டேட் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்டே ஒரு ரொட்டேஷனல் மோஷனில் ஒன்று இருக்கணும், அதுதான் நெபுலா அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார். அடுத்து ப்ரீ எக்ஸிஸ்டிங் நெபுலா எ மேசிவ் இன்டென்சிவ் ஹாட் அண்ட் கண்டினியூஸ்லி ரொட்டேட்டிங் கேஷியஸ் கிளவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அகெயின் கூல் ஆகுது, ஒன்றுக்கு மோதுது, அதுக்கப்புறமா ஷ்ரிங்க் ஆகுது, ஷ்ரிங்க் ஆகி திரும்ப எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த மாதிரியான ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து அவரோடது. இதுக்கான பிக்சர்ஸ் தான் பாருங்கள். ஃபஸ்ட்டு இப்படி இருந்திருக்கு, சன்னே இல்லை, முதல்ல கேஷியஸ் ஸ்ட்ரிங்காக தான் இருக்குது, பிளேட்டாக தான் இருக்குது. அப்புறமா அதை ரொட்டேட் ஆக தான் அந்த சன்னே உருவாச்சோம். இது இவரோடது. அடுத்து வராரு நெபுலர் தியரியை வந்து ஜெர்மன் ஃபிலாசபர்ஸான ஓட்டோ ஸ்மித் அண்ட் கார்ல் வைசகர், இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சன்னு வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் டஸ்ட் மாதிரியான பார்ட்டிகல்ஸோட சரௌண்ட் பண்ணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இவர் என்ன சொல்றாருன்னா, சன்னு எங்கேயே இருக்கு, ஆல்ரெடி சன்னுன்னு ஒன்று அதே இடத்துல இருக்கு அப்படின்றார். அதை சுற்றி
ஹீலியம், ஹைட்ரஜன், டஸ்ட் மாதிரியான பார்ட்டிகள் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The collision friction formed a disc-shaped cloud leading to planetary formation. சன்னை சுற்றி ஒரு டிஸ்க் ஷேப்டு கிளவுட் கன்சிஸ்ட் ஆஃப் ஹீலியம் அண்ட் ஹைட்ரஜன் கேசஸ், சரி, அண்ட் டஸ்ட். இப்படி இருக்கப்போ இதோட கொலிஷன்னால பிளானட் ஃபார்மேஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரியா? இந்த சோலார் நெபுலா ப்ராசஸ் சன்ல இருந்து தான் நடந்துச்சு, அதை சுற்றி இருக்கிற கேசஸ்னால தான் நடந்துச்சு. இவர் சொன்னது நெபுலா ஆல்ரெடி வந்துருச்சு, இவர் அந்த சன்னை சுற்றி இருக்கிற டஸ்ட்னால தான் நெபுலா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டாரு. சோலார் நெபுலா, a newly formed sun surrounded by massive chaotic cloud, called solar nebula. இந்த chaotic cloud தான் என்னது? solar nebula. This nebula was composed mostly of hydrogen and helium along with tiny grains of cosmic dust. So cosmic dust நாலும், cosmic is also something, a thing or object that existed beyond our earth. யூனிவர்ஸில் இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் நம்ம என்ன சொல்கிறோம், அகைன் காஸ்மிக்னு சொல்கிறோம். அந்த காஸ்மிக் டஸ்ட்டில் சிலிகேட், மெட்டல் அண்ட் ஐஸ் பாக்ஸ் எல்லாமே வரலாம். சரியா? ஸோ இதுதான் பாருங்க, இந்த சோலார் நெபுலா இருக்கு இல்லையா, அது நெக்ஸ்ட் ஃபிளாட் ஆயிடுச்சு. இந்த சன் இப்போ இருக்கு, சன் இங்கே இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஒரு சிலிண்டர் ஷேப்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலிண்டர் ஷேப்ல தான் சுற்றி சுற்றி வருது. ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ரெண்டும் உரசி ஃபிளாட்டன்ட் இன்டு டிஸ்க் ஷேப் உங்களுக்கு தெரியும், தட்டு மாதிரி ஆயிடுச்சு. இப்படி வெர்டிகலா சிலிண்டர் மாதிரி இருந்தது, பர்டிகுலர் டைம்ல என்ன ஆயிடுச்சுன்னா சன் அண்ட் டிஸ்கா மாறிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபர்தரா ஃப்ரிக்ஷன் அண்ட் கொலிஷன், ஹீட் எல்லாம் நடந்து இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இங்க இருந்து சன் இருக்குன்னா இதெல்லாம் பாருங்க, இதெல்லாம் வந்து பிளானட் ஃபார்மேஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு தாண்டி பிளானட்டிசிமல் தியரி, சாம்பர்லேன், மோல்டன் சொல்லி ஒருத்தர் சொல்றாங்க. ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் தியரிஸ், பட் அது எல்லாமே போனோம் அப்படின்னா டைம் பார்த்தாது, அதுவும் இல்லாமல் அன்வான்ட். அதனால நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி. ஸோ பிளானட்டிசிமல் தியரி அப்படின்றது என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு ஸ்டார் இருக்கான், ஒரு ஸ்டார் சன் வாஸ் லோன்லின்ட்டாங்க. இவராச்சும் சன் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. சன் வந்து லோன்லி, ஒரு மெச்சூர் ஸ்டார்ன்றப்போ இந்த ஃபுல் ஹீட் ஜென்ரேட் பண்ற மேசிவ் ஸ்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம பிளானட் சோலார் சிஸ்டம்ல இருக்கனால ஒரு ஸ்டாரை நம்ம என்னன்னு சொல்றோம், சன்னு சொல்றோம். இதே நம்ம தூரத்துல இருக்கும் போது அதை என்னன்னு சொல்றோம், ஸ்டாருன்னு சொல்றோம். ஸோ பேசிக்கலி சன் இஸ் அ ஸ்டார். ஸோ அப்போ அங்கே ஒரு சன் இருக்கு, ஒரு பிளானட்டை சரௌண்ட் பண்ணி அதுக்கு நடுவில் வந்து ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அது சன்னு சொல்லுவோம். ஸோ இமேஜின் அ சன் லோன்லி மெச்சூர் சடன்லி அ மேசிவ் இன்ட்ரூடிங் ஸ்டார். சன் இருக்கிற இடத்துல ஒரு இன்ட்ரூடர் வரலாம். இன்ட்ரூடர் அப்படின்னா ஒரு இடையூறு செய்கிற, ஒரு டிஸ்ட்ரக்ஷன் கிரியேட் பண்ணுற ஒன்று நடக்குது. அப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இதோட ஸ்டாரோட இன்டென்ஸ் கிராவிடேஷனல் புல் இங்கே பாஸ் ஆகும்போது ஒரு கிராவிடேஷனல் புல்ல நடக்குது, ஒரு மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகுது. இதுல இருக்குல்ல இதோட மேட்டர் என்ன, the passing star acted like a massive magnet raising giant tidal waves on sun's surface. இதுதான் சன்னு. இது ஒரு ஸ்டார் வந்து பாஸ் ஆகுது. பாஸ் ஆகும்போது இதோட மேக்னிடியூடு, இது ஒரு மேக்னெட் மாதிரி அப்ளை ஆகி, ஸோ இதோட மேட்டர் எல்லாம் பண்ணுதுன்னா அப்சர்வ் பண்ணி இழுக்கிறோம். ஸோ இழுத்து இதுகிட்ட வச்சுக்கல, என்ன நடக்குது, திஸ் ஃபோர்ஸ் ஸ்டோர் அவே ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் சோலார் மெட்டீரியல் ஃப்ரம் போத் த நியர் அண்ட் ஃபேர் சைட்ஸ் ஆஃப் த சன். இது நியர் சைட்ஸ் ஆஃப் சன், இது ஃபேர் சைட்ஸ் ஆஃப் சன். அந்த சன்னோட நியர் ஃபேர் சைட்ஸ் ஆன இருக்கிற ரெண்டுமே என்ன பண்ணுது, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்துட்டு, as this hot solar material cooled in vacuum of space, it condensed into countless small solid chunks called planetesimals. ஸோ இதுதான் planetesimals. ஸோ இதோட சங்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே எடுத்து அந்த ஸ்பேஸில் விட்டுருது. இந்த ஸ்பேஸில் வந்து இந்த சன்னோட ரேடியேஷனை தாண்டி வெளியே போகப்போ கூல் டவுன் ஆகுது. கூல் டவுன் ஆனதுக்கப்புறம் ஒன்றுக்கு ஒன்று கொலிடாது. அப்படி கொலிட் ஆகும் போது ஒரு டென்ஸ் பார்ட்டிகலாக மாறி அப்போதான் அந்த பிளானட்டாக ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ பிளானட்டிசிமல்ஸ் சன்னோட எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் சன்னோட சங்கை தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா நான் பிளானட்டிசிமல் சொல்கிறேன். ஸோ இதில் என்ன சொல்லிட்டாருன்னா, அவர் சன் வந்து லோன்லி அப்படின்ட்டாரு. சன்னை ஒரு ட்ராவல் பண்ணி வர ஸ்டார் விச் இஸ் இன்ட்ரூடர் தான் இதை வந்து கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு. யார், சாம்பர்லி அண்ட் மோல்டன் அப்படின்றவங்க சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பைனரி தியரி. வாட் இஸ் பைனரி ஆக்சுவலி? 2. Very good. So binary actually zeros and 1. We consider it as a 2. Binary-நாலே 2. இவர் என்ன சொல்றாருன்னா, யாரு லைக் ஹெச்என் ரசல் அண்ட் லெட்டன் என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு சன்னுமே வந்து ஒரே ஆர்பிட்டை சுற்றி வருதான், அதை தாண்டி இன்னொரு ஸ்டார் வந்து இன்ட்ரூடராக வருதான். ஸோ
ஸோ அப்போ இது ஒரு சன் அப்படின்னா இந்த சன் இஸ் அ கம்பேனியன் டு த அதர் சன். ஸோ இதை தாண்டி மூணாவதாக ஒன்று வருது, அதுதான் இன்ட்ரூடர். அங்கே மேலே வந்து ஒரு சிங்கிள் சன், அதை இன்க்ளூட் பண்ண வர்றது ஒரு ஸ்டார் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து ரெண்டு ரெண்டு சன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ட்வின் ஸ்டார்ஸ். தீஸ் தியரிஸ் அசைன் சன் வாசன்ட் அலோன். அவர் அலோன் சொன்னாரு. இட் வாஸ் பார்ட் ஆஃப் பைனரி ஸ்டார் சிஸ்டம். டூ ஸ்டார்ஸ் ஆர்பிட்டிங் காமன் சென்டர். காமன் சென்டர் ஆஃப் ஆர்பிட்டை சுற்றி ரெண்டு ஸ்டார் வரதை நம்மளால பார்க்க முடியும். சரி, அந்த கம்பானியன் ஸ்டார் இருக்கு இல்லையா, அந்த கம்பானியன் ஸ்டார் வந்து ஹைட்ரஜன், ஹீலியம் அண்ட் காஸ்மிக் டஸ்டால உருவானது. அப்போ தேர்டா ஒன்று வருது. ஸோ சன் அண்ட் கம்பானியன் ஸ்டார். ஸோ தேர்டாக ஒன்று வரும்போது அது பேர் இன்ட்ரூடர்னு சொல்கிறோம். ஸோ தேர்ட் ஒன் என்ன இன்ட்ரூடராக வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இடிச்சிருது எதை, அந்த செகண்ட் சன் மேலே. The passing star entered the system and collided with or came incredibly close to companion star. கம்பனியன் ஸ்டாருக்குள்ள ஒன்று க்ளோஸாக வருது, இல்லைன்னா இடிச்சிருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடிச்சதுனால வெடிச்ச போய் இந்த மேசிவ் டிஸ்ட்ரக்ஷன் நடக்குது, இந்த ஸ்கேட்டரிங் நடக்குது, டிஸ்ட்ரப்டிங் இன் அண்ட் ஸ்கேட்டரிங் இட் கேஷியஸ் டஸ்ட் மெட்டீரியல் டு ஸ்பேஸ். ஸோ இப்படி மோதுறதுனால தான் பிளானட் உருவாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கேப்சர்டு மெட்டீரியல் தான் என்ன ஆச்சு அப்படின்னா ஃபர்தராக வந்து அக்குமுலேட் ஆகி பிளானட்டரி சிஸ்டம் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஒரு காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஒரு ட்வின் ஸ்டார் தியரி, சரி, ஒரு கம்பனியன் ஸ்டார் கான்செப்ட்னு சொல்லி முடிச்சிடும். ஸோ ஹியர் கம்ஸ் த வெரி ஃபேமஸ் அண்ட் வைட்லி அக்செப்டபிள் தியரி, பிக் பேங் தியரி. ஸோ இதுதான் இன்ன வரைக்கும் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருக்கோம். ஏன் நம்புகிறோம், அதுக்கான ப்ரூஃப் என்ன, எவிடன்ஸ் என்ன அப்படின்னா த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் ஸ்டில் கண்டினியூஸ். ஸோ இந்த அட் த எண்ட் எப்படி உருவாச்சு அப்படின்னா த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் தான், அது நடந்துக்கிட்டே இருக்குன்றாங்க. இன்னி வரைக்கும் அதோட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ், த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். ஸோ இங்கே ஒரு ரேடியேஷன் இருக்கும், ஒரு ரெட் கலர்ல அப்பேரன்ஸ் இருக்கா. ஸோ இந்த ரேடியேஷன் இன்னும் நமக்கு தெரியுதான், சயின்டிஸ்ட் வந்து ப்ரூஃப் பண்றாங்க. ஸோ அபுண்டன்ஸ் ஆஃப் லைட் எலமெண்ட்ஸ். அப்போ வந்து இந்த தியரிஸ்லாம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஹைட்ரஜன் ஹீலியம் இருக்குன்றாங்க. இப்போ அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க. யூனிவர்ஸ்ல ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான லைட் எலமெண்ட்ஸ்ன்றாங்க. ஏன் லைட் எலமெண்ட்ஸ்னா ஹைட்ரஜன் ஒரு ஆட்டம்ல என்னென்ன கம்போசிஷன் இருக்கும், எலக்ட்ரான், நியூட்ரான் அண்ட் புரோட்டான் இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த எலக்ட்ரான் அண்ட் புரோட்டானோட கம்போசிஷன்ன்றது கம்மியாக தான் இருக்குது ஹைட்ரஜன். ஸோ அதனால தான் என்னன்னு சொல்கிறோம் லைட் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த அபுண்டன்ஸ் ஆஃப் லைட் எலமெண்ட்ஸ் இன்னுமே இருக்குது. அலாங் வித் டஸ்ட் அண்ட் கேஸ் வந்து இன்னுமே இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கு, அண்ட் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் போயிட்டே இருக்கு. அண்ட் டைம் ஆக ஆக சயின்டிஸ்ட்டு இல்லை என்ன அப்சர்வ் பண்ணுறாங்க அப்படின்னா மில்கிவே கேலக்ஸி பாஸ் ஆகுது, மூவ் ஆகுது அப்படின்ற அப்சர்வ் பண்ணுறாங்க. ஸோ நியரஸ்ட் கேலக்ஸி என்ன நமக்கு, ஆண்ட்ரோமெடான் கேலக்ஸி. ஸோ பிகினிங் 13 million years ago, the universe did not exist as we know it, it, its space. So space and time and all matter were packed into single unimaginably tiny, hot and dense point called singularity. So இதுதான் singularity. இது இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் சிங்குலாரிட்டி. ஒரு டைனி ஹாட் பாயிண்டாக இருக்கு. இந்த இன்ட்ரெஸ்டிங் பார்ட் இஸ் அது வெடிக்கல, எக்ஸ்பேண்ட் ஆகுது. அந்த டைனி ஹாட் பார்ட்டிகல் சின்னதாக இருக்கிற ஒரு இடத்த தான் சிங்குலாரிட்டின்னு சொல்லுவோம். அந்த சிங்குலாரிட்டி டைம் ஆக ஆக என்ன பண்ணுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் இன்சைட் ஸ்பேஸ். இட்ஸ் வாட் நாட் எக்ஸ்ப்ளோஷன். இது என்ன பண்ணுது, ஸ்ட்ரெச்சிங் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ஸ்பேஸ் இட் செல்ஃப். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது எக்ஸ்பேண்ட் ஆகுது. ஆனது மட்டும் இல்லாமல் கையோட ஆட்டமை கிரியேட் பண்ணி விட்டுச்சு. ஆட்டம் தான் சொல்கிறோம். ஆட்டம் வந்து இப்போ எல்லாமே பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கணும்னா அது பில்டிங் பிளாக்ஸ் என்னது, ஆட்டம் தானே. அப்போ அந்த ஆட்டம் அப்படின்றது இதுலேயே ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் என்ன நடக்குதுன்னா லேட்டராக கூலிங் ஆகுது. ஸோ யூனிவர்ஸ் எக்ஸ்பாண்டட், இட் பிகின் டு கூல் டவுன் ஃப்ரம் இட்ஸ் ஸ்காட்சிங் இனிஷியல் ஸ்டேட். ஸோ எல்லா தியரிஸ்லையும் நம்ம காமனாக பார்த்த விஷயம் வந்து கூல் டவுன். இப்போ எர்த்து கூல் டவுன் ஆனதுனால தான் நம்ம இருக்கிறோம். அது திரும்ப வெடிச்சிச்சுன்னா முடிஞ்சிச்சு. ஸோ அந்த கூல் டவுன்ற ஒரு சிஸ்டம் அப்படின்றது எல்லாத்துலேயும் ஒரு காமன் ஃபேக்டராக இருந்திருக்கு. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கு, சப் அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் லைக் குவார்க்ஸ். சப் அட்டாமிக்னா ஆட்டம்ஸ்குள்ள இருக்க பார்ட்டிகல்ஸ், எலக்ட்ரான்ஸ் அண்ட் குவார்க்ஸ் இதெல்லாமே இருந்திருக்கு. சரியா, ஹைட்ரஜன் ஹீலியம் மாதிரியான கேஸ் எல்லாமே இன்னுமே எக்ஸிஸ்ட் ஆகிருக்கு. இதுக்கு அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு அப்புறம் அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் எல்லாமே இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ ஸ்டார்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. ஸ்டார் வந்து ஒரு 100 million இயர்ஸ்க்கு முன்னாடி அப்போ வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அகெயின் த கிராவிடேஷனல் புல், மேசிவ் clouds of hydrogen helium together formed the stars and galaxy. ஸோ இதுக்கப்புறம் நடக்கிறது எல்லாம் ஒரே தான், கூல் டவுன் ஆகுது, கேஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்கு, கொலீட் ஆகுது, அதுக்கப்புறம் திரும்ப கூல் டவுன் ஆகுது,
அதுக்கப்புறம் ஒரு பிளானட்டான ஃபார்மேஷன் நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாமே காமன் தான். ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் ஸ்டில் ஹேப்பனிங், பிக் பேங் இஸ் அண்ட் ஓவர், த யூனிவர்ஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் ரைட் நவ். ஸோ இந்த ஒரு ரைட் நவ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங் அப்படின்றது தான் நமக்கு ப்ரூஃப் இருக்குன்றனால இதை நம்ம பிலீவ் பண்ணுறோம் இந்த தியரியை. ஸோ இது வரைக்கும் நமக்கு தியரிஸ் கான்செப்ட் எல்லாமே நமக்கு முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த க்ளோசஸ்ட் டு அவர் மில்கி வே கேலக்ஸி அப்படின்னா, கேனிஸ் மேஜஸ் டுவார்ஃப் கேலக்ஸி. இந்த கேனி மேஜர் ஏன் அதை டுவார்ஃப் அப்படின்னு சொல்கிறோன்னா, ப்ளூட்டோ ஆல்சோ டுவார்ஃப் பிளானட்னு சொல்லுவாங்க. ஏன்? இட் இஸ் நாட் பிக் ஆஸ் அ பிளானட். நம்ம அது பிளானட்னு கன்சிடர் பண்ணுறதுக்கான சைஸ் அதுக்கிட்ட இல்லை. ஸோ அதனால தான் நம்ம வந்து அது வந்து ப்ளூட்டோ வந்து ஒரு டுவார்ஃப் பிளானட்னு சொல்கிறோம். அதே மாதிரி தான் மில்கிவே கேலக்ஸி பக்கத்தில் நியராக இருக்கிறது இது கேனிஸ் மேஜர்னு ஒன்று இருக்குது. பட் அது வந்து டுவார்ஃபாக இருக்கிறதுனால கன்சிடர் பண்ணல. இதை தாண்டி நம்ம என்ன ஆண்ட்ரோமேடா கேலக்ஸியை நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி, இது வந்து நியரஸ்ட் கேலக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே ஓகே நெக்ஸ்ட் எவல்யூஷன் எஃபெக்ட். ஸோ இப்போ இது வரைக்கும் ஆரிஜின் நமக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஆரிஜின் அப்போ சம் பாயிண்ட் சம்வேர் இந்த யூனிவர்ஸ் எங்கேயோ வந்து ஏதோ மில்கிவே கேலக்ஸியில் எர்த் இருக்கு. ஸோ அப்போ எர்த்துன்றது ஒன்று உருவாயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எர்த்து உருவானுச்சுன்னா அதுக்கப்புறம் சடனாக லைஃப் ஃபார்ம் வந்துருச்சா, சடனாக இந்த வாட்டர் எக்ஸிஸ்டிங் வந்துருச்சா, இல்லை அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் வந்துருச்சா, இல்லை அதுக்கான எவல்யூஷன் ப்ராசஸ்ன்றது அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? continued the evolution of earth continued through cooling, differentiation, atmospheric changes and biological development that transformed earth into a habitable planet. ஸோ அது பயாலஜிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு. ஸோ டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னு சொல்லும் போது அந்த கூலிங் அண்ட் ஹீட்டிங், த சேஞ்சஸ் ஆஃப் லேண்ட்ஸ்கேப்பை தான் நம்ம டிஃபரன்ஷியேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். அதை பார்ப்போம். ஸோ ஹியலியராக எர்த்தோட கண்டிஷன் அது ஒரு பிளானட்டாக உருவாகும் போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஹாட்டாக இருந்துச்சு, ராக்கியாக இருந்துச்சு. இப்போ பேரன் அப்படின்னா வாழ தகுதி இல்லாத ஒரு இடம், ஒரு அன்ஈவன் சர்ஃபேஸை தான் பேரன்னு சொல்லுவோம். தின் அட்மாஸ்பியர், தின் அப்படின்னா வெரி லைட்டர் லேயராக இருக்குது. ஸோ லைட்டர் லேயர் அட்மாஸ்பியர். எது லைட்டராக? இதுதான் ஹைட்ரஜன் ஹீலியமோட அட்மாஸ்பியராக தான் இருந்துச்சான். ஸோ அந்த ஹைட்ரஜன் ஹீலியம் இஸ் இட்ஸ் நாட் கம்ஃபர்டபுள், இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லைஃப். சரியா? ஸோ அப்போ அந்த லாஸ் ஆஃப் பிரைமோடியல் அட்மாஸ்பியர், ஸோ இந்த லைட் தின் லேயர் ஆஃப் ஹைட்ரஜன் ஹீலியம் அட்மாஸ்பியர் ஒரு டைமுக்கு மேலே அது வந்து இழந்துருச்சு. அது எப்படி இழந்துருச்சு அப்படின்னா, சோலார் விண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த சோலார் விண்ட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் பேக் என்ன பண்ணணும் அப்படின்னா, அது எர்த்துக்கு பக்கத்தில் அந்த சோலார் சிஸ்டம் இல்லை சன் இருந்திருக்கு. அப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அதில் இருக்க ஹைட்ரஜன் ஹீலியம் தின் லேயர் தானே, அதனால் அதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியே எடுத்துச்சான். சரியா? அதர் டெரஸ்ட்ரியல் பிளானட்ஸ், இதுக்கு மட்டும் இல்லை, மற்ற பிளானட்ல இருக்க ஹைட்ரஜன் ஹீலியமும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எடுத்துருச்சு. ஸோ இப்படி எடுத்ததுனால செகண்டரி அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆகுது. செகண்டரி அட்மாஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் வாட்டர் வேப்பர், அமோனியா, மீத்தேன், இதெல்லாமே ஆக்சிஜன். இது இந்த செகண்டரி அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ செகண்டரி அட்மாஸ்பியர் ஃபர்தராக பார்ப்போம். ஸோ பிளானட்டரி டிஃபரன்ஷியேஷன், நம்ம பார்த்தோம்ல டிஃபரன்ஷியேஷன் அப்படின்னா கூல் டவுன் அண்ட் ஹெவியர் எலமெண்ட்ஸ் லைக் அயன் சாண்ட் டு த கோர். ஸோ கூல் டவுன் ஆனாலே என்ன நடக்கும் அப்படின்னா, ஹெவியர் மெட்டல்ஸ்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா கீழே போயிடும். ஸோ அயன், நிக்கல் மாதிரியான பார்ட்டிகள் என்ன நடந்துச்சு அப்படின்னா கீழே சாங்க் ஆயிடுச்சு, கோரில் போயிடுச்சு. நமக்கு 3 லேயர் இருக்குல்ல, கோர், மேண்டல் அண்ட் கிரஸ்ட்னு இருக்கு. ஸோ நம்ம ஃபர்தராக பார்ப்போம். ஸோ என்ன பண்ணுறோன்னா அயன்லாம் சாங்க் ஆயிடுச்சு, ஒரு லைட்டர் மெட்டீரியல் ரோஸ் டு த சர்ஃபேஸ் ஃபார்மிங் டிஸ்டிங்க்ட் லேயர் த்ரூ ப்ராசஸ் கால்ட் டிஃபரன்ஷியேஷன். ஸோ இந்த டிஃபரன்ஷியேஷன் ப்ராசஸ் அப்படின்றது கூலிங் அண்ட் ஹீட்டிங் தான். இந்த எஃபெக்ட் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா சம்மர்ஜும் ஆகும், இல்லைனா லைட்டர் பார்ட்டிகல்ஸ் எக்ஸ்போஸும் ஆகிறது நடக்கும், நம்ம கண்ணுக்கே தெரியும். ஸோ ஃபார்மேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர். ஸோ இந்த கூலிங் எஃபெக்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த அவுட்டர் லேயர் விச் இஸ் கிரஸ்ட்டை வந்து நமக்கு லித்தோஸ்பியரை கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ லித்தோஸ்பியர் இஸ் நத்திங் பட் அ கிரஸ்ட் லேயர். சரியா? ஸோ the cooling of outer surface led to solidification, forming crust. The earth developed layered structure including crust, mantle, outer core and inner core with increasing density. ஸோ டென்சிட்டி எங்கே இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும்? கோரில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கீழே பாருங்கள், இது கோர், மேண்டல் அண்ட் கிரஸ்ட். ஸோ மேண்டல் எப்படி இருக்கும்? மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும். அங்கே தான் என்ன நடக்குது, அந்த பிளேட் டெக்டானிக்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளேட் டெக்டானிக்ஸ், இந்த மூவ்மெண்ட் ஆஃப் கான்டினென்டல் ட்ரிஃப்ட், இதெல்லாமே நடக்கிறது இங்கே தான். இதை நகர்ந்தால் தான் மேலே இருக்க லித்தோஸ்பியர், மேலே இருக்க க்ரஸ்ட் லேயர் வந்து மூவ் ஆகுது. சரியா? ஸோ இந்த பிக்சரை பாருங்கள். இந்த லித்தோஸ்பியரில் இருக்குது பாருங்கள், லித்தோஸ்பியரோட டெப்த்து 5 to 100 கிலோமீட்டர் ஸ்பேஸ் தான் லித்தோஸ்பியர்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து கான்டினென்டல் கிரஸ்ட்,
சாரி crust அண்ட் ஓஷானிக் crust. ஸோ இதில் ஓஷானிக் crust தான் வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இது தின்னு தான், ஆனால் டென்சிட்டி அதிகம். புரியுதா டிஃப்ரென்ஸு? இந்த தின்னு அப்படின்னா என்னன்னா லைட்டராக இருக்கும். பாருங்க காண்டினென்ட் பாருங்க, காண்டினென்ட்டோட கம்போசிஷன் இவ்வளோ இருக்கு, பட் அதோட டென்சிட்டி இல்லை. டென்சிட்டி அப்படின்னா த அமௌண்ட் ஆஃப் ஆட்டம் அதுக்குள்ளே அடக்க முடியும் அப்படின்ற கெப்பாசிட்டி கம்மி. அப்போ காண்டினென்டல் crust தான் என்னவா இருக்கு அப்படின்னா திக்காக இருக்கு, பட் டென்சிட்டி கம்மியாக இருக்கு. ஓஷானிக் crust பாருங்க தின் லேயராக தான் இருக்கு, ஆனால் அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்குமா. ஸோ இதுக்கு இந்த ஓஷானிக் crust மேலே தான் என்ன இருக்கு, நமக்கு வந்து இந்த ஹைட்ரோஸ்பியர்லாம் இருக்கு. ஹைட்ரோஸ்பியர்னு சொல்லும்போது ஓஷன் எல்லாமே இருக்கு. சரியா? அடுத்து கீழே இருந்து வருவோம். ஸோ இன்னர் சாலிட் கோர், இதுதான் நான் சொன்னேன், இது ஸ்டில் இட்ஸ் பேர்னிங், ஆனாலும் அது மெல்ட் ஆகலை. காரணம் இந்த அமௌண்ட் ஆஃப் கம்ப்ரெஷன், இந்த ப்ரெஷர். இந்த ப்ரெஷர்னால என்ன பண்ணுது அப்படின்னா இன்னும் ஒரு எரியிற பால் மாதிரியே உள்ள இருக்கு, கம்ப்ரஸ்டு பொசிஷன்லேயே இருக்கு. சரியா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது அவுட்டர் மோல்டன் கோர். இது ஒரு மாதிரி மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும், ஷேப் மாறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ லோயர் மேண்டல் இது ஒரு மாதிரி ஸ்டெஃபாக இருக்கும், மோல்டன் அதிகமாக இருக்காது. ஆனால் அப்பர் மேண்டல் டிரான்சிஷன் மேண்டலில் இது இருக்கும். சரியா? அடுத்து சாலிட் ஆஸ்டனோஸ்பியர், இதுவும் ஒரு அப்பர் மேண்டலோட பார்ட் தான். சரியா? பார்ஷியல் மோல்டன் ஆஸ்டனோஸ்பியர் இதுவுமே அப்பர் மோல்டன் தான். சரியா? இதுக்கு மேலே இருக்க லித்தோஸ்பியர் பார்ட்டில் மட்டும்தான் நமக்கு crust லேயர்ஸ் வரும். சரியா? ஓகே. They are divided into 3 chemical layers. ஸோ சிம்பிளி வேறு கெமிக்கல் லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். சரியா? மேண்டல் தட் மேக்ஸ் அப் ரஃப்லி 84% ஆஃப் எர்த் வால்யூம். ஆமாம் தானே? இந்த அப்பர் மேண்டல்லேருந்து பாருங்கள் லோயர் மேண்டல் வரைக்கும் 85% இதுதான். ஸோ இப்போ இந்த 84% ஆஃப் வால்யூமாக என்ன பண்ணுது அப்படின்னா இந்த மேண்டல் தான் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அது crustோட டெஃபினேஷன். crust is a earth's outermost solid shell. outermost solid shell, இதுதான் கீவேர்டு, outermost, comparable in thickness to an apple skin. ஆப்பிள் ஸ்கின், சரி ஒரு ஆப்பிளை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு சொல்கிறாங்க. ஸோ அதோட ஸ்கின் எவ்வளோ தின்னாக இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது, அந்த திக்னஸ் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோல் ஃப்ரூட்டை கம்பேர் பண்ணும்போது crust தான் சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காண்டினென்டல் crust சொன்னேன் இல்லையா, காண்டினென்டல் crust வந்து திக்கராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்து ஓஷனிக் crust தான் தின்னராக இருக்கும், பட் அதோட டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இந்த பசால்ட் ராக் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பசால்ட் ராக்லாம் அங்கே தான் இருக்கும். பசால்ட் ராக் அப்படின்னு சொல்லும் போது இந்த டெக்கான் பிளாட்டியூ கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த இடத்துல இந்த மாதிரி பசால்ட் ராக் அப்படிதான் இருக்கு. சரியா? 5 to 10 மீட்டர் டீப்பில் இருக்கு. ஸோ மேண்டல் பார்க்குறோம், extended to depth of 2900 kilometers. ஸோ மேண்டல் அபவுட் 84%. அதுதான் இதெல்லாம் டேட்டா பாயிண்ட்ஸ், கீ பாயிண்ட்ஸ். 85% நீங்கள் எழுதலாம், கோட் பண்ணலாம். அதே மாதிரி இதோட டெப்த்தெல்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கும் போது இந்த டயக்ராம்லாம் வரையும் போது இம்ப்ரெசிவாக இருக்கும் உங்களோட ஆன்சர் ரைட்டிங் ப்ரெசன்டேஷன். சரியா? ஸோ அப்பர் மேண்டல் மோஸ்ட்லி சாலிட் பட் இன்க்ளூட்ஸ் த ஆஸ்டனோஸ்பியர். ஸோ இதுதான் ஃப்ளோட். நான் சொன்னேன் இல்லையா, அந்த டக்டைல் செமி மோல்டன் ஆஸ்டனோஸ்பியர் சொன்னேன் இல்லையா, அது மோல்டன் தான் இருக்கும். இதுதான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக்டானிக் பிளேட்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். தட் டெக்டானிக் பிளேட்ஸ் ஃப்ளோட் அண்ட் கிளைட் அப்பான். அது பார்ப்போம் நான் அப்கமிங் கிளாஸஸில். டெக்டானிக் ஈவெண்ட் பார்ப்போம், கான்டினென்டல் ட்ரிஃப்ட், கன்வர்ஜன், டைவர்ஜன்லாம் பார்ப்போம். லோயர் மெண்டல் டென்சன் அண்ட் லார்ஜ்லி சாலிட் எக்ஸ்டெண்டிங் டு த கோர் பவுண்டரி. சரியா? the core is the innermost extremely hot region divided into two distinct parts. outer core, ஸோ அயன் அண்ட் நிக்கல் தான் பாருங்க. எர்த்தோட ஃபார்மேஷனில் இந்த கூல் டவுன் ஆகும்போது இந்த அயன் அண்ட் நிக்கல் தானே உள்ளே போச்சு. ஸோ இந்த அவுட்டர் கோர் அண்ட் இன்னர் கோரோட கம்போசிஷன் அயன் அண்ட் நிக்கலாக தான் இருக்கு, நிக்கலாக இருக்கு. சரியா? இந்த டெம்பரேச்சர் பாருங்க 6000 degree Celsius. Still it remains solid due to immense crushing pressure. அந்த crushing pressure இருக்கு இல்லையா, அதனால தான் இன்னும் அப்படியே வந்து சாலிட் ஆகுது, 6000 டிகிரியில் பேர்ன் ஆகி. ஸோ இதுதான் சிம்பிள் டெஃபினேஷன். சரி, அப்புறம் இன்னொன்று வந்து இந்த எவல்யூஷன் ஆஃப் எர்த்தில் இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா ஜெயண்ட் இம்பாக்ட் ஆன் ஹீட்டிங். இப்போ இதெல்லாம் முடிஞ்சிருச்சு, என்ன நடந்திருக்கு? ஃபார்மேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர்லாம் ஃபார்ம் ஆகி crust கோர் மேண்டெல்லாம் ஃபார்ம் ஆகி முடிச்சிருச்சு. ஆனதுக்கப்புறம் இன்னொன்று திரும்ப ஒரு டிஸ்ட்ரக்ஷன். இந்த கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா நடந்தது தான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் லித்தோஸ்பியர், கூலிங் ஆஃப் அவுட்டர் சர்ஃபேஸ். அதுக்கப்புறம் இன்னொரு டிஸ்ட்ரக்ஷன், திரும்ப ஹீட்டை ஜென்ரேட் பண்ண மாதிரி ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அந்த ஈவெண்ட் என்னதான் ஜெயண்ட் இம்பாக்ட் அண்ட் ஹீட்டிங். ஸோ ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைப்போதசிஸ்ன்னு சொல்லுவோம்.
ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா மூன் ஃபார்ம் ஆச்சுல்ல, அது எர்த்துல இருந்து போன ஒரு பார்ட்டு தான் மூன். The formation of moon due to massive collision further heated Earth, accelerating internal differentiation and structural development. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா மார்ஸ் சைஸ்ல இருக்கிற ஒரு ப்ரோட்டோ பிளானட் அப்படின்னா இது முன்னாடி இருந்த டைம்ல, இப்போ கரண்ட்ல இருக்கிறது இல்லாமல் அப்போ இருக்க ப்ரீமோடியன் டைம்ல இருந்துதான் ப்ரோட்டோ பிளானட் சொல்லுவோம். அந்த ப்ரோட்டோ பிளானட் கால்ட் தியா. அந்த தியான்ற பிளானட் என்ன பண்ணிருக்கு அப்படின்னா எர்த்தோட ஒரு 4.9 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி அது என்ன பண்ணிருக்கு அப்படின்னா மோதி இருக்கு. ஸோ மோதினதப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஒரு பார்ட்டை அப்படியே பிரித்து எடுத்துட்டு போயிடுச்சு. சரியா, அதோட டிஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த டிஸ்ட்ரக்ஷன் என்ன நடந்திருக்கு அப்படின்னா இந்த மாதிரி எர்த்தை சுற்றி ஒரு சர்க்கிள் ஆயிடுச்சு. அந்த எர்த்தை சுற்றி ஒரு டிஸ்க் மாதிரியான டெப்ரிஸ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த டெப்ரிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து மூணு ஆயிடுச்சு. அதனால தான் இன்னும் அந்த டிஸ்கை வந்து எர்த்தை சுற்றிட்டு வருது. இது ஒரு தியரி. இதுதான் என்னன்னு சொல்றேன்னா ஜெயண்ட் இம்பாக்ட் ஹைபோதசிஸ். இந்த பிக்சர் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஏர்லி எர்த் பில்டு. ஸோ தியா அப்படின்ற ஒரு ப்ரோட்டோடைப் வந்து இது வந்து கொலிஷன் நடக்குது. கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறமா அந்த டிப்ரிஸ் எல்லாமே ஸோ எர்த்துல இருந்து பிரிஞ்சு போன ஒரு சில டிப்ரிஸும் அந்த ப்ரோட்டோடைப் இருக்கு இல்லையா அது இம்பாக்ட் பண்ண டிப்ரிஸும் அது ஒரு டிஸ்க் ஷேப்ல வந்து எர்த்தை சுற்றி வருது. அது சுற்றி வர 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 என்ன இருக்குன்னா அந்த டிப்ரிஸ் எல்லாமே அக்குமுலேட் ஆகி அது வந்து மூணாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் மூன் ஃபார்மேஷனோட கான்செப்ட் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, the collision struck N, still forming Earth at a glancing oblique angle. This devastating blow prevented Earth from being completely destroyed. கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆகல, பட் இம்மன்ஸ் அமௌண்ட் ஆஃப் வேப்பரைஸ்டு ராக். ஒரு சில ராக்கை மட்டும் என்ன பண்ணுது, அமுச்சு விட்டுருச்சு, ஸ்பேஸுக்கு அமுச்சிருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ டிப்ரிஸ் டிஸ்க் ஆகுது. மூன் ஃபார்மேஷன் ஓவர் ரிலேட்டிவ்லி ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், பொட்டன்ஷியலி ஃபியூ இயர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை ஃபியூ மில்லியன் இயர்ஸாகவும் இருக்கலாம். அது இன்னும் ப்ரூஃப் பண்ணல, அதுக்கு தேரியும் இல்லை. அப்படி என்ன டைமாக இருந்தாலும் சரி அது இந்த ரிங்கெல்லாம் ஃபார்ம் ஆகி அந்த அக்ரீட்டட் டிப்ரிஸ் வந்து மூணாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறாங்க. சரியா, ஸோ அடுத்து டீகேசிங் ப்ராசஸ். ஸோ டீகேசிங் ப்ராசஸ் அப்படின்னா ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டட் அந்த ஹீலியம் ஹைட்ரஜன் கேஸஸ் வந்து கூல் டவுன் ஆனதுக்கப்புறமா அந்த சன்னோட ரேடியேஷனில் போயிடுச்சுன்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ டீகேசிங் அப்படின்றப்போ திரும்ப ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வால்கானிக் அப்போது அந்த வால்கன் ஆல்ரெடி ஹீட்டாக இருக்குது தெரிஞ்சிச்சு. இப்போ ஹீட்டாக இருக்கிற ஒரு இடத்த என்ன பண்ணுது அப்படின்னா வால்கானிக் எரப்ஷன்ஸ் வந்து கொடுக்குது. இந்த மோல்டன் மேண்டல் இருக்குல்ல, அந்த இடம் தான் இந்த வால்கானிக் ஆக்டிவிட்டியும் பண்ணுறது. ஸோ அந்த டீகேசிங் ப்ராசஸில் வால்கானிக் ஆக்டிவிட்டி ரிலீசஸ் கேஸ் லைக் வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு என்ன பண்ணும், ஜென்ரலாக சொல்லுங்களேன், ஹீட் அப்சர்வ் பண்ணும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு அட்மாஸ்பியரில் ஒரு லேயராக இருக்கும் போது சன்னோட இன்சுலேஷன், சன்னோட ரேடியேஷனை உள்ள அனுப்பும், அப்போ மட்டும் விட்டுரும். திரும்ப சர்ஃபேஸில் பட்டு ரீரேடியேட் ஆகும் இல்லையா, அதை மட்டும் கேப்சர் பண்ணும். ஸோ அதனால தான் வெஹிக்கிள்ஸில் கார்பன் டை ஆக்சைடு எமிஷன்ஸை கண்ட்ரோல் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருந்தாலுமே இட்ஸ் நாட் சூட்டபிள் ஃபார் லைஃப். ஸோ இருக்கணும், பட் கம்மியான அளவு தான் இருக்கும். ஸோ கார்பன் டை ஆக்சைடை பிளான்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு நமக்கு என்ன தருது, ஆக்சிஜன் தருது. ஸோ அந்த மாதிரியான இது இம்பார்ட்டன்ஸும் வேணும், ஆனால் அதிகமாக இருக்கான். ஸோ வாட்டர் வேப்போட கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ ஏன் வாட்டர் வேப்பர் இருக்குது அப்படின்னா இந்த மோல்டன் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஹைட்ரஜன் கம்போசிஷனும் இருக்குது, அதில் லைக் ஹீட் அப் ஆக ஆக அதோட வேப்பரும் அதிகமாக இருக்குது. கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன், மீத்தேன் அண்ட் அமோனியம் எர்த்தோட இன்டீரியர்லேருந்து வெளியே வருது அப்படின்றத பார்ப்போம். இதுதான் இந்த செகண்டரி அட்மாஸ்பியர். மேலே ஒரு பாயிண்ட்ல பார்த்தோம்ல, இந்த சோலார் ரேடியேஷன் டெஸ்ட்ராய் பண்ணிடுச்சுன்னா அதுக்கப்புறம் செகண்டரி அட்மாஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் இந்த செகண்டரி அட்மாஸ்பியர். இப்போ அந்த அட்மாஸ்பியரில் இதெல்லாம் தான் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து என்ன நடக்குது, எவல்யூஷன் ஆஃப் இயர்லி அட்மாஸ்பியர். ஸோ இந்த இயர்லி அட்மாஸ்பியரில் கண்டெய்ன் வெரி லிட்டில் ஃப்ரீ ஆக்சிஜன் வாஸ் டாமினேட்டட் பை வாட்டர் வேப்பர். ஸோ இது ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபர்தராக ஹீட் ஆக ஆக வால்கானிக் எரப்ஷன் நடக்க வாட்டர் வேப்பரோட டாமினன்ஸ் மட்டும் அதிகமாகிடுச்சான் அண்ட் கார்பன் டை ஆக்சைடு டாமினன்ஸ். ஸோ இது எப்படி அடுத்து வந்து லீட் பண்ணுது, அடுத்த எவல்யூஷனுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா ஹைட்ரோஸ்பியரை ஃபார்ம் பண்ணதுக்கு இதுதான் காரணம். ஸோ வாட்டர் வேப்பர் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணும், ஒரு டைமுக்கு மேலே அது எங்கேயாவது ஒன்று கண்டென்ஸ் ஆகி தான் ஆகும். அப்போ கண்டென்சேஷன் நடந்தது, அது வந்து ரெயினாகவும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டினியூஸ் ரெயின்ஃபால் ஃபில்டு சர்ஃபேஸ் டிப்ரெஷன் ஃபார்மிங் ஓஷன்ஸ் வித் 500 மில்லியன் இயர்ஸ். ஸோ ஓஷன் எப்போ ஃபார்ம் ஆச்சு, 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஓஷன் ஃபார்ம் ஆச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ப்ராசஸ். ஸோ அடுத்து ஏஜ் ஆஃப் ஓஷன்ஸ். ஸோ ஓஷன்ஸ் தான் எப்போ 400 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, அப்போ என்ன பண்ணுது, இப்போ ஓஷன்ஸ் இருக்குது அப்படின்னா
தண்ணி இருக்குனாலே உங்கள் லைஃப் ஃபார்ம் வரத்துக்கான பாசிபிலிட்டி அதிகம். அப்போ அடுத்து அதுதான். ஸோ கார்பன் டை ஆக்சைடு ரிடக்ஷன் நடந்துச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு மழை பெய்ய பெய்ய என்ன நடக்கும் அப்படின்னா அதோட ரிடக்ஷன் அது கம்மியாகும். ஸோ கார்பன் டை ஆக்சைடு சர்ஃபேஸில் இருக்கிறதும் குறைஞ்சி போயிடுச்சு, அட்மாஸ்பியருக்கு C2 லெவலும் குறைஞ்சிருச்சு, சர்ஃபேஸில் இருக்க CO2 விச் இஸ் கார்பன் டை ஆக்சைடும் குறைஞ்சிருச்சு அண்ட் கான்ட்ரிபியூட்டிங் டு ஃபர்தர் கூலிங் ஆஃப் பிளானட். ஸோ அப்போ இந்த ஜாயிண்ட் மூணு என்ன பிளானட் அது பார்த்தோம், டியாவா. ஸோ அந்த டியாவோ பிளானட்டோட இம்பேக்ட் இப்போ தான் கூல் ஆயிருக்கு. எப்போ கார்பன் டை ஆக்சைடு ரெடக்ஷன் வாட்டர் வேப்பர் ஃபார்மேஷனால நடக்கிற எக்ஸ்ட்ரீம் ரெயின்ஃபால்னால திரும்ப கூல் ஆயிருக்கு அப்படின்றத பார்ப்போம். அடுத்து பிகினிங் ஆஃப் லைஃப். அரௌண்ட் 3.8 பில்லியன் இயர்ஸ் சிம்பிள் லைஃப் ஃபார்ம்ஸ் பிகின் டு எவால்வ் இன் ஓஷன்ஸ். ஸோ அப்போ ஓஷனோட கம்போசிஷன் ஃபுல் ஆஃப் கெமிக்கலாம். இப்போ மாதிரி இல்லாமல் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்னால தான் லைஃப் ஃபார்ம் கிரியேட் ஆச்சு. ஸோ என்ன மாதிரி லைஃப் ஃபார்ம் கிரியேட் ஆச்சு அப்படின்னா ஆல்கே கேள்விப்பட்டிருக்கீங்களா, பாசி, கடல் பாசி. ஸோ அதெல்லாமே அதெல்லாமே தான் என்னன்னா ஃபர்ஸ்ட் வந்த ஒரு லைஃப் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான எவிடன்ஸும் இருக்கு, நான் கீழே காட்டுறேன். ஸோ பிகினிங் ஆஃப் லைஃப் ஃபார்ம் அரௌண்ட் 3.8 பில்லியன் இயர்ஸ் ago simple life forms began to evolve in ocean through chemical reaction that produced complex organic molecules. ஸோ ஆர்கானிக் மாலிகூல்ஸ்னு சொல்லும் போது ஒரு லைஃப் ஃபார்ம் கிரியேட் ஆகணும் அப்படின்னா பிரைமரியாக 6 அட்டாமிக் எலமெண்ட்ஸ் தேவைப்படுது. கார்பன், இதுதான் அந்த ஒரு நிமோனிக்ஸ், CHNOPS தான் அதோட நிமோனிக்ஸ். ஸோ கார்பன், ஹைட்ரஜன், நைட்ரஜன், ஆக்சிஜன், பாஸ்பரஸ் அண்ட் சல்ஃபர். ஸோ இதெல்லாம் இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லைஃப் ஃபார்ம் கிரியேட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? தீஸ் அலாங் வித் liquid water and energy source formed simple organic compound through billion years of evolution. These simple building blocks developed into a diverse biological system today. So இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபார்மான எவிடன்ஸ், ஃபாசில் எவிடன்ஸ், ஜியாலஜிக்கல் சர்வே பண்ணுறப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த மைக்ரோஸ்கோப்பிக் ஆர்கானிசம்னா மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த சின்ன ஆல்கேயோட இந்த கெமிக்கல் ரியாக்ஷன், இந்த செயின் தான், அது 1 சென்டிமீட்டர் தான், பட் அதோட ட்ரேஸ் தானே. ஸோ ஒரு லைஃப் ஃபார்ம் இருக்குது, ஒரு சின்ன மைக்ரோ ஆர்கானிசம் இருக்குது அப்படின்றதுக்கான எவிடன்ஸ் தான். சரியா? ஸோ இதுதான் சைனோபாக்டீரியா. இதுதான் சைனோபாக்டீரியா. ஸோ சைனோபாக்டீரியா பேசிக்லி ஒன்றும் இல்லை, ஆல்கே தான். ஏன்னா க்ரீன் ப்ளூ ஆல்கேன்னு சொல்லுவாங்க, ப்ளூ க்ரீன் ஆல்கே. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் எவல்யூஷன். ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா என்ன? நமக்கு ட்ரீஸ் தான் ஆக்சிஜன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டோமா? ஸோ எப்படி நமக்கு தருது? ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக தான் தருது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னா லைட் ரேடியேஷன் பிளான்ட் மேலே படும். ஸோ அது மூலமாக அந்த கார்பன் டை ஆக்சைடு அதில் ரிவால்வ் ஆகிட்டு இருக்க கார்பன் டை ஆக்சைடை கேப்சர் பண்ணி நமக்கு ஆக்சிஜனாக சப்ளை பண்ணும். ஸோ இதுதான் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ். இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணது இந்த சைனோபாக்டீரியா தான். இதுதான் இந்த சைனோபாக்டீரியா. கம்போசிஷன் ஆஃப் பாக்டீரியா ஆல்கே தான். ஸோ அந்த ஆல்கே அப்சர்வ் பண்ணி என்ன பண்ணி கேப்சர் பண்ணி வச்சுக்கிட்டு இது ஆக்சிஜன் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சு. when oxygen exists, life form also exists. ஸோ இதுதான் இதோட ஆரம்ப புள்ளி. 2.5 to 3 billion years photosynthesis began, allowing organisms, இதுதான் அந்த organisms, convert to sunlight into energy and release oxygen. இதுதான் அதை பண்ணுதான். And oxygenation of ocean. So oxygen produced by photosynthesis organization first accumulated in oceans, gradually saturating them over time. ஸோ தான் இந்த ஆக்சிஜன். ஸோ தண்ணி, இந்த ஆல்கேலாம் எங்கே இருக்கும்? அந்த பாசிலாம் மோஸ்ட்டாக தண்ணி இருக்கிற இடத்துல தானே படியும். அப்போ அது ஃபஸ்ட்டு அங்கே தான் நடந்துச்சு. அதான் அந்த ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஓஷன். ஸோ ஓஷனுக்கு ஆக்சிஜன் வந்த காரணம் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஆல்கேஸ் தான். ஸோ இதோட கெமிக்கல் கம்போசிஷன்ஸ்லாம் இது மூலமாக நடந்திருக்கு. சரி, ரொம்ப நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ளே போவேன்னா நமக்கு அவ்வளோலாம் கேட்க மாட்டாங்க. அடுத்து ஆக்சிஜன் இந்த அட்மாஸ்பியர். ஸோ எப்படி அட்மாஸ்பியரில் ஆக்சிஜன் இருக்குது அப்படின்னா இதுதான். Around 2 billion years ago, oxygen began to accumulate in the atmosphere, transforming into oxygen-rich environment suitable for complex. ஸோ இதே மாதிரி தான் சன்லைட் வருது, கீழே இருக்க பாக்டீரியாஸ் ஆல்கேஸ்லாம் கேப்சர் பண்ணி வச்சுக்கிது ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக. அதை திரும்ப என்ன எலிமினேட் பண்ணுது அப்படின்னா ஆக்சிஜனை நமக்கு எலிமினேட் பண்ணுது. சைனோபாக்டீரியா ப்ரொடியூசிங் ஆக்சிஜன் த்ரூ ஃபோட்டோசிந்தசிஸ். நான் சொன்னல சைனோபாக்டீரியா. ஸோ அதுதான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்து டெவலப்மெண்ட் ஆஃப் வாட்டர் சைக்கிள். ஸோ ஹைட்ரோஸ்பியர் இருக்குது. ஸோ ஹைட்ரோஸ்பியர் இருக்கும் போதே அடுத்து வாட்டர் சைக்கிளும் நடக்க ஆரம்பிச்சிடும். ஹைட்ரோஸ்பியர்ன்றப்போ தண்ணி இருக்குது, ஓஷனில் அவ்வளோ தண்ணி இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் சைக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடும். என்னது? டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது.
பிளான்ஸ்லேருந்து நடந்தால் அது பேர் டிரான்ஸ்பிரேஷன். தண்ணி வாட்டர் பாடிஸ்லேருந்து நடந்துச்சுன்னா எவாபரேஷன். ஸோ அப்போ அங்கே கண்டென்சேஷன் ஸ்டோரேஜ் நடக்குது க்ளவுட்ஸில். ஒரு டைம் பீரியடுக்கு மேலே ப்ரெசிபிடேஷன் நடக்குது. ஸோ ப்ரெசிபிடேஷன் நடக்குது. ஸோ இந்த மாதிரி கிளேஷியர்ஸ் ஹிமாலயன் ரீஜன்லேருந்து என்ன நடக்குதுன்னா ரன் ஆஃப் நடக்குது. ரன் ஆஃப்னா வாட்டர் லைக் ரிவர்ஸ். ஸோ எங்கெங்கெல்லாம் டிப்ரெஷன். டிப்ரெஷன்னா என்ன? டிப்ரெஷனா குழி. ஒரு லேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு லேண்ட் இருக்குன்னா சடனாக ஒரு குழி மாதிரி இருக்குது அப்படின்னா அது டிப்ரெஷன். ஸோ இப்போ மலையிலேருந்து வரும்போது எங்கெங்கெல்லாம் டிப்ரெஷன் இருக்குமோ அது லேண்ட் ஆகும். திரும்ப அதே ப்ராசஸ்க்குள்ள இன்வால்வ் ஆகும். இந்த வாட்டர் சைக்கிள் கண்டினியூஸ் டு கிரவுண்ட் வாட்டர், லேக், ஓஷன்ஸில் இருந்துமே இது நடக்கும் அப்படின்றாங்க. ஸோ அடுத்து ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்தில், எவல்யூஷன் ஆஃப் எர்த்தில் லேண்ட் மாஸோட ஃபார்மேஷன் பார்ப்போம். ஸோ கூலிங் அண்ட் சாலிடிஃபிகேஷன். கூலிங் அப்படின்னாலே சாலிட் ஆயிடுன்னு. ஸோ இந்த சாலிடிஃபிகேஷன் லெட் டு எமர்ஜென்ஸ் ஆஃப் கான்டினென்டல் கிரஸ்ட். இந்த கிரஸ்ட்டை பார்க்குறோம். கான்டினென்டல் கிரஸ்ட் பார்த்தோமா? கான்டினென்டல் கிரஸ்ட் திக்காக இருக்குமா தின்னாக இருக்குமா? திக்காக இருக்கும். டென்ஸாக இருக்குமா டென்சிட்டி கம்மியாக இருக்குமா? திக்காக இருக்கும். திக்குனா அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்கும், பட் டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஓஷானிக் கிரஸ்ட் என்ன பண்ணும்? தின்னாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். சரியா? அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறோம். ஸோ அதுதான் இந்த ஃபார்மேஷன் ஆஃப் லேண்ட் ஃபார்மில் கூலிங் ஆகுது, சாலிடிஃபிகேஷன் நடக்குது, அதுக்கப்புறம் ட்ரை லேண்டு கிரியேட் ஆகுது. ஸோ அப்போ ட்ரை லேண்டுன்றது அதுக்கப்புறமா அந்த ஹீட்டிங் எஃபெக்ட்ஸ்லாம் நடக்கல. அந்த மூன் வந்து இம்பேக்ட் பண்ணுச்சுல அந்த தியான்ற பிளானட், அதுக்கப்புறமா நடக்கிறதுனால ஒரு நார்மலான ஒரு லேண்ட் ஃபார்மை அட்டைன் பண்ணுது. அதுக்கப்புறமா அந்த ஸ்பேஸ் சர்ஃபேஸ்லாம் என்ன நடக்குது அப்படின்னா என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுற மாதிரி, ஒரு லைஃப் ஃபார்மை சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு லேண்டாக ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? அடுத்து பயாலஜிக்கல் எவல்யூஷன். சரியா? பயாலஜிக்கல் எவல்யூஷன் தான் ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஃபார்ம். ஸோ கிராஜுவல் எவால்வ்டு ஃப்ரம் சிம்பிள் யூனிசெல்லுலார் ஆர்கனிசம். யூனிசெல்லுலார் ஆர்கனிசம்னா ஸோ அவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் செல், மல்டிபிள் செல்ஸ் இருக்கு. அப்போ மொத பிகின் ஆனது யூனிசெல்லுலார், ஒரே ஒரு செல் இருக்கிற ஆர்கனிசம் பிகின் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா இந்த வாட்டர் அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சிஜன் அவைலபிலிட்டி எல்லாம் கன்சிடர் பண்ணும்போது லைஃப் ஃபார்ம் ஓஷன்ல இருந்து தான் எவால்வ் ஆச்சு அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் இடத்துக்கு வந்துச்சு, இந்த ராப்டைல்ஸ் ஆனிச்சு, ராப்டைல்ஸ் வந்து பேர்ட்ஸ் ஆச்சு. ஸோ ஃபர்தராக வந்து பேர்ட்ஸ் வந்து ஒரு ஃபாக்ஸ் ஆகுறது, ஃபாக்ஸ் வந்து குரங்கு ஆகுறது. ஸோ அந்த எவல்யூஷன் ப்ராசஸ் அதுக்கப்புறம் அது வரும், அதை நம்ம பார்ப்போம் ஃபர்தராக. ஸோ அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிலைசேஷன். அட்மாஸ்பியரிக் ஸ்டெபிலைசேஷன்னா ப்ராப்பராக ஒரு கம்போசிஷனுக்கு வந்துருச்சு. வாட்டர் வேப்பராக முதல்ல வந்து ஹைட்ரஜன் ஹீலியமாக இருந்தது, அதுக்கப்புறமா வாட்டர் வேப்பராக இருந்துச்சு. இப்போ என்ன ஆச்சுன்னா நைட்ரஜன் ஆக்சிஜன் டாமினன்ட் கேஸ் தான் மாறுது. இப்போ ஆக்சிஜன் தான் அதிகமாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக லைஃப் ஃபார்மை சப்போர்ட் பண்ணுது. சரியா? ப்ரெசன்ட் அட்மாஸ்பியரிக் கம்போசிஷன் எசென்ஷியல் ஃபார் sustaining life. So modern earth system, continuous geological and biological process shaped earth into dynamic system with with lithosphere, hydrosphere, atmosphere and biosphere interacting in balance. இவ்வளவுதான் இந்த ஃபைனல் ஸ்டேஜில் இது மூணுமே 4 கிரியேட் ஆயிடுச்சு. இதுதான் இங்கே வந்து முடியுது. ஸோ இதுக்கப்புறமா தான் லைஃப் ஃபார்ம் எவால்வ் ஆகுது. கல்ச்சர் ஹெரிட்டேஜ் நடக்குது. ஸோ கல்ச்சர் அப்படின்ற போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு கல்ச்சர் நடக்குது. இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ அதெல்லாமே ஃபஸ்ட்டு மாடர்ன் லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம். அர்பனைசேஷன் அங்கே தான் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான கல்ச்சர்லாம் அட்டைன் பண்ணுறதுக்கு இட்ஸ் எ லாங் பில்லியன் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் நடந்திருக்கும். ஸோ இது வரைக்குமே இப்போ ஒரு எர்த்து வந்து லைஃப் சிஸ்டமை சப்போர்ட் பண்ணுற ஒரு பிளானட்டாக மாறின வரைக்கும் தான் இது. சரி, இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத சரியா ஒரு பிவைக்யூ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். சரியா? which of the following planet has the highest average density in our solar system? ஆரம்பத்திலே பார்த்தோம், எர்த். காரணம் என்னன்னா, காரணம் கோர் வந்து ஹை டென்சிட்டி இருக்கு, அயன் அண்ட் நிக்கல் மாதிரியான பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இந்த ஹை ப்ரெஷர், இந்த எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால என்ன பண்ணுதுன்னா உள்ளே ஹோல்ட் பண்ணி வச்சுக்குது. ஸோ அப்போ இந்த டென்சிட்டி அதிகமாக இருக்கு. ஸோ அதே மாதிரி ஒரு ஒரு பிளானட் வந்து அதோட ஓன் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ண தெரியும். எப்படி ஓன் கிராவிட்டியை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னா, இப்படி இருக்க ஒரு சென்டரில் ஒரு கிராவிட்டி வந்து சென்ட்ரிக்காக இருக்கும், ஒரு சிங்கிள் பிளேஸில் சென்ட்ரிக்காக இருக்கும். இப்போ அதை சுற்றி இவ்வளோ பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த கிராவிடேஷனல் புல் என்ன நடக்கும்னா இந்த இருக்கிற பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டுவோர்ட்ஸ் த சென்டர் போர்ஷன்ஸ்க்கு அட்ராக்ட் பண்ணும்.
அப்போ அட்ராக்ட் பண்ணும்போது இப்போ தான் என்ன பண்ணுதுன்னா ஒரு பிளானட் வந்து ஸ்ட்ராங் ஒரு ஸ்பெரிக்கல் ஜியாய்டாக மாறுது. சரி, ஒரு ஸ்பெரிக்கல் ஷேப்பில் மாறுது. ஸோ இப்போ இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டின்றது லைஸாக இருக்கும். ஸோ சிமிலர்லி இந்த கோர் பார்ட்டிக்கல் இந்த எர்த்து அதே மாதிரி தான் ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த மேண்டல் பார்ட்டிக்கலாக இருக்கட்டும், கிரஸ்டாக இருக்கட்டும், உள்ளுக்குள்ளேயே ஹோல்ட் பண்ணி வச்சுக்கும். ஸோ இதனால தான் நம்ம நடக்கிறோம், ஓடுறோம், கீழே விழுகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு கிராவிடேஷன் இருக்கு. இது வந்து ப்ளூட்டோக்கு இருந்துச்சு, பட் அது வந்து ஒரு வேற ஆர்பிட்குள்ளே போயிடுச்சு. அதனால தான் அதை எலிமினேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு ஆன்சர் வந்து எர்த் இல்லையா? ஸோ அடுத்து த நெபுலர் ஹைப்போதசிஸ் concerning the origin of solar system was revised by which of the following scientists to include the concept of solar nebula consisting of hydrogen, helium and cosmic dust causing friction and collision. யார் சொன்னா நெபுலர் ஹைப்போதசிஸ் கொண்டு வந்தது? கேசியஸ் ஹைப்போதசிஸை மாற்றி அதுக்கப்புறம் ஒருத்தர் வந்து நெபுலர் ஹைப்போதசிஸ் கொண்டு வந்தார். ஸோ அதையும் திரும்ப கன்சர்ன் பண்ணி யார் மாற்றினா சொல்லுங்க. டி எத்தனை பேர்? டி கிளியர்லி 3. சரி, 2 3 வேற எனி அதர் ஆப்ஷன்ஸ்? சரி, ஓகே. த ஆன்சர் இஸ் சி. ஓட்டோ ஸ்கிமிட்ஸ் தான் அதை சொல்லியிருப்பார். ஏன்? Otto Smith and Carl Weiser revised the nebular hypothesis in 1943, introducing detail about disc-shaped cloud dust. ஸோ அதில் தானே டிஸ்க் ஷேப்டு கிளவுட் டஸ்ட் சொன்னது அவர் தானே. சரியா? இன்னொரு வாட்டி பார்க்கணுமா? ரெஃபர் பண்ணலாமா? மேலே வேணாமா? பார்த்துடலாமா? ரிவைஸ்டு நெபுலர் தியரி. ஸோ இவர் வந்து என்ன சொல்லிட்டாரு? ஃபர்ஸ்ட் நெபுலா இருக்கு அப்படின்ட்டாரு. ஃபர்ஸ்ட் இவர் அதெல்லாம் சொல்ல, ஒரு கேஸாக தான் இருந்துச்சு, அப்புறம் தான் நெபுலா ஆச்சுன்னாரு. இது எடுத்தோடனே நெபுலா இருந்துச்சுன்றாரு. இதில் நெபுலாலாம் இல்லை. ஃபர்ஸ்ட் வந்து யங் சன் இருந்துச்சு நடுவில், அதுக்கப்புறம் அதை சுற்றி இருக்கிற டஸ்ட்டு தான் சோலார் சிஸ்டம் அண்ட் பிளானட்டை கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாரு. புரிஞ்சா? The process began with a young, newly formed sun surrounded by a massive chaotic cloud called the solar nebula. This nebula was composed of mostly hydrogen helium gas along with tiny grains of cosmic dust. சரியா? என்ன சொல்றாங்க? Surrounded by a chaotic cloud of solar nebula. ஸோ என்ன கொஷின்லேயே அதான டிமாண்ட் பண்ணியிருந்தோம். இந்த ரிவைஸ்டு வெர்ஷனை யார் ரிலீஸ் பண்ணா? The nebular hypothesis concerning என்ன கன்சர்ன் the origin of solar system was revised by the nebular hypothesis யார் ரிவைஸ் பண்ணான்னு தான் கேட்குறான். இப்போ நெபுலர் ஹைப்போதசிஸை பண்ணது யாரு? லாப்லஸ் இல்லையா? அப்போ அந்த அந்த ஹைப்போதசிஸை ரிவைஸ் பண்ணது யாரு? ஸ்மித் அண்ட் கார்ல் வைசகர் பண்றாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ இந்த சோலார் சிஸ்டமை ரிவைஸ் பண்ணது யாரு? வேற என்ன க்ளூ கொடுத்துருக்காங்க? Of the following scientists to include concept solar nebula consisting of hydrogen, helium and cosmic dust causing friction and collision. ஸோ அப்போ இந்த சோலார் நெபுலான்றது கன்சிஸ்டிங் ஹைட்ரஜன் ஹீலியம் ஆனால் டஸ்டால் ஆனதுன்னு சொன்னது தான் இவர். மேலே அவர் அதெல்லாம் சொல்லலை. எடுத்த உடனே டஸ்ட்டை ஒரு மாதிரி சர்க்கிள் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் பிளானட் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு. ஸோ இது வந்து சரௌண்டிங்காக ஒரு ரவுண்டடான ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னது யார்? ஓட்டோ ஸ்மித் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இது 2 3 வாட்டி ரிவைஸ் பண்ணும்போது தான் இது இப்படி தான் இந்த மாதிரி தான் கான்செப்சுவலாக டெஸ்ட் வைப்பான். யார் வந்து ரிவைஸ் பண்ணது, யார் இன்ட்ரடியூஸ் பண்ணது அப்படின்றது. இந்த வேர்ட் ப்ளே பண்ணுவான். அதனால தான் இந்த வேர்டெல்லாம் வந்து ப்ராப்பராக அண்டர்லைன் பண்ணும்போது அண்டர்லைன் பண்ணி நம்ம ஃபைன் பண்ணணும். சரியா? ஸோ தேர்ட் ஒன், the early evolution of Earth, the process of degassing refers to degassing என்னன்னு பார்த்தோம். ஆப்ஷன் பி. how many of you? ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி ஏ பார்ப்போம். the loss of primordial hydrogen and helium into outer space. அதுவா? இல்லை. the process by which gases were released from interior of Earth through volcanic eruption. ஆமாம் தானே? ஸோ வால்கானிக் எரப்ஷன்னால தான் நமக்கு அந்த மீத்தேன், வாட்டர் வேப்பர் மாதிரியான கேசஸ்லாம் ஃபார்ம் ஆச்சுன்னு பார்த்தோம். த அக்காமுலேஷன் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன் டியூ டு ஆக்டிவ் ஃபோட்டோசிந்தசிஸ். இது டிகேசிங் இல்லை. ஸோ எஸ், பட் ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக ஆக்சிஜன் வருது, பட் இட்ஸ் நாட் அ டிகேசிங் ப்ராசஸ். ஸோ எர்த்தோட எவல்யூஷனில் டிகேசிங் இஸ் அ ப்ராசஸ் இல்லையா? அப்போ அது கிடையாதுன்னு பார்ப்போம்.
ஸோ கண்டென்சேஷன் ஆஃப் வாட்டர் வேப்பர் டு ஃபார்ம் ப்ரிமிட்டிவ் ஓஷன்ஸ். ஸோ இது ஒரு மெத்தட் தான். இது எப்போ ஹைட்ரோஸ்பியர் ஃபார்ம் ஆன டைமில், இட்ஸ் நாட் அ டீகேசிங் டைம். ஸோ டீகேசிங் டைமில் இதுதான் செகண்ட் வில் பி த ரைட் ஆப்ஷன். ஓகே, ஃபோர்த் ஒன், த வேரியேஷன் in the length of daytime and night time from season to season are due to, இதை நம்ம பார்க்கல பட் have a guess. B. Okay, so variation in the length of a daytime and night time from season to season are due to, how many of you D? 1 2. Any other options? Someone else? So option A is the earth rotation on its axis. அதனாலயா the earth's revolution around the sun in an elliptical orbit. ஸோ அதோட ரொட்டேஷன்னாலயா இல்லை அடுத்து சன்னோட ரெவல்யூஷன்னாலயா? மூணாவது லாட்டிடியூனல் பொசிஷன் ஆஃப் அ அப்சர்வர். ஸோ எந்த இடத்துல ஒரு அப்சர்வர் இருந்து பார்க்குறாரோ அதனாலயா? ஒரு லாட்டிடியூனல் பொசிஷன் ஆஃப் அப்சர்வர்னு சொல்லும் போது ஒரு அப்சர்வர் வந்து எந்த பொசிஷனில் இருக்காரு? இங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா, இங்கே இருக்காரா? இங்கே இருக்கறனால தான் அந்த டே டைம் வந்து மாறுதா? ஃபோர்த் ஒன், ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் ஆன் அ டில்டட் ஆக்சிஸ். யார் ஃபோர்ஸ் சொன்னது? ஸோ வெரி குட். ஸோ த எர்த் வில் பி tilted in a 32 degree approximately. ஸோ நம்ம இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஒரு குளோப் நீங்கள் வந்து எங்கேயா பார்த்துட்டீங்கன்னா அந்த குளோப் இப்படி தான் இருக்கும். ஸோ இதுதான் லாட்டிடியூட், இதெல்லாம் லாங்கிடியூட். நான் உங்களுக்கு சொல்லும் போது இப்படி சொல்லியிருப்பேன், லாங்கிடியூட் இங்கே வரும், லாட்டிடியூட் இங்கே வரும். அப்போது இப்படி டில்ட்டாக தான் இருக்கும், இப்படி தான் சுற்றும். இப்படி டில்ட் ஆகி இப்படி தான் சுற்றி அது சன்னை சுற்றி வரும். ஸோ ஒரு 23 டிகிரி டில்ட் ஆகிருக்கும். இங்கே போட்டிருக்கேன். ஸோ இதுதான் த லாங்கிடியூட். ஸோ இதுதான் த லாட்டிடியூட். சரியா? இதுதான் இந்த 90 டிகிரி ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் ஆக்சுவலி இஸ் சப்போஸ் டு பி லைக் திஸ். இந்த ரோஸ் கலர் லைன் இருக்குல்ல, இட்ஸ் சப்போஸ் டு பி லைக் திஸ். சின்ஸ் இட்ஸ் டில்டட் 23 டிகிரி, அது இப்படி இருக்கு. ஸோ இந்த டில்ட் ஆகிருக்கு பாருங்க 23 டிகிரி. ஸோ இப்படி சுத்துறதுனால தான் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இது வந்து நம்ம மோஷன் ஆஃப் எர்த்தில் நம்ம பார்ப்போம். இந்த ஆட்டம் ஸ்ப்ரிங் சீசன்லாம் யார் யாருக்கு எந்த சீசன் வருது, இது ரொட்டேட்டுக்கு மோஷன் ஆகுறதுனால தான் காரணன்றது நமக்கு தெரியும். அது எப்படி வரும் அப்படின்றத ஃபர்தராக மோஷன் ஆஃப் எர்த்தில் பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன சொன்னீங்க? டி இஸ் அ கரெக்ட் ஆன்சர். ரெவல்யூஷன் ஆஃப் எர்த் ஆன் அ tilted axis. டில்ட்டாக திரும்பிட்டு இருக்கும். ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜியோகிராஃபிக்கல் லைன் passes through the maximum number of continental landmass? நான் உங்களுக்கு மேப் காட்டல, பட் ஹாவ் அ கெஸ். என்ன ஜியோகிராஃபிக்கல் லைன், த லாட்டிடியூனல் லைன் அதிகமான காண்டினென்ட்ல பாஸ் ஆகுது? சும்மா கெஸ். See, how many of you A is an equator. How many of you B? ரெண்டுமே நீங்க சொல்றீங்க. A சொல்றீங்களா? சரி. B சொல்றீங்களா நீங்க? சரி, how many of you B? So I got 5 answers for B. How many of you 6? No one. D. So obviously yes, B is the answer. The கேன்சர்ல தான் அதிகமாக பாஸ் ஆகுது. நம்ம எந்தெந்த கண்ட்ரியில் பாஸ் ஆகுதுன்னா நார்த் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஏஷியா. ஏஷியானாலே இது பெரிய காண்டினென்ட் தான். ஸோ ஆஃப்ரிக்கா, அமெரிக்கான்றது ஆல்மோஸ்ட் ஒரு 3 காண்டினென்ட்ஸில் அது பாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ அன் அப்சர்வர் ஸ்டேஷன் அட் அ வெதர் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டி. ஸோ இதெல்லாம் கதை. அப்சர்வர் இருக்கான் வெதர் ட்ராக்கிங் ஃபெசிலிட்டியில் நின்று எங்கே இருக்கான்? அலாங் த பிரைம் மெரிடியன் 0 டிகிரி லாங்கிடியூடில் இருந்து பார்க்குறான். நோட்ஸ் தட் Greenwich mean time is exactly 12 noon on a Tuesday. டியூஸ்டேல 12 மணிக்கு ஒரு அப்சர்வர் பிரைம் மெரிடியனில் இருக்கான். At the exact same moment, he researched vessel transmit its coordination from a location situated along the 45 degree east. ஏதோ ஒரு வெசல் அமுச்சு விட்ருக்கான், ஒரு ஷிப் அமுச்சு விட்ருக்கான், அது வந்து ஒரு 45 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட்ல இருக்கு அப்படின்னு சொல்றான். அப்போ இங்க கொஸ்டின் என்ன, ஆக்சுவல் கொஸ்டின் என்னன்னா, வாட் இஸ் த லோக்கல் சோலார் டைம் அட் த ரிசர்ச் வெசல் பொசிஷன்? 45 டிகிரி ஈஸ்ட்ல என்ன டைம் கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஸோ we know the calculation இல்லையா? ஸோ ஒவ்வொரு டிகிரி கன்சிஸ்ட் ஆஃப், நம்ம கால்குலேட் பண்ணி சொல்லுங்க.
சாரி மேம், 3 p.m. டியூஸ்டே. எனி ஒன் 3 p.m. டியூஸ்டே? எத்தனை பேர் 3 p.m. டியூஸ்டே? 3 பேர். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி. எஸ், 3 p.m. டியூஸ்டே இஸ் ரைட் ஆன்சர் சார். ஸோ ஆப்வியஸாக ஆட் பண்ணுங்க, 45 × 4 உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ எது வருதோ 12 நூனோட அப்ளை பண்ணுங்க, ஆட் பண்ணுங்க, அவ்வளோதான். 3 p.m. டியூஸ்டே கால்குலேஷன் 4 × 45. ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்கலாம். அதுக்கான சான்ஸ் இருக்குது. இது ஒரு ப்ராக்டிஸ் கொஷின் அண்ட் ஜிகே பேஸ்டு கொஷின்ஸ் தான். ஓகே, வில் ஹாவ் ஒரு ஷார்ட் நோட்டீஸில் ஒரு குயிக் ரிவிஷன் பார்க்கலாம் அண்ட் தென் வி வைண்ட் அப் அவர் கிளாஸ். ஸோ ஜாகிரஃபி அண்ட் அதோட ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடியை பார்த்தோம். ஸோ ஜாகிரஃபி சொல்லும் போது பேசிக்லி ஸ்டடி ஆஃப் எர்த்து. ஸோ இந்த எர்த்தில் இருக்கிற காம்போனன்ட் தான் இந்த சொசைட்டி, சோஷியல், ஹியூமன் ஜாகிரஃபி, எக்கனாமி எல்லாம். ஸோ அதோட காம்போனன்ட்ஸ் ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் வரும். இந்த ஜியாலஜிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. தனியாக அந்த எர்த்தோட சர்ஃபேஸை மட்டும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க. இந்த லித்தோஸ்பியர், லேண்ட் ஃபார்ம்ஸை மட்டும், ராக்கை பற்றி படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பல ஸ்டடீஸ் இருக்குது. ஸோ அதோட வந்து அப்ரோச்சை ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஒரு அப்ரோச் வந்து சிஸ்டமேட்டிக் அப்ரோச். இந்த சிஸ்டமேட்டிக் அப்ரோச்சில் நமக்கு ஃபிசிக்கல் ஜாகிரஃபி அண்ட் ஹியூமன் ஜாகிரஃபி, பயாலஜிக்கல் இன்டர்ஃபேஸ் ஆஃப் பயோஜாகிரஃபி இதெல்லாம் வந்து. ஸோ இந்த ஃபிலாசபி, டெக்னாலஜிஸ், டெக்னிக்ஸ் இதெல்லாம் விடுங்க. ஸோ இது வந்து எப்படி மெஷர் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது அதெல்லாம். ஸோ நமக்கு இது 3 இம்பார்ட்டன்ட். இது ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, பயோஜாகிரஃபி, ஹியூமன் ஜாகிரஃபி, இதோட பிரான்ச்சு. ஸோ ரீஜனல் பிரான்ச்சில் ஒரு பிரான்ச் இருக்குது, ரீஜனல் அப்ரோச்சில். அது என்ன பண்ணணும்னா ரீஜனல் டெவலப்மெண்ட்டு, ஸோ ரீஜனல் ரிசோர்ஸ் எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு வந்துடும். அது தனி. நமக்கு இது வெரி இம்பார்ட்டன்ட், விச் இஸ் சிஸ்டமேட்டிக் அப்ரோச். அதில் வந்து ஃபிசிக்கல் ஜாகிரஃபி பார்க்குறோம். அதில் என்ன வந்துடும், ஹைட்ராலஜி, கிளைமட்டாலஜி, ஜியோமார்ஃபாலஜி, சாயில் ஜாகிரஃபி. அண்ட் பயோஜாகிரஃபி, ஜுவாலஜி, ஸோ பிளான்ட்டை பற்றி படிக்கிறது, பாட்டனி, இதெல்லாமே அதுக்குள்ளே தான் வரும். அண்ட் எக்காலஜி, என்விரான்மெண்ட்டு. ஹியூமன் ஜாகிரஃபியில் சோஷியல், கல்ச்சரல் ஜாகிரஃபி, பாப்புலேஷன், எக்கானமி, இதெல்லாம் அது ஒரு ஸ்டடி, ஃபீல்ட் ஆஃப் ஸ்டடி தான். ஸோ இது அங்கங்கே டச் பண்ணுவோம். அதை கம்ப்ளீட்டாக நம்ம படிக்கலாம், ஏன்னா நம்ம ஆப்ஷனுக்குள்ளெல்லாம் போகல. ஓகே, அடுத்து சோலார் சிஸ்டம். சோலார் சிஸ்டமில் 8 பிளானட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம். ஸோ செலஸ்டியல் பாடிஸ் அப்படின்னா ஸோ ஆஸ்ட்ரானமிக்கல் ஆர் ஹெவன்லி ஆப்ஜெக்ட்ஸ். யூனிவர்ஸில் என்னென்ன ஆப்ஜெக்ட் ப்ரெசென்ட் ஆகிருக்கோ, என்னென்ன மேட்டர் இருக்கோ, அது எல்லாமே வந்து செலஸ்டியல் பாடி அப்படின்னு சொன்னோம். அடுத்து ஸ்டார் கன்ஸ்டலேஷன் பார்த்தோம். ஸ்டார் கன்ஸ்டலேஷன் அப்படின்னா ஒரு ரெகக்னைசபிள் பேட்டர்னில் இருக்கும். சரியா, அது பார்த்தாலே தெரியும், இதை எங்கேயோ பார்த்துருக்கோம், ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி ஓரியன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கன்ஸ்டலேஷன், இட்ஸ் வெரி ஃபேமஸ் கன்ஸ்டலேஷன். சரியா, அண்ட் தென் சோலார் சிஸ்டம் பார்த்தோம். சோலார் சிஸ்டமோட கம்போசிஷன் இது தான். ஸோ ப்ளூட்டோ வந்து எக்ஸம் பண்ணிட்டாங்க, இட் நோ லாங்கர் பி கன்சிடர் ஆஸ் அ பிளானட். ஸோ மெர்க்குரி, வீனஸ் அண்ட் எர்த் அண்ட் வீனஸ் வந்து சிமிலராக ஒரே சைஸில் தான் இருக்கும். சரியா, வாட் இஸ் நேச்சுரல் சேட்டலைட்? வாட் இஸ் நேச்சுரல் சேட்டலைட்? மூன் இஸ் அ நேச்சுரல் சேட்டலைட். சம் ஆப்ஜெக்ட் ஒரு பிளானட்டை சுற்றி வந்துச்சுன்னா அது நேச்சுரல் சேட்டலைட். சரியா, ஹியூமன் மேட் சேட்டலைட்னா நம்ம கம்யூனிகேஷனுக்காகவும் ஜிபிஎஸ் நேவிகேஷனுக்காகவும் சென்ட் பண்ணுறது. சரியா, ஸோ ஆஸ்டராய்ட் பெல்ட், மோஸ்ட்டாக ஆஸ்டராய்டு எங்கேருந்து வரும்னா இந்த ஜூபிட்டருக்கும் மார்ஸ்க்கும் நடுவில் இருக்க ஆஸ்டராய்ட் பெல்ட்டில் தான் ஃபார்ம் ஆகி சுற்றிக்கிட்டு இருக்குமா. ஸோ இதை ஒன்று பார்த்தோம். அடுத்து இந்த மார்ஸுக்கும் யுரேனஸ்க்கும் நடுவில் என்ன இருக்குது, ஸோ அந்த மாதிரிலாம் கேட்கலாம். இந்த ஆர்டர் மட்டும் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க ஒரு வாட்டி. ஸோ இந்த காமெட்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். காமெட்ஸோட கம்போசிஷன் என்னவா இருக்கும்? காமெட்ஸோட கம்போசிஷன் கேசியஸாக இருக்கும் இல்லையா. ஸோ அதில் ஒரு கேசியஸ் டஸ்ட்டு க்ளவுடு தான் என்னன்னு சொல்கிறோம், ஒரு ஐஸாக இருக்கும். ஸோ ஐஸ் இதெல்லாமே வந்து காமெட். அதனால அந்த மாதிரி ஒரு கலர் ஃப்ளார்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது. ஸோ 150 மில்லியனாகவே எர்த் இருக்குதுன்னு சொல்கிறோம், ஜியாய்டு அப்படின்னு பார்த்தோம். ஸோ இது என்ன ஆர்பிட்டில் ரொட்டேஷன் ஆகுது, சாரி ரெவல்யூஷன் ஆகுது அப்படின்னா எலிப்டிக்கல் ஆர்பிட். எலிப்டிக்கல் ஆர்பிட் அப்படின்னா ஒரு ஓவல் ஷேப் வந்து ஒரு ஷேப்பை தான் நம்ம சொல்கிறோம். சரி, இன்டர்நேஷ்னல் ஆஸ்ட்ரானமிக்கல் யூனியன் என்ன பண்ணாங்க அப்படின்னா க்ரைட்டீரியாவை அப்டேட் பண்ணிட்டாங்க. இந்த க்ரைட்டீரியா தான் மிஸ் ஆயிடுச்சு. கிளியர் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரீஜன் ஆஃப் அதர் ஆப்ஜெக்ட்ஸ். அது கூப்பியர் பெல்ட்டை போயிடுச்சு, அது கிளியர் பண்ணணும், நான் அதை பண்ணல, அந்த ஆர்பிட்டுக்கிட்டையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இதனால தான் அது என்னது எக்ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் 299,792,458 மீட்டர் பர் செகண்ட். இது லைட் இயர்ஸ். ஸ்பீட் ஆஃப் லைட்.
ஸோ சவுண்டு வந்து ஸ்பீடாக இருக்குமா, லைட்டு ஸ்பீடாக இருக்குமா? ம். மின்னல் வந்ததுக்கப்புறம் தானே இடி இடிக்குது. ஸோ அதுதான். ஸோ அந்த மாதிரி அதனால தான் லைட்டை நம்ம வந்து ஒரு பேஸாக வச்சு ஸோ இந்த இன்டர்ஸ்டெல்லார் ட்ராவல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறோம். இன்டர்ஸ்டெல்லார் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த ட்ராவல் எல்லாம் ஸ்பீட் ஆஃப் லைட் வச்சு தான் பார்க்குறோம். ஸோ நேச்சுரல் சேட்டலைட் இஸ் அ செலஸ்டியல் பாடி மூவ்ஸ் அரௌண்ட் அ பிளானட். ஸோ மூன், நேச்சுரல் சேட்டலைட்னாலே உங்களுக்கு மூன் ஞாபகம் வந்துடும். அதோட மூனோட டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆர்பிட்டிங் இதோட ஒரு பெக்குலரான ஒரு ஃபினாமினா என்னன்னா, மூன் வந்து அதை ரொட்டேட் பண்ணுறதும் 27 days தான், ரெவல்யூஷன் பண்ணுறதும் 27 days தான் அப்படின்றது பார்ப்போம். ஸோ லூனார் எக்லிப்ஸ் அப்படின்னா சன், சூரியன் சாரி எர்த்து நடுவில் இருக்கும். எர்த்து நடுவில் இருக்கும். சோலார் எக்லிப்ஸ்னா மூன் நடுவில் இருக்கும். ஸோ அதோட அப்பியரன்ஸ் இது வந்து நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. அந்த ஸ்டேஜஸ் ஒவ்வொன்றா வந்து பாருங்கள், சரியா? இந்த அப்பியரன்ஸ் இப்படி தான் இருக்கும். ஸோ இது வந்து சோலார் எக்லிப்ஸில் இருக்கிறது. ஸோ ஃபுல்லாக வந்து டோட்டல் எக்லிப்ஸ் நடக்கும்போது அதோட சோலாரோட ஃப்ளார்ஸ்லாம் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி பிரகாசமாக இருக்கும். இந்த பிளட் மூன் அப்படின்றது இந்த பெனும்பிரன் போர்ஷன் இருக்குல்ல, இந்த பெனும்பிரன் போர்ஷன் தான் அந்த எர்த்தோட ரெஃப்ளெக்ஷன்ஸ்லாம் கொண்டு போய் பிளட் மூனாக நமக்கு ஒரு ரெட்டிஷாக ஒரு கலரில் நமக்கு அப்பியர் பண்ணுது, சரியா? ஸோ ஆஸ்டராய்ட் அந்த பெல்ட்டில் வந்து வரும். அண்ட் மெட்டராய்டு அதோட ஒரு சின்ன சைஸ் அப்படின்றத பார்த்தோம். ஸோ மெட்டராய்டுன்றது ஸ்பேஸில் இருக்கப்போ, மீட்டியோர் அப்படின்றது எர்த்தோட அட்மாஸ்பியரில் வந்தப்போ, சர்ஃபேஸ் ரீச் ஆயிடுச்சுன்னா மெட்டராய்டு. அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான். ஸோ இது வந்து இதுதான் ஷூட்டிங் ஸ்டார். எது? மீட்டியார் தான் ஷூட்டிங் ஸ்டார். ஏன்? 75,000 கிலோமீட்டரில் வந்தால் அது எரிஞ்சு தான் போகும் இல்லையா? ஆப்வியஸ்லி ஸ்பேஸ் ட்ராவல் பண்ணி கீழே வர அந்த கேப்சூல்ஸ்லாம் இருக்குல்ல, அதுவுமே இப்படி எரியும். ஸோ அதனால தான் நமக்கு இப்படி அப்பியர் ஆகுது. அடுத்து காமெட். ஸோ காமெட் ட்ரை டர்ட்டி ஸ்னோபால்னு சொல்லுவாங்க. டர்ட்டி ஸ்னோபால்னு கேட்டால் நம்ம காமெட் ஞாபகம் வந்துடும், சரியா? ஃப்ரோசன் கேஸஸ், ராக் அண்ட் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கீழே வருது. ஸோ சோலார் ஃப்ளார்ஸ் அப்படின்றது எப்போவுமே இருக்கும். அது எப்போ சோலார் ஃப்ளாராக நடக்குது அப்படின்னா இந்த ட்ரமண்டஸ் எக்ஸ்ப்ளோஷனால சன்னோட சர்ஃபேஸ் வருது. ஸோ இதோட இம்பாக்ட் அப்படின்றது ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ ரேடியோ பிளாக் அவுட்ஸ் நடக்கும். ரேடியோ பிளாக் அவுட்ஸ் அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து நம்ம பிளாக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நேவிகேஷன் டிஸ்ட்ரப்ஷன் இருக்குன்றாங்க. நேவிகேஷன் டிஸ்ட்ரப்ஷன்ற போது சேட்டலைட்டோட ஃபங்க்ஷன் எஃபிஷியன்சி குறையும்ன்றாங்க. ஸோ இதெல்லாமே இந்த டேட்டா பாயிண்ட்ஸை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இது நம்ம என்சிஆர்டிஸ்லேயே இருக்கும், 6th ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டிஸ்லேயே இருக்கும், சரியா? பார்த்துக்கோங்க. ஸோ லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட் பார்த்தோம். ஸோ லாட்டிடியூட் அப்படின்றது ஹரிசாண்டல் லைன், லாங்கிடியூட்ன்றது வெர்டிக்கல் லைன். ஸோ லாட்டிடியூட்ன்றது நார்த் அண்ட் சவுதர்ன் டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்காக, ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ லாங்கிடியூட் அப்படின்ற போது வெஸ்ட் டு ஈஸ்ட் டிஸ்டன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஒரு லைன் பாஸ் ஆகுது இல்லையா இந்த சென்டரில், அது பேர் லாங்கிடியூடில் பிரைம் மெரிடியன், சரியா? அது மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்து 3 ஹீட் ஜோன்ஸ் அண்ட் 3 லாட்டிடியூடனல் லைன்ஸ் சொல்லுங்கள். 3 லைன் பார்த்தோமே ஹீட் ஜோன்ஸை பிரிக்கிறதுக்கு. ட்ராபிக் ஆஃப் கேப்ரிகான், அப்புறம் நார்த் போல் அண்ட் சவுத் போல், நார்த் அண்ட் சவுத் போல், சரியா? இதெல்லாமே வந்து நம்ம லாட்டிடியூடனல் லைன்ஸ் தான். ஸோ இது எதுக்காக நம்ம பிளாட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை நமக்கு காட்டுறதுக்காக. ஸோ டாரிட் ஜோன் அப்படின்றது எப்போவுமே ஹாட்டாக இருக்கும். ஸோ ஹாட்டாக அதிகமாக இருந்துச்சுனால எவாபரேஷன் அதிகமாக நடக்கும். ஸோ மழையும் அதிகமாக இருக்கும், வெயிலும் அதிகமாக இருக்குன்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டெம்பரேட் ஜோன் அப்படின்றது கேன்சருக்கும் நார்த் போலுக்கும் நடுவில் இருக்கும். சிமிலர்லி கேப்ரிகானுக்கும் சவுத் போலுக்கும் நடுவுலையும் இருக்கும். ஏன்னா இந்த சன்னோட ரிஃப்ளெக்ஷன் இந்த இடத்துல இம்பேக்ட் அதிகமாக இருக்கும், இந்த இடத்துல கம்மியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினால. ஸோ நார்த் அண்ட் சவுத் போலில் ஃப்ரிட்ஜிட் ஜோன் சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இங்கே அந்த ஹரிசானுக்கு சன்னு போகவே போகாதனால அந்த இடம் கோல்டாகவே ரிமைண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது 3 ஜோன்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பிரைம் மெரிடியன் நமக்கு தெரியும். ஸோ பிரைம் மெரிடியன் அப்படின்றது லாங்கிடியூடனல் லைன் விச் செப்பரேட்ஸ் த எர்த் ஃப்ரம் வெஸ்ட் ஹெமிஸ்பியர் அண்ட் ஈஸ்ட் ஹெமிஸ்பியராக பிரித்து பிரைம் மெரிடியன் நடுவு அந்த கிரீன்விச்சில் பிரிச்சதுனால ஸோ அதை ஒரு சென்டர் ஒரு காமன் டைம் ஜோனாக வச்சு அதிலிருந்து ஜென்ரேட் பண்ணுற ஒவ்வொரு லாங்கிடியூடனல் லைன்ஸையும் வச்சு நம்ம வந்து ரீஜனல் டைமை கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்காக தான் அந்த பிரைம் மெரிடியனை நம்ம பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கிரீன்விச்சில் பாஸ் ஆகுது. ஸோ அதை இந்தியாவோட எக்ஸ்டெண்டாக பார்க்குறோம். அடுத்து பிரைம் மெரிடியன் ஓட
ஜீரோ ஹவரை செட் பண்ணிடுவாங்க. அங்கே இருக்கிற ஹவர் வந்து ஜீரோவாக இருக்கும். சரியா? அண்ட் கோயிங் ஈஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், ஆட் பண்ணுறோம். கோயிங் வெஸ்ட் என்ன பண்ணுறோம், 4 மினிட்டை சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். சரியா? ஐஎஸ்டிங்கிறது நமக்கான காமன் ஸ்டாண்டர்ட் டைம், அதுக்காக தான் ஐஎஸ்டி யூஸ் பண்ணுறோம். ஏன் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து குஜராத்துக்கு சன்ரைஸ் ஆகி வரதுக்கு லேட் ஆகுது. அதனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைமும் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஷன், தேவையில்லாத பிரச்சனை. அதனால் ஒரு டைம் ஜோன் இருக்கிறது நல்லதுன்றதை முடிவு பண்ணி இந்த அருணாச்சல் பிரதேஷ், சாரி உத்தரப்பிரதேசில் இருக்க மிர்சாப்பூரில் ஒரு காமன் டைம் ஜோனாக வச்சுட்டாங்க ஐஎஸ்டியை. சரியா? டைம் டிஃப்ரென்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா அந்த 4 மினிட்ஸ் கால்குலேஷன். ஸோ ஒவ்வொரு லாங்கிடினல் லைன்லையும் 4 மினிட் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்ம பிரைம் மெரிடியனுக்கும் இப்போ இருக்கிற ரீஜனல் டைமுக்கும் டிஃப்ரென்ஸ் கிடைச்சிடும். ஸோ இங்கே தான் பாஸ் ஆகுது. ஸோ இதோட லாங்கிடியூட் பொசிஷன் என்ன, 82.5 டிகிரி ஈஸ்ட் லாங்கிடியூட். சரியா? ஸோ இது ஆரிஜினல் எவல்யூஷன் பார்த்தோம். கேசியஸ் ஹைப்போதசிஸில் ஒரு மோஷன்லெஸ் பார்ட்டிக்கல் ரெண்டும் மோதிச்சு, ஃப்ரிக்ஷன் ஆச்சு, ஹீட் ஜென்ரேட் ஆச்சு. ஸோ ஹீட் ஜென்ரேட் ஆகி ரொட்டேஷன் ஆச்சு. ரொட்டேட் ஆகிட்டு ஒரு ரிங் ஃபார்மேஷன் நடந்து அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகி ஆகி அது வந்து ஒரு பிளானட்டாக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மோஷன்லெஸ்ஸாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது போய் மோடினதுக்கப்புறம் ரொட்டேட்டரி மோஷன் வந்துச்சு. ஸோ ஒரு ஆங்குலர் மொமெண்டம் அப்படின்றது ஒரு கொலிடுனால ரொட்டேட்டரி மோஷன் நடக்காது அப்படின்றது ஃபிசிக்ஸில் இருக்க ஒரு லாவை வந்து பிரேக் பண்ணுறீங்க. ஸோ அந்த லாவை நீங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணல. அப்போ இந்த இமானுவேல் காண்டோட கேசியஸ் ஹைப்போதசிஸ் தப்பு அப்படின்னு சொல்லி லாப்லஸ் வந்து அவரோட தியரியை ஒன்று கொண்டு வராரு. இதுதான் அதோட கிரிட்டிசிசம் நான் சொன்னது. அப்போ இந்த லாப்லஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ரொட்டேட்டிங் கேஸ் ஆனது எடுத்தோடனே நெபுலாவாக இருக்குது, ஒரு பார்ட்டிக்கல்ல இருந்தெல்லாம் அது ஃபார்ம் ஆகலை. எடுத்தோடனே ஒரு ஸ்பின், ஒரு டெஸ்க் மாதிரியான ஷேப்பில் இருந்து அதுக்கப்புறமா அது எக்ஸ்பேண்ட் ஆகி ஆகி தான் சன் ப்ளஸ் பிளானட்டி கிரியேட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அந்த நெபுலர் தியரியை, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா கேசியஸ் ஹைப்போதசிஸ், நெக்ஸ்ட் நெபுலர் பை லாப்லஸ். அந்த நெபுலரை தான் இவங்க ரெண்டு பேர் ரிவைஸ் பண்ணாங்கன்னா திரும்ப எழுதுனாங்க. ஸோ ஓட்டோ ஸ்மித் அண்ட் கார்ல் வைசெக்ஸர் இவங்க ரெண்டு பேர் தான் பண்ணாங்க. சோலார் நெபுலா தி ப்ராசஸ் பிகின் வித் யங் நியூலி ஃபார்ம்டு சன். ஸோ சன் இங்கே இருக்குது, ஃபஸ்ட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை சுற்றி ஒரு கேஷியஸ் கிளவுட் இருக்குது, அதுதான் நெபுலா. ஃபஸ்ட்டு நெபுலா வரல, சன் இருக்குது, அதுக்கப்புறம் நெபுலா கேஸ் இருக்குது. அது ரெண்டும் சுற்றி சுற்றி அது பொல்யூஷன் ஆகி ஒரு ஃப்ளாட்டனிங் டிஸ்கா மாதிரி பொல்யூஷன்னால ஒரு பிளானட் ஃபார்ம் ஆச்சுன்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளானட் சிம்பிள் அப்படின்றது ஒரு சன் இருக்குது, அதாவது சன்னுங்கிற ஒரு சோலோவாக இருக்குது, லோன்லியான ஒரு பிளானட்டாக இருக்குது. அதை சுற்றி வர ஒரு ஸ்டார் வந்து ஒரு மேக்னெட்டிக் அட்ராக்ஷன்னால சன்னில் இருக்கிற மெட்டீரியல்லாம் வெளியே எடுத்துச்சு. அந்த மெட்டீரியல் வந்து சோலார் சிஸ்டமோட இல்லைனா யூனிவர்ஸோட வேக்யூமில் கூல் ஆகி அதுக்கப்புறம் கொலீட் ஆகி அது ஒரு பிளானட்டாக மாறிடுச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் பிளானட் டெசிமல். ஸோ பிளானட் டெசிமல்னாலே சன்னோட சங்குன்னு ஞாபகம் வந்துடணும், அதுதான் பிளானட்டாக மாறிச்சுன்னு ஞாபகம் வந்துடும். சரியா? பிளானட் டெசிமல் தியரியில் சன்னு வந்து சிங்கிள் தனியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அடுத்து பைனரினாலே ரெண்டு ட்வின் ஸ்டார்ஸ்ன்னு ஞாபகம் வந்துடும். ஸோ பைனரியில் ட்வின் ஸ்டார்ஸ் இருக்குது. அந்த ட்வின் ஸ்டார்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா மூணாவது இன்ட்ரூடர் வந்து அந்த கம்பைனியன் ட்வின் ஸ்டார்ஸோட மோதிடுச்சு. அந்த மோது அதில் நடந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பிளானட்டார் யூனிவர்ஸாக ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வைட்லி அக்செப்டட் பிக் பேங் தியரி. இது 3 க்ரைட்டீரியாவை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. அண்ட் இந்த எவிடன்ஸ் வந்து ஸ்டில் இருக்குது. ஸோ இந்த தியரி அப்போ இந்த 3 சொல்லியிருப்பாங்க, யூனிவர்ஸ் இஸ் ஸ்டில் எக்ஸ்பேண்டிங். அது இன்னும் நடக்கிறத சயின்டிஸ்ட் அப்சர்வ் பண்ணுறதுனால அதை நம்ம வந்து வைட்லி அக்செப்டடாக வச்சுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இது 3 நடக்குது. ஸோ லைட் எலமெண்ட்ஸ் ஆனால் ஹைட்ரஜன் ஹீலியமும் இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் ரேடியேஷன், அபண்டன்ட் லைட் எலமெண்ட்ஸ், இந்த ரெட்டிஸாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த லைட் எலமெண்ட்ஸ்லாம் இன்னும் நம்ம கண்ணுக்கு தெரியுது அண்ட் மூவ் ஆகிட்டு இருக்குது, அப்சர்வ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிங்குலாரிட்டியிலேருந்து எக்ஸ்பாண்ட் ஆனது, வெடிக்கலை, எக்ஸ்பாண்ட் ஆனிச்சு. ஸோ அதுக்கப்புறமா யூனிவர்ஸ் கேலக்ஸி ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ நியரஸ்ட் கேலக்ஸி அப்படின்னு சொல்லும் போது ஆண்ட்ரோமேடா கேலக்ஸி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரியா? அதுக்கு பக்கத்தில் கேனிஸ் மேஜரும் இருக்கும், பட் அது வந்து டுவார்ஃபாக கன்சிடர் பண்ணுறதுனால நம்ம ஆண்ட்ரோமேடாவும் நியரஸ்ட்டாக கன்சிடர் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ எவல்யூஷன் ஆஃப் எர்த்தில் நிறைய ப்ராசஸ் பார்த்தோம். ஸோ கண்டிஷன் வந்து ஹாட்டாக இருந்துச்சு, ப்ரிமோடியல் அட்மாஸ்பியர். ஸோ எர்த்து ஃபார்ம் ஆனப்போ ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் ஹீலியம் தான் இருந்துச்சு. சரியா? ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா ஹீட்டிங் அண்ட் கூலிங்லாம் நடந்ததுக்கப்புறமா லித்தோஸ்பியர் ஃபார்ம் ஆச்சு. ஸோ லித்தோஸ்பியர் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் 3ஆக பிரிஞ்சிச்சு. ஸோ டென்சர் பார்ட்டிகல் உள்ளே போயிடுச்சு, இந்த கோருக்குள்ளே போயிடுச்சு. அப்புறம் மேண்டல் வந்து மோல்டன் ஸ்டேஜில் இருந்துட்டு இருக்கும்.
ஸோ 84% மேண்டல் தான் கன்சிஸ்ட் பண்ணோம்னு பார்த்தோம். இது உங்களுக்கு தெரியும், ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் ஜெயண்ட் இம்பேக்ட் நடந்துச்சு ஃபார்மேஷன் ஆஃப் எர்த்தில். ஜெயண்ட் இம்பேக்ட் அப்போ தியா அப்படின்ற ஒரு பிளானட் வந்து ஏர்த்தில் மோதி அந்த ஏர்த்தோட டிப்ரிஸும் அந்த பிளானட் வந்து ஓட டிப்ரிஸும் அதோட ஒரு ரிங்கு மாதிரி சுற்றிட்டு வந்துச்சு. இந்த டெஸ்க்கு மாதிரி டிப்ரிஸாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சு. அது ரெண்டு கொலிட் ஆகி தான் மூன் ஃபார்மேஷன் நடந்துச்சு. ஸோ இப்போ கூல் ஆகிட்டு இந்த கிரஸ்ட் கோர் மேண்டல்னு ஃபார்ம் ஆன ஒரு எர்த்தானது திரும்பவும் ஹீட்டப் ஆகுது. இப்போ திரும்பவும் ஹீட்டப் ஆகும்போது என்ன நடக்குது அப்படின்னா டீகேசிங் ப்ராசஸ் நடக்குது. அந்த டீகேசிங் ப்ராசஸில் என்ன நடக்குதுன்னா மீத்தேன், அமோனியா, வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு, நைட்ரஜன் மாதிரியான கேஸஸ் ஃபார்ம் ஆகுது. சரியா? ஸோ இதில் வந்து வாட்டர் வேப்பர், கார்பன் டை ஆக்சைடு டாமினெண்ட்டாக இருக்குது. பட் அது வந்து ஒரு லைஃப் சிஸ்டம் சப்போர்ட் பண்ணாது அப்படின்றது. ஸோ வாட்டர் வேப்பர் அதிகமாக இருக்கனால ரெயின் அதிகமாக நடந்துச்சு, கண்டென்சேஷன் அதிகமாக நடந்துச்சு. ஃபர்தராக என்ன நடக்குது அப்படின்னா எர்த் கூலானதுனால இங்கே இருக்க கார்பன் டை ஆக்சைடு அழிச்சிருச்சு. ஸோ கார்பன் டை ஆக்சைடு அழிஞ்சதுனால நெக்ஸ்ட் வந்து ஓஷனோட ஏஜ் நடந்துச்சு. ஸோ ஆப்வியஸாக இப்போ 74% எர்த்தில் வாட்டர் தான் இல்லையா? ஓஷனோட கம்போசிஷன் தான் அதிகமாக இருக்குது. ஸோ 4 பில்லியன் இயர்ஸ் ஓல்டு ஏஜ் ஆஃப் ஓஷன் சொல்கிறாங்க. அண்ட் 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹைட்ரோஸ்பியர் ஃபார்ம் ஆயிடுச்சு, 500 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு லைஃப் ஃபார்ம் கிரியேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆல்கே ப்ளூம் ஆச்சு. சரியா? அது சைனோ பாக்டீரியான்னு சொல்லுவோம். அது ஃபோட்டோசிந்தசிஸ்ன்ற ப்ராசஸ் எல்லாம் நடத்துச்சு. ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் மூலமாக சன்லைட்டை அப்சர்வ் பண்ணிட்டு ஆக்சிஜனை வந்து ரேடியேட் பண்ணுச்சுன்றதை நம்ம பார்ப்போம். சரியா? அது எவிடன்ஸ் எல்லாமே ஜியாலஜிக்கல் சர்வேல நமக்கு கிடைச்சிது. சரியா? அப்புறம் ஆக்சிஜனேஷன் ஆஃப் ஓஷன்ற போது ஸோ இப்போ இந்த ஓஷனில் ஸோ ஆக்சிஜனேஷன்றப்போ இந்த ஓஷனில் இருக்க சைனோ பாக்டீரியா எல்லாமே கொடுத்துச்சு அப்படின்றத பார்ப்போம். அதே மாதிரி இதுதான் சைனோ பாக்டீரியா. டெவலப்மெண்ட் ஆஃப் வாட்டர் சைக்கிள், அது ஒரு பார்ட் ஆஃப் ஃபார்மேஷன். வாட்டர் சைக்கிள் உங்களுக்கு தெரியும். ஸோ லேண்ட் மாஸ் ஃபார்மேஷன். ஸோ லேண்ட் வந்து இந்த மாதிரியான லேண்ட் மாஸ்லாம் கிரியேட் ஆச்சு. ஸோ இது எல்லாமே லைஃபாகவும் சப்போர்ட் பண்ண முடியும். ஒரு அக்வாட்டிக் எக்கோசிஸ்டம், ஒரு அக்வாட்டிக் அதாவது தண்ணியில் வாழ்கிற ஒரு விலங்கு, அது திரும்ப நம்மளால் ஒரு டெரஸ்ட்ரியல்லையும் வாழ முடியுதுன்ற சுச்சுவேஷன் கிரியேட் பண்ணது தான் இந்த மாதிரியான லேண்ட் ஃபார்ம். அதே என்விரான்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஓகேவா? ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடே.